இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு ஹரப்பன் இண்டஸ் சிவிலைசேஷன். கரெக்ட். கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க, ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய நகரம் ரொம்ப சிறப்பான ஒரு நிலத்தடி வடிகால் அமைப்போட, அதாவது அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டமோட இயங்கி வந்திருக்கு. நேர்த்தியான சாலைகள், பல அடுக்கு மாடி வீடுகள்னு. ஆமா, இன்னைக்கு நம்ம ஊர்ல ஒரு சின்ன மழை பெஞ்சாலே அவ்ளோ தண்ணி தேங்குது. ஆனா அவங்க கரெக்டா சொன்னீங்க. அந்த காலத்திலேயே அப்படி ஒரு டெக்னாலஜியை எப்படி சாத்தியமாக்குனாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய வியப்போட தான் இன்னைக்கு நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போறோம். வணக்கம். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கிற உங்களுக்கு துணையா இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான சோர்ஸ் மெட்டீரியலை டீப் டைவ் பண்ண போறோம். கண்டிப்பா. நம்ம மிஷன் என்னன்னா, இந்த வரலாற்று மூல புத்தகத்தோட முதல் 4 பக்கங்கள் இருக்கிற ஒவ்வொரு வரியையும், எந்த ஒரு சின்ன ஃபேக்டையும் மிஸ் பண்ணாம முழுமையா அலச போறோம். யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி இல்ல எஸ்எஸ்சி எந்த எக்ஸாமா இருந்தாலும் இதுலேருந்து கண்டிப்பா கேள்விகள் வரும். நிச்சயமா வரும். பாத்தீங்கன்னா, சிந்து சமவெளி நாகரிகம் பழங்கால இந்திய வரலாற்றோட ஒரு மையப்புள்ளி அப்படின்னே சொல்லலாம். எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்றவங்களுக்கு இது நிச்சயமாவே மார்க் அள்ளித்தர ஒரு பொக்கிஷம். ரைட். இன்னைக்கு நாம அவங்களோட புவியியல் எல்லைகளை பத்தி மட்டும் பேச போறதில்ல. அதாவது ஒரு செங்கலை கூட அவங்க எப்படி அளந்து சுட்டாங்க, அப்புறம் உலக நாடுகளோட பணமே இல்லாம எப்படி பிசினஸ் பண்ணாங்க, அவங்களோட மதம் என்ன, குறிப்பா இதுவரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத அந்த மர்மமான எழுத்து முறை, இது எல்லாத்தையும் ரொம்ப டீப்பா வை அண்ட் ஹவ் அப்படிங்கிற காரணங்களோட பார்க்க போறோம். சூப்பர். ஃபர்ஸ்ட் இந்த நாகரிகத்தோட பேழர்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். இது முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டப்போ இதுக்கு வச்ச ரொம்ப பழமையான பேர் இண்டஸ் சிவிலைசேஷன், அதாவது சிந்து நாகரிகம். ஆமா. ஆனா இப்போ ஆர்கியாலஜிக்கல் மரபுப்படி இதுக்கு ரொம்ப பொருத்தமான பேரு ஹரப்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்களே. அது ஏன்? இது எப்படின்னா, இப்ப புதுசா ஒரு பெரிய கேலக்சியை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுல முதல்ல நம்ம பார்க்குற ஒரு சிங்கிள் ஸ்டார் பேரை எடுத்து அந்த மொத்த கேலக்சிக்கும் வைக்கிற மாதிரி இருக்கு. நீங்க சொல்ற அந்த கேலக்சி உதாரணம் ரொம்ப கரெக்ட். ஆக்சுவலா அகழ்வாராய்ச்சியில முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட சைட் ஹரப்பா தான். அதனால அந்த இடத்தோட பேரையே ஒட்டுமொத்த நாகரிகத்துக்கும் வச்சுட்டாங்க. ஓ, அதான் காரணமா? ஆமா. ஆனா ஜியோகிராபிக்கல் அடிப்படையில பாத்தீங்கன்னா இதுக்கு இண்டஸ் சரஸ்வதி சிவிலைசேஷன் அப்படிங்கறதா ரொம்ப சரியான பேரா இருக்கும். சரஸ்வதியா? ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா சமீபத்திய ரிசர்ச்லாம் என்ன சொல்லுதுன்னா, இந்த நாகரிகத்தோட சுமார் 80% குடியிருப்புகள் சரஸ்வதி நதிக்கரையில தான் அமைஞ்சிருந்தது அப்படின்னு ப்ரூஃப் பண்ணிருக்காங்க. அட அப்படியா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, இவ்ளோ பெரிய நாகரிகம் எந்த காலகட்டத்துல வாழ்ந்தாங்க? கிமு 2500ல இருந்து கிமு 1750 வரைக்கும்னு புக்ல கொடுத்திருக்காங்க. இதுக்கு கார்பன் 14 டேட்டிங் முறையை ஒரு ஆதாரமா காட்டுறாங்க. கரெக்ட். என்னோட கேள்வி என்னன்னா, ஏன் இந்த கார்பன் 14 டேட்டிங்க இவ்ளோ ஸ்ட்ராங்கான, அசைக்க முடியாத ஒரு ஆதாரமா எடுத்துக்கிறாங்க? ரொம்ப நல்ல கேள்வி. இப்போ இந்த கார்பன் 14 அப்படிங்கிறது ஒரு ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப். உலகத்துல இருக்கிற எல்லா உயிரினங்களோட உடம்புலயும் மரங்கள்லயும் இந்த கார்பன் கண்டிப்பா இருக்கும். ஓகே. ஒரு உயிரினம் இறந்ததுக்கு அப்புறம் அதுல இருக்கிற கார்பன் 14 ஒரு குறிப்பிட்ட சீரான வேகத்துல குறைய ஆரம்பிக்கும், அதாவது சிதைய ஆரம்பிக்கும். ரைட், டிக்ளைன் ஆகும். எக்ஸாக்ட்லி. அகழ்வாராய்ச்சியில கிடைக்கிற மரக்கட்டைகள், எலும்புகள் இல்ல ஃபாசில்ஸ்ல எவ்ளோ கார்பன் 14 மீதி இருக்கு அப்படின்னு அளக்கிறது மூலமா அந்த பொருள் எந்த காலத்தை சேர்ந்ததுன்னு சயின்டிஃபிக்கா ரொம்ப துல்லியமா கணிக்க முடியும். இங்க நம்ம கெஸ் பண்றதுக்குள்ள வேலையே இல்ல. ஓஹோ, அதனாலதான் எக்ஸாம் போர்ட்ஸ்லாம் இந்த காலகட்டத்தை ஃபைனலா கன்சிடர் பண்றாங்களா? ஆமா. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இந்த இண்டஸ் சிவிலைசேஷன் அப்படிங்கிற வார்த்தைய முதல்ல யூஸ் பண்ணது யாருன்னா ஜான் மார்ஷல் அப்படிங்கிற அறிஞர் தான். ஜான் மார்ஷல், நோட் பண்ணிக்க வேண்டிய பாயிண்ட். அப்புறம் இது வரலாற்றுக்கு முந்தைய காலமான புரோட்டோ ஹிஸ்டாரிக் பீரியட சேர்ந்தது. இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலா சொல்லும்னா இது சார்கோலித்திக் அல்லது பிரான்ஸ் ஏஜ், அதாவது செம்பு காலம் அல்லது வெண்கல காலத்தை சேர்ந்த மனிதர்களோட நாகரிகம். புரிஞ்சது. இப்போ இந்த நாகரிகம் எவ்வளவு தூரம் பரவி இருந்தது அப்படிங்கிற அந்த புவியியல் எல்லைகள், அதாவது டைரக்ஷனல் பவுண்டரிஸ் பாக்குறது எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? ரொம்ப முக்கியம். சோர்ஸ் மெட்டீரியல்ல கொடுத்திருக்கிறபடி பாத்தீங்கன்னா இதோட மையப்பகுதி, அதாவது ஹார்ட்லேண்ட் ஹரப்பா, காகர், அப்புறம் மொஹஞ்சதாரோ, இந்த அச்ச சுத்தி தான் இருந்திருக்கு. ஆமாம். இப்போ எல்லைகளை பத்தி கொஞ்சம் தெளிவா பாப்போம். இத நீங்க கேட்கும்போது அப்படியே ஒரு மேப்ப உங்க மைண்ட்ல விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா. வடக்கு திசையில பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல பஞ்சாப்ல சட்லஜ் நதிக்கரையில இருக்கிற ரோப்பர் தான் வடக்கு எல்லை அப்படின்னு நம்பினாங்க. ஓகே, முன்னாடி அப்படி நினைச்சாங்க. ஆமாம். ஆனா
தொடர்ச்சியான ரிசர்ச்க்கு அப்புறம் இப்போ ஜம்மு காஷ்மீர்ல சினாப் நதிக்கரையில இருக்கிற மண்டா MANTA அதுதான் உண்மையான வடக்கு எல்லையா கருதப்படுது. ஓஹோ, சோ நார்த்ல சினாப் நதி, மண்டா. லேட்டஸ்டா மகாராஷ்டிரால பிரவரா நதிக்கரையில இருக்கிற தைமாபாத் தான் சவுத் பவுண்டரி. அப்போ கிழக்கு, அதாவது ஈஸ்ட்ல உத்தரப்பிரதேசத்துல ஹிண்டன் நதிக்கரையில அமைஞ்ச ஆலம்கிர்பூர் வருது. எக்ஸாக்ட்லி. மேற்கு பக்கம் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஈரான் பார்டர்ல இருக்கிற மக்ரான் கடற்கரையில தஷ்க் நதிக்கரையில அமைஞ்ச சுட்கா ஜெண்டோர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, காஷ்மீர்ல இருந்து மகாராஷ்டிரா வரைக்கும், உத்தரப்பிரதேசத்திலிருந்து ஈரான் பார்டர் வரைக்கும் எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு நிலப்பரப்பு. உண்மையாவே அது ஒரு மாபெரும் நிலப்பரப்பு தான். நீங்க எக்ஸாம்க்கு இந்த 4 எல்லைகளையும் நதிகளோட பேர்களோடு சேர்த்து மனப்பாடம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். கண்டிப்பா. சரி, இப்போ நம்ம இந்த பரந்த புவியியல் எல்லையை பார்த்துட்டோம். இப்போ அந்த மேப்பை கொஞ்சம் அப்படியே ஜூம் பண்ணி அவங்களோட நகரங்களுக்குள்ள நேர்ல போவோம். இப்போ அட்டவணையை பார்க்கலாம். சரி, பாப்போம். அங்க 2 தலைநகரங்கள் இருந்திருக்கு, அதாவது கேபிட்டல் சிட்டிஸ், ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ. அது மட்டும் இல்லாம லோத்தல், சுட்கா ஜெண்டோர், அல்லாடினோ, பாலகோட், அப்புறம் குண்டாசி அப்படின்னு ஒரு 5 போர்ட் சிட்டிஸ், துறைமுக நகரங்களும் இருந்திருக்கு. ஆமா. இப்ப நான் ஒவ்வொரு நகரமா சொல்றேன். அங்க நடந்த அகழ்வாராய்ச்சியில என்னென்ன அதிசயங்களை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. முதல் நகரம் ஹரப்பா. சரி, ஹரப்பா நகரம் ராவி நதிக்கரையில பஞ்சாப் மாகாணத்துல இருக்கிற சாஹிவால் மாவட்டத்துல இருக்கு. இது இப்போ பாகிஸ்தான்ல வருது. ஓகே. இத 1921ல தயாராம் சாஹ்னி அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சாரு. இங்க ரொம்ப முக்கியமான பல சான்றுகள் கிடைச்சது. குறிப்பா சொல்லணும்னா வரிசையா அமைஞ்ச 6 தானிய களஞ்சியங்கள், 6 கிரானரிஸ் இன் ரோ. 6 களஞ்சியங்களா? விவசாயம் எந்த அளவுக்கு செழிப்பா இருந்திருந்தா இவ்ளோ பெரிய சேமிப்பு கிடங்குகளை கட்டியிருப்பாங்க. ஆமா, அது மட்டும் இல்லாம தொழிலாளர் குடியிருப்புகள், அப்புறம் கன்னி தெய்வத்தோட முத்திரை, R37 மற்றும் H அப்படின்னு சொல்லப்படுற கல்லறைகள் இங்கே கிடைச்சிருக்கு. R37 and H. கரெக்ட். இது போக ஆண் குறி, அதாவது லிங்கம், மற்றும் பெண் குறி, அதாவது யோனி வடிவ கல் சின்னங்கள், சுட்ட களிமண்ணால செய்யப்பட்ட தாய் தெய்வச் சிலைகள், வெண்கலத்தை உருக்குற மூசை, பகடை, இதெல்லாமே ஹரப்பால கிடைச்சது. ஆனா இந்த லிஸ்ட்ல என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ணது என்னன்னா, ஹரப்பால கிடைச்ச அந்த செம்பாலான கண்ணாடியும் வேனிட்டி பாக்ஸ் எனப்படும் ஒப்பனை பெட்டியும் தான். வெயிட் 4000 வருஷத்துக்கு முன்னாடி மேக்கப் பாக்ஸா? ஆமாங்க. கேட்கும்போதே ஆச்சரியமா இருக்கு. செம்புல முகம் பார்க்குற கண்ணாடியும் மேக்கப் பெட்டியும் இருந்திருக்குன்னா அந்த மக்கள் கலைநயத்திலையும் தங்களை அழகுபடுத்திக்கிறதுல எவ்வளவு அக்கறை காட்டிருக்காங்க பாருங்க. ரொம்ப சரி. அவங்க வெறும் உழைப்பாளிகள் மட்டும் கிடையாது, ரொம்ப உயர்ந்த ரசனை கொண்டவங்களாவும் இருந்திருக்காங்க. சூப்பர். அடுத்த சிட்டிக்கு போலாம். சிந்து சமவெளி நாகரிகத்தோட மிகப்பெரிய நகரமான மொகஞ்சதாரோ. மொகஞ்சதாரோ இதுக்கு சிந்துவின் சோலை, அதாவது ஒயாசிஸ் ஆஃப் சிந்து அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்கு. ஓகே. இது சிந்து நதிக்கரையில பாகிஸ்தானோட லர்கானா மாவட்டத்துல இருக்கு. 1922ல ரஹால்தாஸ் பானர்ஜி இதை அகழ்வாராய்ச்சி செஞ்சாரு. இங்கதானே அந்த ஃபேமஸான கிரேட் பாத் கண்டுபிடிச்சாங்க. எக்ஸாக்ட்லி. இங்கதான் புகழ்பெற்ற பெருங்குளம் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த மாபெரும் கட்டடம் சுட்ட செங்கற்களால கட்டப்பட்டு தண்ணி லீக் ஆகாம இருக்கிறதுக்காக பிட்டுமின் அப்படின்னு சொல்லப்படுற இயற்கை தார் பூசப்பட்டிருந்தது. ஓ, நேச்சுரல் தார் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆமா. இது பெரும்பாலும் மத ரீதியான சடங்குகளுக்காகவும் உடம்பு தூய்மைப்படுத்துறதுக்காகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நான் படிச்சிருக்கேன், அந்த பெருங்குளத்தை சுத்தி நிறைய அறைகள் கூட இருந்திருக்கு அப்படின்னு. சரி, மொகஞ்சதாரோல வேற என்னென்ன கிடைச்சது? அங்க ஒரு மாபெரும் தானிய களஞ்சியம், அதாவது கிரேட் கிரானரி, அப்புறம் மக்கள் ஒன்னா கூடுற சட்டசபை மண்டபம், சிப்பிகளாலான அளவுகோல், குறிப்பா அந்த புகழ்பெற்ற பசுபதி மகாதேவா முத்திரை, இதெல்லாம் கிடைச்சது. அந்த டான்சிங் கேர்ள்ஸ்லயும் இங்கதானே? ஆமா, ரொம்ப பாப்புலரான அந்த வெண்கலத்தாலான நிர்வாங்க நடன பெண்ணின் சிலை, அப்புறம் மாக்கள், அதாவது ஸ்டீடைட்டால் செய்யப்பட்ட தாடியுடன் கூடிய மனிதனின் சிலை, இதெல்லாமே இங்கதான் கிடைச்சது. அடிங்கப்பா. இன்னொரு விஷயம், மொஹஞ்சதாரோல மனித எலும்பு கூடுகள் நிறைய ஒன்னா குவிக்கப்பட்ட நிலையில கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் எக்ஸாம்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு என்னன்னா, ஒட்டுமொத்த சிந்துவெளி முத்திரைகள்ல 56% முத்திரைகள், அதாவது சுமார் 1398 முத்திரைகள் மொஹஞ்சதாரோல மட்டுமே கிடைச்சிருக்கு. பாதிக்கு மேல அங்கே கிடைச்சிருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போற சிட்டி சங்குதாரோ.
இது சிந்து நதி கரையில 1925ல மாக்கே அப்படிங்கிறவரால கண்டுபிடிக்கப்பட்டது. இங்கதான் லிப்ஸ்டிக் அப்புறம் மை பாட்டில் அதாவது இங்க் பாட் கிடைச்சதுன்னு புக்ல இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு மாபெரும் தொழிற்சாலை நகரமா இருந்திருக்குமோன்னு தோணுது. உங்களோட கெஸ் 100க்கு 100 சரி. சங்குதாலோ ஒரு மாபெரும் தொழில் நகரம் தான், ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப். ஓகே. உலோக வேலை செய்யறவங்க, சிப்பி அப்புறம் மணிகள் செய்யறவங்களோட ஒரு பெரிய மையமா இது இருந்திருக்கு. சுட்ட களிமண் மற்றும் வெண்கலத்தாலான பொம்மை மாட்டு வண்டிகளும் இங்க கிடைச்சது. ஒரு செங்கலோட மேல ஒரு நாயோட கால் தடம் கூட அங்க பதிவாகி இருந்தது. ஓ, டாக் பா பிரிண்ட். ஆமா. ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம் பாயிண்ட் இருக்கு. சிந்துவெளி நகரங்கள்ல மையப்பகுதி கோட்டை, அதாவது சிட்டாடல் இல்லாத ஒரே நகரம் சங்குதாரோ மட்டும்தான். சிட்டடல் இல்லாத ஒரே நகரம் சங்குதாரம். இது எக்ஸாம் எழுதுறவங்க கண்டிப்பா மைண்ட்ல வச்சுக்கணும். சரி, அடுத்து குஜராத்ல இருக்கிற லோத்தல். லோத்தல் போகாவா நதிக்கரையில அமைஞ்சிருக்கு. 1954ல எஸ்.ஆர். ராவ் இத கண்டுபிடிச்சாரு. இது ஒரு புகழ்பெற்ற துறைமுகம், அதாவது டாக்யார்ட் அப்படிங்கறாங்க. அந்த காலத்திலேயே கப்பல் துறை எப்படி ஃபங்க்ஷனா இருக்கும்? சொல்லப்போனா அது ஒரு பொறியியல் அற்புதம்னே சொல்லலாம். கடலோட அலை ஏற்ற இறக்கங்களை, அதாவது டைட்ஸ், அதை கரெக்டா கால்குலேட் பண்ணி கப்பல்கள் உள்ள வரவும் வெளியே போகவும் வசதியா சுட்ட செங்கற்களால ஒரு பெரிய கப்பல் துறையா அவங்க கட்டியிருந்தாங்க. வாவ். இங்கதான் சர்வதேச வர்த்தகம் ரொம்ப பெருசளவுல நடந்திருக்கு. அதனாலதான் இங்க பாரசீகம் மற்றும் பஹ்ரைன் நாட்டு முத்திரைகள்லாம் கிடைச்சிருக்கு. ஓ, இன்டர்நேஷனல் ட்ரேட் நடந்திருக்கு. ஆமா. அது மட்டும் இல்லாம இங்க அரிசி உமி, ஆண் மற்றும் பெண் இருவரையும் ஒரே படுக்கையில புதைச்ச இரட்டை அடக்கம், அதாவது டபுள் பரியல், நெருப்பு பலிபீடங்கள், நரியும் பறவையும் வரையப்பட்ட பானை, இதெல்லாமும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. துறைமுகம் அப்படின்னு சொன்ன உடனேயே சர்வதேச தொடர்புகள் எப்படி இருந்திருக்கும்னு நமக்கு ஒரு பிக்சர் கிடைக்குது. சரி, அடுத்து ராஜஸ்தான்ல காகர் நதிக்கரையில இருக்கிற காளிபங்கன். அமலானந்த் கோஷ் இத கண்டுபிடிச்சாரு. காளிபங்கன் அப்படின்னா கருப்பு வளையல்கள்னு அர்த்தம் இல்லையா? ஆமா, பிளாக் பேங்கிள்ஸ். இங்க உழவு செய்யப்பட்ட வயல் நிலம், அதாவது பிளவுடு ஃபீல்டு கண்டுபிடிக்கப்பட்டது. இது விவசாய வரலாற்றுல ஒரு முக்கிய மைல்கல். அதுபோக 7 நெருப்பு பலிபீடங்கள், அலங்கரிக்கப்பட்ட செங்கற்கள், அப்புறம் மெசபடோமியாவோட உருளை வடிவ முத்திரையும் இங்க கிடைச்சிருக்கு. ரைட். அடுத்து ஹரியானால ஆர்.எஸ். பிஸ்ட் கண்டுபிடிச்ச பனவாலி நகரத்தை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குறிப்பு இருக்கு. மத்த எல்லா நகரங்களும் ஒரு நேர்த்தியான கட்டமைப்புல, அதாவது கிரிட் பேட்டர்ன்ல இருந்தப்போ பனவாலில மட்டும் அந்த கட்டமைப்பு இல்லையாமே. உண்மைதான். பனவாலியில செஸ்போர்ட் மாதிரியான முறையான நகர அமைப்போ இல்ல முறையான வடிகால் அமைப்போ சுத்தமா இல்ல. இங்க சுட்ட களிமண்ணாலான பொம்மை கலப்பை, அதாவது டாய் ப்ளோ கிடைச்சது எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியமானது. ஓகே, கிரிட் பேட்டர்ன் இல்லாதது பனவாலி. அடுத்து குஜராத்ல ஜே.பி. ஜோஷி கண்டுபிடிச்ச தோலாவிரா பத்தி நம்ம பேசியே ஆகணும். கண்டிப்பா. தோலாவிரா பத்தி படிக்கும்போது எனக்கு இப்போ இருக்கிற நவீன மழைநீர் சேகரிப்பு திட்டங்கள் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. எவ்ளோ பெரிய நீர்த்தேக்கங்கள் அவங்க கட்டியிருக்காங்க. கரெக்டா சொன்னீங்க. தோலாவிராவில மிக சிறப்பான ஒரு நீர் மேலாண்மை அமைப்பு, வாட்டர் ஹார்னசிங் சிஸ்டம் இருந்தது. மத்த நகரங்கள்லாம் 2 பகுதிகளா பிரிக்கப்பட்டிருந்த நிலையில 3 பகுதிகளா பிரிக்கப்பட்ட ஒரே தளம் தோலாவிரா மட்டும்தான். 3 பார்ட்ஸ். ஓகே. அப்புறம் ஒரு விளையாட்டு மைதானம், அதாவது ஸ்டேடியம் மற்றும் சிந்துவெளி நாகரிகத்தோட மிகப்பெரிய கல்வெட்டு ஒன்னும் இங்கதான் கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ அட்டவணையோட மத்த சில தலைமுறையும் அப்படியே ஷார்ட்டா பாத்திரலாம். குஜராத்ல இருக்கிற சுர்கோட்டோடால குதிரையோட எலும்புகள் கிடைச்ச ஒரே சான்று இருக்கு. மகாராஷ்டிராவோட தைமாபாத்ல வெண்கலத்தாலான தேரோட்டி கிடைச்சிருக்கு. இப்போ ஒரு முக்கியமான எக்ஸாம் குறிப்பா நான் சொல்றேன். ஒட்டுமொத்த சிந்துவெளி நாகரிகத்தோட மிகப்பெரிய தலம் அப்படின்னு கேட்டா அது மொஹஞ்சதாரோ. ஆனா இந்தியாவுல இருக்கிற மிகப்பெரிய சிந்துவெளி தலம் எது அப்படின்னு கேட்டா அது ஹரியானால இருக்கிற ராகி கர்கி தான். கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ரொம்ப சரியான பாயிண்ட். சரி, இப்போ இந்த நகரங்களோட அமைப்பை பத்தி கொஞ்சம் டீப்பா பாப்போம். சிந்துவெளி மக்கள் இன்னைக்கு இருக்கிற சாண்டிகர் இல்ல நியூயார்க் நகரங்கள் மாதிரி சாலைகள் ஒன்னை செங்கோணத்துல வெட்டிக்கிற கிரிட் சிஸ்டமை பயன்படுத்தினாங்க. கட்டிடங்களுக்கு சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தினாங்க. இது எல்லாத்தையும் விட அவங்களோட நிலத்தடி வடிகால் அமைப்பு தான் உலகத்தையே வியக்க வச்சது. ஒவ்வொரு வீட்டோட கழிவு நீரும் தெருவுல இருக்கிற மூடிய வடிகால் குழாய்கள்ல கலக்கிற மாதிரி ரொம்ப நேர்த்தியா டிசைன் பண்ணியிருந்தாங்க. அதனாலதான் ஸ்டார்டிங்லயே நான் கேட்டேன், 4000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு இவ்ளோ தூய்மை உணர்வும் இன்ஜினியரிங் நாலேஜும் எப்படி இருந்துச்சுன்னு. ஆமா, விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களோட முக்கிய பயிர்கள் கோதுமை மற்றும் பார்லி.
ஓகே. உலகத்திலேயே முதல்ல பருத்திய அதாவது காட்டன் உற்பத்தி செஞ்சவங்களும் இவங்க தான். அதனால தான் கிரீக்கர்கள் வந்து சிந்துவெளி மக்களை சின்டோன் அப்படின்னு கூப்பிட்டாங்க. சின்டோன் நல்லா இருக்கு. ஆனா இங்க ஒரு எக்ஸாம் ட்ராப் இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் கவனிக்கணும். சிந்துவெளி மக்கள் அரிசிய பரவலா பயன்படுத்தினாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தா அது தப்பு. ஓ, அப்ப அரிசி யூஸ் பண்ணலையா? லோத்தல் அப்புறம் குஜராத்ல இருக்கிற ரங்பூர்ல மட்டுமே அரிசி பயிரிடப்பட்டதற்கான மிகச்சில சான்றுகள் கிடைச்சிருக்கு, வேற எங்கேயும் கிடைக்கல. இது ரொம்ப முக்கியமான வார்னிங். அடுத்து விலங்குகள், உலோகம் மற்றும் சர்வதேச வர்த்தகம் பத்தி பாப்போம். அவங்க எந்த விலங்குகளை பயன்படுத்தினாங்க அப்படின்னு மனப்பாடம் பண்றதை விட அவங்களுக்கு எந்த விலங்கு தெரியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது எக்ஸாமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா. அவங்களுக்கு செம்மறியாடு, காளை, எருமை, யானை, புலி எல்லாமே தெரிஞ்சிருந்தது. ஆனா சிங்கம் அப்படிங்கிற ஒரு விலங்கை பத்தி அவங்க அறிஞ்சிருக்கவே இல்ல. இது நிறைய தடவை எக்ஸாம்ல கேட்ட கேள்வி. அதே போல உலோகங்களையும் ஒரு மாபெரும் உண்மை மறைஞ்சிருக்கு. அவங்களுக்கு தங்கம், வெள்ளி, செம்பு, வெண்கலம் எல்லாம் தெரிஞ்சிருந்தது. ஆனா இரும்பு அப்படிங்கிற உலோகத்தோட பயன்பாடு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஓ, அயன் தெரியாது. ஆமா, நோ அயன். இது ஒரு வெண்கல கால சமூகம். இரும்பு கருவிகளோ பெரிய ஆயுதங்களோ அவங்க கிட்ட கிடையாது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவங்க ஒரு அமைதியான வியாபாரத்தை மட்டுமே நம்பி இருந்த சமூகம் அப்படின்னு தெரியுது. இங்கதான் எனக்கு ஒரு பெரிய டவுட் வருது. இரும்பு இல்ல, நாணயங்கள் புழக்கத்துல இருந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்ல அப்படின்றால், கடல்களை தாண்டி மெசபடோமியா மாதிரி மற்ற நாகரிகங்களோட அவங்க எப்படி அவ்வளோ பெரிய சர்வதேச வர்த்தகத்தை செஞ்சாங்க? பணமே இல்லாமல் இது எப்படி சாத்தியம்? அங்குதான் அவங்களோட பண்டமாற்று முறை, அதாவது பார்ட்டர் சிஸ்டம் ரொம்ப சிறப்பா வேலை செஞ்சிருக்கு. நாணயங்கள் இல்லைனா கூட அவங்க கிட்ட முத்திரைகள், அதாவது சீல்ஸ் இருந்தது. ஓ, சீல்ஸ். இந்த முத்திரைகளை அவங்க பழங்கால பார்கோடுகளா பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு மூட்டையில பொருட்களை கட்டி அதோட முடிச்சு மேல ஈரக்களிமண்ணை வச்சு அதுல தங்களோட முத்திரைய பதிப்பாங்க. சூப்பர் ஐடியா. அந்த முத்திரை உடையாம இருந்தா பொருட்கள் வழியில எந்த திருட்டுக்கும் ஆளாகல அப்படின்னு அர்த்தம். இப்படிதான் அவங்க ஒரு ட்ரஸ்ட், ஒரு நம்பகத்தன்மைய உருவாக்குனாங்க. இந்த மாபெரும் வணிகத்தை நிர்வகிச்சது அரசர்கள் கிடையாது, ஒரு வணிகர் வர்க்கம்தான், அதாவது கிளாஸ் ஆஃப் மர்ச்சன்ட்ஸ் தான் இந்த நாகரிகத்தை ஆட்சி செஞ்சிருக்கணும் அப்படின்னு அறிஞர்கள் நம்புறாங்க. வாவ், அந்த இன்டர்நேஷனல் தொடர்புகளுக்கான ஆதாரங்கள் என்னென்ன இருக்கு? சுமேரியா, அதாவது மெசபடோமியா, இப்போதைய ஈராக், அவங்களோட எழுத்துக்கள்ல நம்ம சிந்து பகுதிய மெலுகா அப்படின்னு ரொம்ப பெருமையோட சொல்லியிருக்காங்க. மெலுகா, ரைட். பஹ்ரைன தில்முன் அப்படின்னும் மக்ரான் கடற்கரைய மக்கான் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஈராக்ல இருக்கிற சூசா மற்றும் உர் அப்படிங்கிற இடங்கள்லயும் நம்ம ஹரப்பா முத்திரைகள் கிடைச்சிருக்கு. அட, அது மட்டும் இல்லாம ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற ஷாதுகி மற்றும் முண்டிகாக் அப்படிங்கிற ரெண்டுமே நம்ம சிந்துவெளி நாகரிகத் தளங்கள் தான். அவங்க எப்படிப்பட்ட பொருட்களை எங்கிருந்து இம்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களோட பிசினஸ் நெட்வொர்க் எவ்வளோ பெருசுன்னு புரியும். ஆமா, அவங்களுக்கு தங்கம் வேணும்னா கர்நாடகாவோட கோலார் நோக்கியும் ஆப்கானிஸ்தான் நோக்கியும் போனாங்க. ஓகே. செம்பு வேணும்னா ராஜஸ்தானோட கேத்ரி சுரங்கங்கள், அப்புறம் அரேபியாவுக்கு போனாங்க. விலையுயர்ந்த நீலக்கல், அதாவது லாபீஸ் லாசுலி, ஆப்கானிஸ்தானோட படாக்ஷான் பகுதியில இருந்தும் வெள்ளி மற்றும் தகரம் ஈரான்ல இருந்தும் இறக்குமதி செஞ்சாங்க. அப்ப பதிலுக்கு அவங்க இங்கிருந்து எதை எக்ஸ்போர்ட் பண்ணாங்க? சுட்ட களிமண் பானைகள், பருத்தி உடைகள், சங்கு தாரோல செஞ்ச அழகிய மணிகள், லோத்தல்ல இருந்து சங்கு, தந்த பொருட்கள் மாதிரி பல கைவினைப் பொருட்களை உலக நாடுகளுக்கு வித்திருக்காங்க. நிஜமாவே இது ஒரு மாபெரும் சர்வதேச சந்தையாவே இயங்கியிருக்கு. உண்மைதான். சரி, இப்ப நாம ஃபைனலா அவங்களோட மதம், எழுத்துமுறை மற்றும் இந்த மாபெரும் நாகரிகத்தோட வீழ்ச்சிக்கு வருவோம். ஓகே. ஹரப்பா மக்கள் வந்து தங்களோட கடவுள்களை கோயில்கள்ல வச்சு வழிபடல. எந்த ஒரு கோயிலும் அகழ்வாராய்ச்சியில கிடைக்கவே இல்ல. நோ டெம்பிள்ஸ், ரைட்? அவங்க இயற்கையும் சிலைகளையும் தான் வழிபட்டிருக்காங்க. அதிகமா கிடைச்சது வந்து தாய் தெய்வ சிலைகள் தான், அதாவது மத காடஸ் மாத்ரு தேவி அல்லது சக்தி. யோனி வழிபாடும் பரவலா இருந்திருக்கு. முக்கிய ஆண் கடவுளா பசுபதி மகாதேவா அல்லது புரோட்டோ சிவா இருந்திருக்காரு. நான் படிச்சிருக்கேன், இந்த முத்திரையில அவர் ஒரு யோக நிலையில உட்கார்ந்திருக்காரு. அவரை சுத்தி யானை, புலி, காண்டாமிருகம், எருமை அப்படின்னு ஒரு 4 விலங்குகள் இருக்கு. ஆமா, அவரோட பாதங்கள்ல 2 மான்கள் இருக்கு. லிங்க வழிபாடும் அங்க இருந்திருக்கு. ஆக இந்தியாவுல ரொம்ப பழமையான வழிபாட்டு முறை இந்த சிவசக்தி வழிபாடு தான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. மர வழிபாட்டிலையும் குறிப்பா அரச மரத்தை, அதாவது பீப்பிள் ட்ரீயை அவங்க ரொம்ப புனிதமா கும்பிட்டுருக்காங்க. கரெக்ட். ஆனா அது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப மர்மமானது அவங்களோட எழுத்து முறை தாங்க, அவங்களோட ஸ்கிரிப்ட்.
இது சித்திர எழுத்துக்களா, அதாவது பிக்டோகிராஃபிக்கா இருந்தது. அதை இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல எந்த ஒரு அறிஞராலையும் படிச்சு புரிஞ்சுக்கவே முடியல. இந்த எழுத்துக்கள் பெரும்பாலும் மாக்கல்லால் ஆன முத்திரைகள்ல காணப்படுது. அந்த ஸ்டீடைப் சீல்ஸ்ல. ஆமா, இந்த முத்திரைகள்ல அதிகமா காணப்படுற உருவம் எதுன்னா திமில் இல்லாத காளை, அதாவது ஹம்ப்லெஸ் புல் உருவம்தான். இப்போ காலிபங்கன்ல கிடைச்ச உடைந்த பானை ஓடுகள்ல இருக்கிற எழுத்துக்கள் பௌஸ்ட்ரோஃபிடான் முறையில எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சோர்ச் புக்ல இருக்கு. இது எப்படிப்பட்ட ஒரு எழுத்து முறை? இதை நம்ம எப்படி ஈஸியா புரிஞ்சுக்கிறது? இது நீங்க ரொம்ப சுலபமா கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு விவசாயி 2 எருதுகளை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய வயலை உழுகுறாரு. அவர் ஒரு வரிசையில உழுதுகிட்டே வயலோட கடைசிக்கு போவாரு. ஓகே. அங்க போய் கலப்பைய தூக்கிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட் இடத்துக்கே வரமாட்டாரு இல்லையா? அப்படியே திரும்பி அடுத்த வரிசையில உழுதுகிட்டே மேல வருவாருல்ல. ஆமா ஆமா. அதே போலதான் இவங்களும் எழுதியிருக்காங்க. முதல் வரிய வலப்பக்கத்துல இருந்து இடப்பக்கமாகவும், அடுத்த வரிய அப்படியே இடப்பக்கத்துல இருந்து வலப்பக்கமாகவும் மாறி மாறி ஒரு வளைவு போல எழுதியிருக்காங்க. இது புரோட்டோ டிராவிடியன், அதாவது மூல திராவிட மொழி அப்படின்னு பல அறிஞர்கள் சொல்றாங்க. அட, போஸ்ட்ரோஃபிடானுக்கு அருமையான ஒரு விளக்கம் ஈஸியா மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிருச்சு. நன்றி. இறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் சடலங்களை முழுமையா புதைக்கிற பழக்கமே, அதாவது இன்ஹியூமேஷன் தான் பரவலா இருந்திருக்கு. அப்புறம் இன்னைக்கு உலகமெங்கும் ஃபேமஸா இருக்கிற ஸ்வஸ்திகா சின்னத்தோட தோற்றம் சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து தான் தொடங்கியிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். ஆமாங்க, இவ்ளோ திட்டமிடப்பட்ட ரொம்ப அமைதியான பிசினஸ்ல செழிப்பா இருந்த ஒரு நாகரிகம் எப்படி வீழ்ச்சி அடைஞ்சது? இதுக்கு பல காரணங்கள் சொன்னாலும் எக்ஸாம்க்கு முக்கியமான ஒரு கூற்று இருக்கு. என்னது? அறிஞர் மார்ட்டிமர் வீரர் சிந்துவெளி நாகரிகத்தோட வீழ்ச்சிக்கு ஆரிய கடவுளான இந்திரன் தான் காரணம் அப்படின்னு குற்றம் சாட்டுறாரு. இந்திரனா? ஆமா, ரிக் வேதத்துல ஹரியோம்பியா அப்படிங்கிற இடத்துல நடந்த ஒரு போர் பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அது ஹரப்பாவை தான் குறிக்குது அப்படின்னு அவர் நம்புறாரு. இருந்தாலும் வெள்ளம் அல்லது பருவநிலை மாற்றம் தான் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் அப்படிங்கிறது தான் இப்போதைய பரவலான ஒரு கருத்து. இந்த நாகரிகத்தை உருவாக்குனவங்க திராவிடர்கள் அப்படின்னே மெஜாரிட்டியான அறிஞர்கள் நம்புறாங்க. குறிப்பா மெசபடோமியா, எகிப்து மற்றும் சீன நாகரிகங்கள் சிந்துவெளி நாகரிகத்தோட சமகால நாகரிகங்களாகும். பிரமிப்பா இருக்கு. ஒரு மாபெரும் வரலாற்று அத்தியாயத்தை அதோட டெப்த் கொஞ்சம் கூட குறையாம இன்னைக்கு நாம ரொம்ப டீப்பா அலசிருக்கோம். ஆமா, சீன சமவெளி நாகரிகம் எந்த அளவுக்கு ஒரு அறிவார்ந்த சமூகமா இருந்தது அப்படின்னு பார்த்தோம். அவங்களோட நகரமைப்பு, அவங்க யூஸ் பண்ண முத்திரைகள், அமைதியான வாழ்க்கை முறைன்னு எல்லா ஆங்கிள்லயும் விரிவா பேசிட்டோம். வரப்போற போட்டித் தேர்வுகளுக்கு இந்த ஒவ்வொரு சின்ன குறிப்பும் மிக மிக அவசியம். கண்டிப்பா. ஃபைனலா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க கிட்ட ஒரு ஆழமான கேள்வியை விட்டுட்டு போறேன். இந்த மக்களை பத்தின நம்மளோட முழு புரிதலும் இதுவரைக்கும் இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு வேதிக் கல்ச்சர். அதாவது ஒரு கணம் கற்பனை செஞ்சு பாருங்க, உங்க கையில 1,00,000 வரிகள் இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான புத்தகம் கொடுக்கப்படுது. ஆனா நீங்க அதை எங்கேயும் எழுதக்கூடாது, பதிவு செய்யக்கூடாது. அந்த ஒட்டுமொத்த புத்தகத்தையும் உங்க மூளையில மட்டுமே சேமிச்சு வச்சு ஒரு வார்த்தை கூட மாறாம அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும். இது கேட்கவே ரொம்ப சாத்தியமற்ற ஒரு விஷயம் மாதிரி தெரியுது இல்லையா? ஆமா, ஆனா இன்னைக்கு நாம எந்த மனிதர்களோட உலகத்துக்குள்ள நுழைய போறோமோ அவங்க இததான் செஞ்சாங்க. அதுவும் சில வருஷங்கள் இல்ல, பல ஆயிரம் வருஷங்களா இதை செஞ்சிருக்காங்க. கரெக்ட். இது வெறும் ஒரு வரலாற்று பதிவு மட்டும் இல்ல, மனித மூளையோட சாத்தியக்கூறுகளையும் நம்ம தத்துவங்கள் எப்படி பரிணாமம் அடைஞ்சது அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கிற ஒரு பயணம். நிச்சயமா போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிற மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப முக்கியம். இந்த கிமு 1500 முதல் கிமு 600 வரையிலான காலம் பாத்தீங்கன்னா, ஒரு சமூகம் நதிக்கரைகள்ல நாடோடிகளா தொடங்கி எப்படி உலகின் மிகச்சிறந்த தத்துவங்களையும் சட்ட அமைப்புகளையும் உருவாக்குனாங்க அப்படிங்கறத காட்டுது. ஆமா, நீங்க உலகத்தை எப்படி பாக்குறீங்க, இயற்கைக்கும் உங்களுக்குமான தொடர்பு என்ன அப்படிங்கிற ஆழமான தேடல் இங்கிருந்து தான் துவங்குது. சரி, இப்போ ஒரு அடிப்படையான கேள்வியிலிருந்து ஆரம்பிப்போம். இந்த மாபெரும் அறிவு மரபை உருவாக்குன மக்கள், அதாவது ஆரியர்கள், அவங்க எங்க இருந்து வந்தாங்க? இது வரலாற்றுல ரொம்ப காலமா விவாதிக்கப்படுற ஒரு விஷயம். ஆமா, ஏன்னா பாலகங்காதர திலகர் ஆரியர்கள் ஆர்க்டிக் அல்லது ஐரோப்பிய பகுதியிலிருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா மேக்ஸ் முல்லர் அப்படிங்கிற அறிஞர் அவங்க மத்திய ஆசியாவிலிருந்து வந்தவங்கன்னு உறுதியா சொல்றாரே. உண்மைதான். வரலாற்றுல வெறும் ஊகங்களை வச்சு முடிவு பண்ண முடியாது இல்லையா? மொழியியல் மற்றும் தொல்லியல் சான்றுகள் தான் உண்மையை உணர்த்தும். அந்த வகையில மேக்ஸ் முல்லர் சொன்ன அந்த மத்திய ஆசியா கோட்பாடு தான் இப்போ பெருமளவுல ஏத்துக்கப்பட்டிருக்கு. ஓ, அப்படியா? அதுக்கு என்ன ஆதாரம்?
அதாவது கிமு 2000 முதல் கிமு 1500 வரையிலான காலத்துல மத்திய ஆசியாவுல இருந்து ஆரியர்கள் பல குழுக்களா அலையலையா பிரிஞ்சு வெவ்வேறு திசைகள்ல போனாங்க. அதுல ஒரு குழு ஈரான் வழியா இந்திய துணைக்கண்டத்துக்குள்ள நுழைஞ்சாங்க. இதுக்கு ஒரு மறுக்க முடியாத கல்வெட்டு ஆதாரம் இருக்கு. கல்வெட்டா? என்ன கல்வெட்டது? அதுதான் போகஸ்காய் கல்வெட்டு. ஒரு நிமிஷம். போகஸ்காய் கல்வெட்டு ஆசியா மைனர்ல, அதாவது இன்றைய துருக்கி நாட்டுல இருக்குன்னு நான் படிச்சிருக்கேன். துருக்கியில இருக்கிற ஒரு கல்வெட்டு எப்படி இந்தியாவோட வேத காலத்தை நிரூபிக்க முடியும்? அது ஒரு நியாயமான சந்தேகம்தான். துருக்கிக்கும் இந்தியாவுக்கும் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் இருக்கே. ஏதோ வியாபாரத்துக்காக அங்க பெயர் பொறிக்கப்பட்டிருக்கலாமா? இல்ல, அதோட தன்மை வேற. அது ஒரு சாதாரண வியாபார குறிப்பு கிடையாது. கிமு 1400ல ஹிட்டிஸ் மற்றும் மிட்டன்னி அப்படின்னு 2 பழங்குடி அரசுகளுக்கிடையே நடந்த ஒரு அமைதி ஒப்பந்தம் அது. ஓஹோ. அந்த ஒப்பந்தத்தோட சாட்சிகளா அவங்க 4 கடவுள்களோட பெயர்களை குறிப்பிடுறாங்க. இந்திரன், வருணன், மித்ரன் மற்றும் நாசத்தியர்கள். அட, இத அச்சசலா நம்ம ரிக்வேதத்துல இருக்கிற அதே கடவுள்களாச்சே. எக்ஸாக்ட்லி. இதிலிருந்து நமக்கு என்ன புரியுது? மத்திய ஆசியாவிலிருந்து பிரிஞ்சு துருக்கி பக்கம் போன ஒரு குழுவும் இந்தியா பக்கம் வந்த குழுவும் ஒரே பொதுவான மூதாதையர்களை, ஒரே கடவுள்களை கொண்டிருந்தாங்க அப்படிங்கிறது உறுதியாகுது. அருமை. ஒரு மரபணு தட மாதிரி மொழியையும் கடவுள்களையும் அவங்க விட்டு சென்றிருக்காங்க. அப்படி என்றால் இந்தியாவுக்குள்ள நுழைஞ்ச இந்த ஆரியர்கள் நேரா கங்கைச் சமவெளிக்கு வந்துட்டாங்களா? இல்லவே இல்ல. அவங்க முதல்ல வந்தமர்ந்த இடம் அன்றைய சப்த சிந்து படுதி. சப்த சிந்துனா? சப்தனா 7, சிந்துனா நதிகள். அதாவது 7 நதிகள் பாயும் இன்றைய பஞ்சாப் மற்றும் வடமேற்கு எல்லைப்புற பகுதிகள். இங்கதான் அவங்க பல நூற்றாண்டுகள் நிலைத்து நின்றார்கள். அப்போ அந்த பகுதியில வாழ்ந்தப்போ உருவானதுதான் வேதங்களா? ஆமா, உலகின் மிகப் பழமையான இலக்கியமான ரிக்வேதம் அங்கதான் எழுதப்பட்டுச்சு. அதுக்கப்புறம்தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா கங்கை, யமுனை சமவெளிகளை நோக்கி நகரத் தொடங்குனாங்க. சரி, இப்போ அந்த இலக்கியங்கள் பத்தி விரிவா பேசலாம். கிமு 1500 முதல் 600 வரையிலான காலத்தின் வேத இலக்கியங்களை நம்ம அடிப்படையில 4 பிரிவுகளா பிரிக்கலாம் இல்லையா? கரெக்ட். வேதங்கள், பிராமணங்கள், ஆரண்யங்கள் மற்றும் உபனிஷத்துகள். இந்த வேதங்களுக்கு ஸ்ருதி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஸ்ருதினா கேட்பது அப்படின்னு அர்த்தம். எந்த ஒரு எழுத்து வடிவமும் இல்லாம காதால கேட்டு பல தலைமுறைகளா வாய் வழியாகவே இத கற்பிச்சு வந்தாங்க. அதனாலதான் இத மனிதர்களால் எழுதப்படாத ஒன்று, இறைவனால் முனிவர்களுக்கு நேரடியாக அருளப்பட்டது அப்படிங்கிற நம்பிக்கையில அப்பௌருஷயா அப்படின்னு சொல்றாங்க. அப்பௌருஷயா கேட்கவே ரொம்ப கம்பீரமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இது காலத்தால் அழியாத நித்தியமான ஒன்று அப்படின்றத குறிக்க நித்யா அப்படின்னு சொல்றாங்க. இத நாம இன்னைக்கு இருக்கிற ஒரு விஷயத்தோட ஒப்பிட்டு பார்க்கணும்னா, ஸ்ருதி அப்படிங்கிறது மாற்றவே முடியாத அடிப்படையான ஒரு அரசியலமைப்பு சட்டம் மாதிரி, கான்ஸ்டிடியூஷன் மாதிரி வச்சுக்கலாம். சரி, இப்போ அந்த 4 வேதங்களுக்கு வருவோம். ரிக், சாம, யஜூர், அதர்வ வேதம். இதுல முதல் 3 வேதங்களை மட்டும் ஏன் வேதத்ரயி, அதாவது வேதங்களின் மும்மூர்த்திகள் அப்படின்னு தனியா பிரிக்கிறாங்க? ஏன்னா அந்த முதல் 3 வேதங்களும் ஆன்மீகம், பெரிய யாகங்கள் மற்றும் தத்துவங்களை அடிப்படையாக கொண்டவை. அவற்றின் மொழியும் நோக்கமும் ஒன்றோடொன்று பின்னிப்பிணைந்தது. ஓ சரி, அப்போ முதலாவது ரிக்வேதம் பத்தி சொல்லுங்க. உலகத்திலேயே மிக பழமையான நூல் இதுதான். மனித குலத்தின் முதல் சாசனம் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இது முழுவதும் பாடல்களோட தொகுப்பு. மொத்தம் 1028 பாடல்கள் இதில் இருக்கு. 1028 பாடல்கள். இத மண்டலங்களா பிரிச்சிருக்காங்க இல்லையா? ஆமா, 10 மண்டலங்களா பிரிக்கப்பட்டிருக்கு. இதுல ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று வரிசை இருக்கு. அது என்னன்னா, 2வது மண்டலத்துல இருந்து 7வது மண்டலம் வரைக்கும் இருக்கிறது தான் ரொம்ப பழமையானது. இத குறிப்பிட்ட ரிஷிகளோட குடும்பங்கள் பாதுகாத்து வந்ததால கோத்ரா அல்லது வம்ச மண்டலங்கள் அப்படின்னும் குலகிரந்த் அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்றது கரெக்டா? துல்லியமா சொன்னீங்க. அப்போ 1வது மற்றும் 10வது மண்டலங்கள்? அது மிக கடைசியாக சேர்க்கப்பட்டவை. ஆமா, இந்த கடைசியாக சேர்க்கப்பட்ட 10ஆம் மண்டலம் தான் சமூகவியல் நோக்குல மிக மிக முக்கியமானது. இதுல தான் புருஷ சூக்தம் அப்படிங்கிற பாடல் இடம்பெற்றிருக்கு. புருஷ சூக்தம், இத பத்தி நிறைய விவாதங்கள் இருக்கே. வர்ணங்களான பிராமண, சத்திரிய, வைஷ்ய, சூத்திர பிரிவுகள் எப்படி தோன்றுச்சு அப்படிங்கறத விளக்குற முதல் குறிப்பு இதுதான். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. சரி, இந்த ரிக்வேத பாடல்களை யாகங்கள்ல ஓதுறவங்களுக்கு ஒரு சிறப்பு பேர் இருக்கே. அவங்கள ஹோத்ரி அப்படின்னு அழைப்பாங்க. அப்போ ஹோத்ரினா ரிக்வேதத்துக்கான பிரத்யேக நிபுணர்.
சரி, அடுத்து சாமவேதம். இதுல 1549 பாடல்கள் இருக்கு. ஆனா இதுல எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, சொல்லுங்க. இது ஒரு தனி வேதமா இருந்தாலும் இதுல இருக்கிற 75 பாடல்களை தவிர மத்த எல்லா பாடல்களுமே அப்படியே ரிக்வேதத்துல இருந்து எடுக்கப்பட்டதுதான் படிச்சேன். அப்புறம் எதுக்கு இது ஒரு தனி வேதமா ஆக்குனாங்க? அது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா சாமவேதம் அப்படிங்கிறது வார்த்தைகளை விட அந்த வார்த்தைகளை எப்படி பாடுவது அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துச்சு. ஓ, மியூசிக் சம்பந்தப்பட்டது. ஆமா, ரிக்வேதத்தோட கடினமான உச்சரிப்புகளை ஒரு ராகத்தோட இசையோட யாகங்களின் போது பாடுவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இது. அதனால தான் சாமவேதம் இந்திய இசையோட ஆணிவேர் அப்படின்னு கருதப்படுது. இதை இசையோட ஓதுபவர் உத்கத்ரி எனப்படுவார். ரிக்வேதம் ஒரு கவிதை, சாமவேதம் ஒரு பாட்டு அப்படின்னு வச்சுக்கிட்டா, மூணாவதா வர்ற யஜுர்வேதம் ஒரு செயல்முறை விளக்கம், அதாவது ஒரு மேனுவல் அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பா. யாகங்கள் மற்றும் சடங்குகளை எப்படி செய்யணும் அப்படிங்கறத விளக்குற வேதம் இது. இத ஓதுபவரை அத்வர்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல 2 பிரிவுகள் இருக்குல்ல? ஆமா, வசன வடிவில் உள்ள கிருஷ்ண யஜுர்வேதம் மற்றும் செய்யுள் வடிவில் உள்ள சுக்ல யஜுர்வேதம். சரி, இப்போ என் அடுத்த கேள்விக்கு வர்றேன். இந்த 4ஆவதா இருக்கிற அதர்வ வேதத்தை ஏன் அந்த வேதத்ரை கூட்டமைப்புல இருந்து ரொம்ப காலமா ஒதுக்கி வச்சாங்க? ஏன்னா முதல் 3 வேதங்களும் மேல்தட்டு மக்களோட பிரம்மாண்டமான யாகங்கள், பிரபஞ்ச தத்துவங்கள் பத்தி பேசுச்சு. ஆனா அதர்வ வேதம் சாதாரண மக்களோட அன்றாட பிரச்சனைகளை பேசுச்சு. ஓ, சாதாரண மக்களோட வாழ்க்கையா? ஆமா, மாயவித்தைகள், நோய்களை தீர்க்கும் மந்திரங்கள், மாந்திரிக சடங்குகள் இதெல்லாம் இதுல இருந்துச்சு. இது முற்றிலும் வேறுபட்ட ஒரு தளத்துல இயங்குனதால பழமைவாதிகளால இது ஆரம்பத்துல ஒரு வேதமாகவே ஏத்துக்கப்படல. சாதாரண மக்களோட வாழ்வியல பேசினதால ஒதுக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு கசப்பான உண்மைதான். சரி, வேதங்களை பார்த்துட்டோம். அடுத்ததா பிராமணங்கள், ஆரண்யகங்கள் மற்றும் உபனிஷத்துகள். முதல்ல பிராமணங்கள் பார்ப்போம். பிரம்மானா யாகம் அப்படின்னு பொருள். வேதங்கள்ல உள்ள கடினமான செய்யுள்களை யாகங்கள்ல எப்படி நடைமுறையில பயன்படுத்துறது அப்படின்னு விளக்குற உரைநடை நூல்கள் இவை. ஒவ்வொரு வேதத்துக்கும் பிரத்யேக பிராமணங்கள் இருக்கு இல்லையா? இது ஒரு அட்டவணை மாதிரி நம்ம கேட்பாளர்களுக்கு வரிசையா சொல்லிடுவோம். கண்டிப்பா, இதை கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்கணும். ரிக்வேதத்துக்கு 2 முக்கிய பிராமணங்கள். ஒன்னு ஐதரேய, மற்றொன்று கௌஷிதகி அல்லது சாங்கியன். சாம வேதத்துக்கு 4 பிராமணங்கள் இருக்கு. பஞ்சவிம்சா, இதுக்கு தாண்டிய மகாபிராமணம்னு ஒரு பேரும் இருக்கு. அடுத்து ஷத்விம்சா, சாந்தோக்கிய, அப்புறம் ஜெய்மினேய. யஜுர்வேதத்துக்கு 2 இருக்கு, சதபத மற்றும் தைத்தீரிய. இதுல சதபத பிராமணம் தான் அனைத்து பிராமணங்கள்லயும் மிக பழமையானது மற்றும் மிக பெரியது. நோட் பண்ணிக்கோங்க, சதபத தான் பெருசு. கடைசியா அதர்வ வேதத்துக்கு. அதர்வ வேதத்துக்கு ஒரே ஒரு பிராமணம் தான், அது கோபத பிராமணம். சூப்பர். இந்த பிராமணங்களுக்கு அடுத்தபடியா வருபவை ஆரண்யங்கள். ஆரண்யா என்றால் காடு. யாகங்கள், சடங்குகள் அப்படின்னு வாழ்ந்த ஒரு மனிதன் முதுமையில அனைத்தையும் துறந்து காட்டுக்குச் செல்லும்போது அவனுக்கும் அவனிடம் கற்க வரும் மாணவர்களுக்கும் உருவாக்கப்பட்ட தத்துவ நூல்கள் இவை. ஆமா, இது பிராமணங்களோட இறுதிப் பகுதியாவே கருதப்படுது. இந்த ஆரண்யங்களோட உச்சக்கட்ட நீட்சிதான் உபனிஷத்துகள். உபனிஷத்துகள் இங்கதான் மனித சிந்தனை ஒரு பெரும் பாய்ச்சலை நிகழ்த்துது இல்லையா? ஆமா, குதிரையை யாகம் செஞ்சா சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு நம்பிய சமூகம், சொர்க்கம்னா என்ன, நான் யார், இந்த பிரபஞ்சத்தின் ஆதாரம் என்ன அப்படின்னு பெரிய தத்துவ கேள்விகளை கேட்க தொடங்கினது இங்கேதான். வேதத்தோட இறுதி பகுதியா இது வர்றதால இதுக்கு வேதாந்தா அப்படின்னு பேர் இருக்கு. அதாவது வேதத்தின் முடிவு. மொத்தம் 108 உபனிஷத்துகள் இருக்கு. இவற்றில் பிருகதாரண்யக உபனிஷத் தான் மிக பழமையானது. ரொம்ப ஆழமான பயணம். கிமு 600 வரை உள்ள ஸ்ருதி இலக்கியங்களை முழுமையா பார்த்துட்டோம். அடுத்ததா கிமு 600 முதல் கிபி 600 வரையிலான வேதகால மரபு இலக்கியங்களுக்கு வருவோம். இதுக்கு ஸ்மிருதி அப்படின்னு பெயர். ஸ்மிருதி என்றால் நினைவில் கொள்ளப்பட்டவை அப்படின்னு அர்த்தம். நீங்க முன்னாடி சொன்ன அதே அரசியலமைப்பு சட்ட உதாரணத்தை இங்கேயும் பயன்படுத்தலாம். எப்படி? ஸ்ருதி அப்படிங்கிறது மாற்ற முடியாத அரசியல் அமைப்பு சட்டம்னா, ஸ்மிருதிகள் மனிதர்களால உருவாக்கப்பட்ட காலத்திற்கேற்ப மாறக்கூடிய சட்டங்கள் அல்லது கேஸ் லாஸ் மாதிரி வச்சுக்கலாமா? கரெக்ட். இது 6 பிரிவுகள் இருக்கு. வேதாங்கங்கள், ஸ்மிருதிகள் அல்லது தர்மசாஸ்திரங்கள், இதிஹாசங்கள், புராணங்கள்,
உபவேதங்கள் மற்றும் 6 தர்சனங்கள். இதுல முதல்ல 6 வேதாங்கங்கள் பாப்போம். லட்சக்கணக்கான வரிகளை எந்த எழுத்து வடிவமும் இல்லாம அப்படியே பாதுகாக்கணும்னா அதுக்கு ஒரு பெரிய தொழில்நுட்பம் தேவை இல்லையா? அந்த தொழில்நுட்பம் தான் இந்த வேதாங்கங்கள். இதுல முதல் ஒண்ணு சிக்ஷா, அதாவது ஒலியியல், ஃபொனடிக்ஸ், வார்த்தைகளை எப்படி துல்லியமா உச்சரிக்கிறது அப்படிங்கிற அறிவியல். இத பற்றிய மிக பழமையான நூல் பிராதிஷாக்கியா. இரண்டாவது கல்பசூத்திரம். இது சடங்குகளை பற்றியது. இதுக்குள்ள 3 உட்பிரிவுகள் இருக்கு. பெரிய யாகங்களை விளக்கும் ட்ரௌதா அல்லது சுல்வ சூத்திரம், குடும்ப அளவுல செய்யும் சடங்குகளை பேசும் கிரஹ்ய சூத்திரம், அப்புறம் சமூக வர்ணங்கள் ஆசிரமங்களை விளக்கும் தர்ம சூத்திரம். மூணாவது வியாகரணம், அதாவது இலக்கணம். மொழிக்கு ஒரு கட்டமைப்பு தேவை இல்லையா? பாணினி எழுதிய அஷ்டாத்யாயி தான் பழமையான இலக்கண நூல். நாலாவது நிருக்தா, சொற்பிறப்பியல் அல்லது எட்டிமாலஜி. ஒரு வார்த்தை எப்படி உருமானது அப்படின்னு விளக்குறது. உலகின் மிக பழமையான அகராதிய காஷ்யபர் அப்படிங்கிறவரு நிகண்டு என்ற பெயர்ல எழுதினாரு. அந்த நிகண்டுவை அடிப்படையா வச்சு யாஸ்கர் எழுதிய நூல்தான் நிருக்தா. அஞ்சாவது சந்தஸ், யாப்பியல் அல்லது கவிதை மீட்டர். ஒரு வரியில எத்தனை எழுத்துகள் இருக்கணும் அப்படிங்கிற கணிதம் இது. பிங்களர் எழுதிய சந்த சூத்ரா இதுல ரொம்ப முக்கிய நூல். கடைசியா 6வது ஜோதிஷம், அதாவது வானியல், கோள்களின் நிலையை கணிப்பது. லஹதா முனி எழுதிய வேதாங்க ஜோதிஷம் இதுல ரொம்ப பழமையானது. இந்த 6 அறிவியல்களும் சேர்ந்துதான் வேதங்களை அழியாம பாதுகாத்துச்சு. அடுத்ததா அன்றைய சமூகத்தோட சட்டத்திட்டங்களை வகுத்த 6 புகழ்பெற்ற ஸ்மிருதிகள். இந்த தர்மசாஸ்திரங்கள்ல ரொம்ப பழமையானது மனுஸ்மிருதி. இது குப்தர்கள் காலத்திற்கு முந்தையது. இந்த சட்ட புத்தகங்களுக்கு பிற்காலத்துல பல அறிஞர்கள் விளக்க உரை, அதாவது கமெண்டரி எழுதினாங்க. மனுஸ்மிருதிக்கு உரை எழுதியவங்க யாருன்னா விஸ்வரூபர், மேதாதிதி, கோவிந்தராஜ் மற்றும் குல்லுகப்பட்டர். அடுத்தது யாஜ்னவல்க்ய ஸ்மிருதி. இதுவும் குப்தர்களுக்கு முந்தையதுதான். இதுக்கு உரை எழுதியவர்கள் பாத்தீங்கன்னா விஸ்வரூபர், விக்னேஸ்வரர் மற்றும் ஷிலாகர் வம்ச அரசரான அபரர்கா. அப்போ மீதமுள்ள 4 ஸ்மிருதிகள்? மீதமுள்ள 4 ஸ்மிருதிகளுமே குப்தர் காலத்தைச் சேர்ந்தவை. அவை நாரத ஸ்மிருதி, பராசர ஸ்மிருதி, பிருகஸ்பதி ஸ்மிருதி மற்றும் காத்யாயன ஸ்மிருதி. இந்த ஸ்மிருதிகள் தான் அன்றைய சமூகத்தோட சிவில் மற்றும் குற்றவியல் சட்டங்களா செயல்பட்டுச்சு. அடுத்து நாம ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பகுதிக்கு வர்றோம். இதிகாசங்கள், அதாவது மாபெரும் காவியங்கள், ராமாயணம் மற்றும் மகாபாரதம். வால்மீகி முனிவரால் எழுதப்பட்ட ராமாயணம் தான் உலகின் பழமையான இதிகாசம். அதனால இத ஆதிகாவியம் அப்படின்னு சொல்றாங்க. இதோட வளர்ச்சியை கவனிச்சீங்கன்னா ஒரு காவியம் காலப்போக்குல எப்படி பெருசாகுது அப்படின்னு புரியும். முதல்ல வெறும் 6000 ஸ்லோகங்களா இருந்த இது பின்னாடி 12000 ஆகி தற்போது 24000 ஸ்லோகங்களை கொண்டிருக்கு. இதுல மொத்தம் 7 காண்டங்கள் இருக்கு. அதுல முதல் மற்றும் 7வது காண்டங்கள் மிக கடைசியாக சேர்க்கப்பட்டவை. மகாபாரதத்தோட வளர்ச்சியும் இதே மாதிரி தானே? ஆமா, வேதவியாசரால் தொகுக்கப்பட்ட இதுதான் உலகத்தோட மிக நீண்ட இதிகாசம். இது ஒரு குடும்ப பகையை மையமாக கொண்டது என்றாலும் காலப்போக்கில் பல தத்துவங்கள் இதுல சேர்க்கப்பட்டுச்சு. ஆரம்பத்துல வெறும் 8800 ஸ்லோகங்களுடன் இதுக்கு ஜெய சம்ஹிதா அப்படின்னு பேர் இருந்துச்சு. கரெக்ட். அப்புறம் 24000 ஸ்லோகங்களா விரிவடைஞ்சு சதுர்விம்சதி சகஸ்திரி சம்ஹிதை அல்லது பாரதம் எனப்பட்டது. இறுதியா 1,00,000 ஸ்லோகங்களை கொண்டு சதசகஸ்திரி சம்ஹிதை அல்லது மகாபாரதம் அப்படின்னு இது முழு வடிவம் பெற்றுச்சு. 1,00,000 ஸ்லோகங்கள் கற்பனை செஞ்சு பார்க்கவே மலைப்பா இருக்கு. இது மொத்தம் 18 பர்வங்கள், அதாவது அத்தியாயங்கள் மற்றும் ஹரிவம்சம் அப்படிங்கிற ஒரு துணை பகுதியை கொண்டது. பகவத்கீதா இதுல இருக்கிற பீஷ்ம பர்வத்துல இருந்து தான் எடுக்கப்பட்டது. அத்தனை பர்வங்கள்ல சாந்தி பர்வம் தான் மிகப்பெரியது. காவியங்களை தொடர்ந்து நாம பார்க்க போறது புராணங்கள். புராணம் என்றால் பழமையானது அப்படின்னு பொருள். மொத்தம் 18 புராணங்கள் இருக்கு. இதுல மத்ஸ்ய புராணம் தான் மிகவும் பழமையானது. பகவத், விஷ்ணு, வாயு மற்றும் பிரம்மாண்ட புராணங்கள் அன்றைய அரசர்களின் வம்சாவளியை அறிந்து கொள்ள தொல்லியல் ஆய்வாளர்களுக்கு பெரிதும் உதவுது. சரி, அடுத்ததா உபவேதங்கள். இலக்கியங்களோட இன்னொரு பகுதியா ஒவ்வொரு வேதத்துக்கும் ஒரு உபவேதம், அதாவது துணை வேதம் உண்டு. இவை நடைமுறை வாழ்விற்கான அறிவியலை பேசிச்சு. இத நான் வரிசையா சொல்லிடுறேன். ரிக் வேதத்தோட உபவேதம் ஆயுர்வேதம், அதாவது மருத்துவம். சாமவேதத்தோட உபவேதம் காந்தர்வ வேதம், இது இசை சம்பந்தப்பட்டது.
யஜுர்வேதத்தோட உபவேதம் தனுர்வேதம், இது வில்வித்தை. அதர்வ வேதத்தோட உபவேதம் ஷில்ப வேதம் அல்லது அர்த்தவேதம், கலை மற்றும் செல்வம் பத்தினது. இதை ஏற்றியவர் விஸ்வகர்மா. அருமை. இப்போ வேத இலக்கியங்களின் இறுதிப் பகுதியான 6 தரிசனங்கள், ஷார்ட் தரிசனங்கள்னு சொல்லுவாங்க. இவை இந்திய தத்துவப் பள்ளிகள். தர்க்கம், அணுவியல் என பல ஆழமான விஷயங்களை இவை பேசுச்சு. 1. சாங்கிய தரிசனம். இத எழுதுனது கபிலர் சாங்கிய சூத்திரத்தில. 2. யோக தரிசனம், பதஞ்சலி யோக சூத்திரம். 3. நியாய தரிசனம், அக்ஷபாத கௌதமர் நியாய சூத்திரம். 4. வைசேஷிக தரிசனம், உலுக்க கன்னடர் வைசேஷிக சூத்திரம். 5. பூர்வ மீமாம்சா, ஜைமினி பூர்வ மீமாம்ச சூத்திரம். 6. உத்தர மீமாம்சா அல்லது வேதாந்தா, பாதராயணர் பிரம்ம சூத்திரம் அல்லது வேதாந்த சூத்திரத்துல எழுதினார். இலக்கியங்கள், தத்துவங்கள் அனைத்தையும் விரிவாக பார்த்துட்டோம். இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு ரிக்வேதிக் ஏர்லி வேதிக் பீரியட் 1500 BC to 1000 BC. இது கேட்கும் நீங்கள் ஒரு நிமிடம் கற்பனை செய்து பாருங்கள். ஒரு பண்டைய இந்திய சமூகம். அங்க குழந்தை திருமண முறை கிடையாது. கணவரை இழந்த பெண்கள் மறுமணம் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு திறமை இருந்தா நீங்க எந்த தொழில வேணாலும் தேர்வு செய்யலாம். அதை வச்சுதான் உங்க சமூக அந்தஸ்து தீர்மானிக்கப்படும். நீங்க பிறக்கும் குடும்பத்தை வச்சு இல்ல. ஆமா, கேட்கவே ரொம்ப முற்போக்காவும் நவீனமாவும் இருக்குல்ல. கண்டிப்பா. அதே போல அங்க பிரம்மாண்டமான கோவில்களோ சிலைகளோ கூட இல்ல. இதுதான் 3500 வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது இந்த ஆரம்பகால வேத காலத்துல இருந்த நிஜமான வாழ்க்கை முறை. இந்த ஆழமான அலசல்ல தேர்வு கண்ணோட்டத்துல இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். கரெக்ட். இந்த 1500 BC முதல் 1000 BC வரையிலான காலத்தை நாம முழுமையா புரிஞ்சுக்கணும்னா ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த காலகட்டத்தை பத்தி தெரிந்து கொள்ள நமக்கு இருக்கும் ஒரே ஆதாரம் ரிக்வேதம் மட்டுமே. ஒரே ஒரு ஆதாரம் தானா? கோட்டைகள், கல்வெட்டுகள் அப்படி எதுவுமே இல்லையா? இல்ல. அவங்க பெரிய அரண்மனைகளோ கல்வெட்டுகளோ விட்டுட்டு போகல. ஆரம்பத்துல நாடோடிகளா இருந்தாங்க. அப்புறம் விவசாயம், கால்நடை வளர்ப்புன்னு மாறினாங்க. அதனால மரங்கள், மண்ணை வச்சுதான் வீடுகளை கட்டினாங்க. காலப்போக்கில் அது எல்லாமே அழிஞ்சிடுச்சு. ஓஹோ, அப்போ அந்த ரிக்வேத பாடல்களை வச்சுதான் அவங்க வாழ்ந்த புவியியல் அமைப்பு, நதிகள் எல்லாத்தையும் நாம கண்டுபிடிக்கணுமா? ஆமா. பாடல்கள்ல அவங்க எந்த மலைகளை பார்த்தாங்க, எந்த நதிகளை கடந்தாங்கன்னு ரொம்ப தெளிவா இருக்கு. உதாரணமா பாத்தீங்கன்னா, இமயமலையை அவங்க ஹிம்வந்த் அப்படின்னும், ஹிந்துகுஷ் மலைய முஞ்சவந்த் அப்படின்னும் குறிப்பிடுறாங்க. அப்போ நதிகள் பத்தியும் நிறைய குறிப்புகள் இருக்குல்ல? நிறையவே இருக்கு. ரிக்வேதத்துல மொத்தம் 40 நதிகளை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா நதி சூக்தா அப்படிங்கிற ஒரு பாடல்ல மட்டுமே 21 நதிகளோட பேர்கள் வரிசையா வருது. வாவ், ஒரே பாடல்ல 21 நதிகளா? ஆமா. கிழக்குல கங்கை நதியில ஆரம்பிச்சு மேற்குல காபுல், அதாவது குபா நதி வரைக்கும் அவங்களோட நிலப்பரப்பு இருந்திருக்கு. ஒரு நிமிஷம், எனக்கு இங்க ஒரு பெரிய சந்தேகம். இப்போ இந்தியாவின் முக்கிய நதிகளாக இருக்கும் கங்கையும் யமுனையும் அப்போது எப்படி பார்க்கப்பட்டன? ரிக்வேதத்திலையும் இதுங்கதான் மெயின் நதிகளா? அங்கதான் வரலாற்று ஆய்வாளர்கள் ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கிறாங்க. நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதை கண்டிப்பா நோட் பண்ணிக்கணும். ரிக்வேதம் முழுவதுமே கங்கை நதி ஒரே ஒரு முறை மட்டும்தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. நிஜமாவா? கங்கை நதி வெறும் ஒரு முறை தானா? யமுனை? யமுனை நதி 3 முறை மட்டுமே சொல்லப்பட்டிருக்கு. அவங்க அதிகமா வாழ்ந்தது வடமேற்கு இந்தியாவிலையும் பாகிஸ்தான் பகுதியிலும் தான். அதனால அவங்க ரொம்ப அதிகமா திரும்ப திரும்ப குறிப்பிட்ட நதி எதுன்னா அது சிந்து நதி தான். ஓ, அப்போ சிந்து நதி தான் அவங்களுக்கு ரொம்ப புனிதமான நதியா? இல்ல, அங்கேயும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அதிகமா குறிப்பிட்டது சிந்து நதி. ஆனா அவங்க மிகவும் புனிதமா ஒரு தெய்வமா வணங்குன நதி சரஸ்வதி. ஆரியர்கள் வாழ்ந்த அந்த மைய பகுதியை சப்த சிந்து அப்படின்னு அழைச்சாங்க. சப்த சிந்து, அதாவது 7 நதிகள் பாயும் நிலம், கரெக்டா? எக்ஸாக்ட்லி. அந்த 7 நதிகள் எவைனா சிந்து, அப்புறம் அதோட 5 துணை நதிகளான விதஸ்தா, அசிக்னி, விபாஸ், பருஷ்னி, சுதுத்ரி, அப்புறம் 7ஆவதா சரஸ்வதி நதி. நிலமும் நீரும் இவ்வளவு செழிப்பா இருக்கிற இடத்துல கண்டிப்பா அதிகார போட்டி வரும் அல்லவா? தண்ணிக்காகவும் நிலத்துக்காகவும் அங்க பெரிய போர்கள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கே. கண்டிப்பா நடந்துச்சு. அப்படி நடந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க போரை பற்றி பார்ப்போம். அதுதான் தசராஜன் போர். அதாவது 10 அரசர்களுக்கு இடையேயான போர். 10 அரசர்கள் ஒன்னா சேர்ந்து சண்டை போட்டாங்களா? யாருக்கு எதிரா? த்ரிச்சுஸ் குடும்பத்தைச் சேர்ந்த
பரதவம்ச அரசனான சுதாஸ் அப்படிங்கிற ஒரு மன்னனுக்கு எதிரா ஒரு பெரிய கூட்டணி அமைஞ்சது. இந்த 10 அரசர்கள் யாராருன்னு பாடல்கள்ல தெளிவா இருக்கு. அந்த 10 பேர் யாராருன்னு எக்ஸாம்க்கு முக்கியமா? ஆமா, தெரிஞ்சுக்கிறது நல்லது. புருஸ், யதூஸ், துர்வசாஸ், அனூஸ், துருஹியூஸ். இவங்க 5 பேரும் ஒரு பெரிய குரூப். இவங்களுக்கு சப்போர்ட்டா அலினாஸ், பக்தாஸ், பலனாஸ், சிபீஸ், அப்புறம் விஷானன்ஸ், இப்படி மொத்தம் 10 அரசர்கள் சுதாஸை எதிர்த்து போரிட்டாங்க. ஓஹோ, இந்த போர் எந்த இடத்துல நடந்துச்சு? இந்த போர் பருஷ்னி நதிக்கரையில நடந்துச்சு. இதுல அந்த 10 அரசர்களை முறியடிச்சு அரசன் சுதாஸ் தான் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார். இருங்க, பருஷ்னி நதியா? இப்போ இந்தியாவுல அப்படியும் ஒரு நதி இல்லையே. ஆமா, 3000 வருஷங்கள்ல நதிகளோட பெயர்கள் மாறிடுச்சு. இத காலவரிசைப்படி புரிஞ்சுக்கொள்வோம். இப்போ அட்டவணைய பார்க்கலாம். எக்ஸாமுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் பழங்கால பேரையும் இப்போதைய பேரையும் வரிசையா சொல்றேன். சரி, சொல்லுங்க. முதல்ல பஞ்சாப் நதிகள். சிந்து அப்படிங்கிறது இப்போதைய சிந்து நதி. விதஸ்தா அப்படிங்கிறது ஜீலம். அசிக்கனி சீனாப். விபாஸ் நதி தான் இப்போதைய பியாஸ். அப்போ அந்த போர் நடந்த பருஷ்னி நதி? பருஷ்னி நதி தான் இப்போதைய ராவி நதி. அப்புறம் சுத்துத்ரி அப்படிங்கிறது சட்லஜ். ஓகே, இது எல்லாமே பஞ்சாப் நதிகள். ராஜஸ்தான் பக்கம் ராஜஸ்தான்ல சரஸ்வதி நதிய இப்போ சர்சுதி அப்படின்னு சொல்றாங்க. திருஷத்வதி நதி கக்கர் நதியா அறியப்படுது. ஆப்கானிஸ்தான் நதிகளுக்கும் குறிப்பிருக்கா? கண்டிப்பா. குபா நதி தான் இப்போதைய காபூல். ஸ்வாஸ்து ஸ்வாட். குருமு குர்ரம். கோமதி கோமல் நதி. வாவ், பேர்கள் எப்படி மருவி இருக்கு பாத்தீங்களா? சரி, போர்கள்ல ஜெயிச்சு நாட்டை விரிவாக்குனதுக்கு அப்புறம் அவங்க எப்படி நிர்வாகம் பண்ணாங்க? இப்போ நாம வார்டு, பஞ்சாயத்து, மாவட்டம், மாநிலம்னு வச்சிருக்கோம்ல, அது போல அங்க என்ன அமைப்பு இருந்துச்சு? அங்கேயும் ஒரு தெளிவான பிரமிட் மாதிரி கட்டமைப்பு இருந்துச்சு. நிர்வாகத்தோட மிக அடிப்படை அலகு குலா, அதாவது குடும்பம். ஓகே, அந்த அரசியல் படிநிலைய வரிசையா பாத்திரலாமா? கண்டிப்பா. இத ஒரு அட்டவணை மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடிப்படை அலகு குலா. இதோட தலைவர் குலப்பா. பல குடும்பங்கள் சேர்ந்தது கிராமம். தலைவர் கிராமணி. பல கிராமங்கள் சேர்ந்தது விஸ், அதாவது குலம். தலைவர் விஸ்பதி. பல விசுகள் சேர்ந்தது ஜனா, அதாவது மக்கள் கூட்டம். தலைவர் கோபா அல்லது கோபதி. இதுக்கெல்லாம் மேல உச்சகட்ட கட்டமைப்பு ராஷ்டிரா, அதாவது நாடு. இதோட தலைவர் ராஜன் அல்லது அரசன். இது முழுக்க முழுக்க ஒரு ஆணாதிக்க சமூகம் போல தெரியுது. அரச பதவி எப்படி வந்துச்சு? ஆமா, இது உறுதியான ஆணாதிக்க தந்தை வழி சமூகம்தான். பரம்பரை முடியாட்சி முறை, அதாவது ஆங்கிலத்துல பிரைமோஜெனிச்சர் அப்படின்னு சொல்லுவோம். மூத்த மகனுக்கே அரசுரிமை போய் சேரும். அப்போ அரசன் ஒரு சர்வாதிகாரி மாதிரியா? அவனுக்கு உதவி பண்ண அமைச்சர்கள் யாரும் இல்லையா? இல்ல, அரசனுக்கு உதவியாளர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ரொம்ப முக்கியமானவர் புரோஹிதர். இவர் அரசனுக்கு முக்கிய ஆலோசகராகவும் வழிகாட்டியாகவும் இருந்தார். அடுத்தது படைத்தளபதியான சேனானி, அப்புறம் கிராமத் தலைவரான கிராமணி. படைகள், ஆயுதங்கள் எல்லாம் எப்படி இருந்துச்சு? அவங்க மரத்தால, கல்லால, எலும்பு மற்றும் சில உலோகங்களால ஆன ஆயுதங்களை பயன்படுத்தினாங்க. குறிப்பா விஷம் தடவப்பட்ட அம்புகள் இருந்துச்சு. போர்ல எதிரி கோட்டைகளை தாக்க நகரும் கோட்டை, அதாவது புர்ச்சாரிஷ்ணுனு கோட்டையை தாக்கும் எந்திரங்களும் அவங்க கிட்ட இருந்துச்சு. ஆஹா, நகரும் கோட்டைகளா? சரி, அரசனை கேள்வி கேட்கவோ அவனோட அதிகாரத்தை கட்டுப்படுத்தவும் மக்களுக்கு ஏதாவது உரிமை இருந்துச்சா? அதுதான் இதுல சுவாரஸ்யமே. அரசனை கட்டுப்படுத்த சபைகள் இருந்துச்சு. சபா, சமிதி, விததா, கணா அப்படின்னு 4 அமைப்புகள் இருந்துச்சு. சபா, சமிதி, இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? சபா அப்படிங்கிறது முதியோர்கள் மற்றும் முக்கியஸ்தர்கள் மட்டும் இருக்கும் ஒரு குழு. இது நீதிமன்றமாவும் செயல்பட்டுச்சு. ஆனா சமிதி அப்படிங்கிறது பொதுமக்கள் எல்லாரும் கலந்து கொள்ளும் மக்கள் சபை. இந்த சபைகள் அரசனின் தன்னிச்சையான அதிகாரத்தை கட்டுப்படுத்துச்சு. திருடு, ஏமாற்றுதல் போன்ற குற்றங்கள் கடுமையா தடுக்கப்பட்டுச்சு. ஒரு நல்ல மக்களாட்சி சாயல் அங்க இருந்திருக்கு. நிர்வாகம் சரி. ஆனா மக்களோட தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப அமைப்பு, அவங்களோட உணவு பழக்கம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. சாதி பிரிவுகள் அப்பவே வந்துருச்சா? ரிக்வேத கால சமூகத்துல பிராமணர், சத்திரியர், வைஷ்யர், சூத்திரர் அப்படின்னு 4 வர்ணங்கள் இருந்துச்சு. ஆனா டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுக்கு இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த பிரிவினை பிறப்பால் அல்ல, அவங்க செய்யும் தொழிலால், ஆக்குபேஷன் மட்டுமே அமைந்தது. ஓ, பிறப்பால் இல்லையா? அப்போ ஒரு குடும்பத்திலேயே வேற வேற தொழில் செய்யறவங்க இருக்க முடியுமா? கண்டிப்பா. ஒரு குடும்பத்திலேயே பல தொழில்கள் செய்யும் நபர்கள் ஒன்னா வாழ்ந்தாங்க. ரிக்வேதத்திலேயே ஒரு அழகான பாடல் வரி இருக்கு. நான் ஒரு பாடகன், என் தந்தை மருத்துவர், என் தாய் சோழமறைப்பவர். வாவ், நிஜமாவே ரொம்ப நெகிழ்வான ஒரு சமூகமா இருந்திருக்கு.
குடும்ப அமைப்பு பத்தி சொல்லுங்க. குடும்பம் ஒரு தார மனத்தை கொண்டிருந்தது. தந்தை வழி சமூகம் ரொம்ப முக்கியமா, அங்க குழந்தை திருமணம் கிடையவே கிடையாது. அப்போ கைப்பை பெண்களை விதவைகள் தங்கள் கணவனின் இளைய சகோதரனை திருமணம் செய்யும் நியோகா அப்படிங்கிற முறை அப்ப வழக்கத்துல இருந்துச்சு. சொத்துரிமை யாருக்கு போச்சு? சொத்துரிமை மகனுக்கே சென்றது. நகரக்கூடிய சொத்துக்கள்னா கால்நடை, தங்கம், அசையா சொத்துக்கள்னா நிலம், வீடு என ரெண்டுமே இருந்துச்சு. படிப்புக்காக தனிப்பள்ளிகள் இல்ல, ஆசிரியரின் வீடே பள்ளிக்கூடமாக, அதாவது குருகுலமாக இருந்துச்சு. அவங்களோட சாப்பாடு பத்தி ஏதாவது குறிப்பு இருக்கா? பால், தயிர், வெண்ணெய், நெய் இதுதான் அவங்களோட முக்கிய உணவுகள். பாலில் சமைக்கப்பட்ட தானியம் ஒன்னு ரிக்வேதத்துல வருது. அதுக்கு பேரு க்ஷீர பாகமோதனம். இது தவிர மீன், பறவை, இறைச்சியும் சாப்பிட்டாங்க. இறைச்சினா பசு இறைச்சியும் சாப்பிட்டாங்களா? இல்லவே இல்ல. பசுக்கள் அவங்க ரொம்ப புனிதமா பார்த்தாங்க. பசுக்கள் அகன்யா அப்படின்னு அழைக்கப்பட்டன. அகன்யானா கொல்லக்கூடாதவை அப்படின்னு அர்த்தம். ஓஹோ, ஒருவேளை யாராவது பசுவை கொன்னா என்ன தண்டனை? பசுவை கொல்பவருக்கு மரண தண்டனை அல்லது நாடு கடத்தப்படும் தண்டனை வழங்கப்படும்னு ரிக்வேதம் சொல்லுது. ஆரியர்களின் முக்கிய தொழில் விவசாயம், அப்புறம் கால்நடை வளர்ப்பு. ஒருவரோட செல்வம் அவர்கிட்ட இருக்கிற பசுக்களின் எண்ணிக்கையை வச்சுதான் மதிப்பிடப்பட்டுச்சு. பானங்கள் ஏதாவது பயன்படுத்தினாங்களா? சுறா, சோமா போன்ற மதுபானங்கள் அவங்க கிட்ட இருந்துச்சு. எப்போ பார்த்தாலும் உழைப்பு, போருன்னு இல்லாம பொழுதுபோக்குக்கு என்ன பண்ணாங்க? இசை, நடனம், தேர் பந்தயம், அப்புறம் சூதாட்டம். சூதாட்டம் ரொம்ப பிரபலம். ரிக்வேதத்துல சூதாடியின் புலம்பல்னு ஒரு பாடலே இருக்கு. அதுல ஒருத்தன் என் மனைவி என்ன நிராகரிக்கிறாள், என் மாமியார் என்ன வெறுக்கிறாள்னு சூதாட்டத்தால பட்ட கஷ்டத்தை பத்தி புலம்புறான். 3000 வருஷமா மாமியார் மருமகம் பிரச்சனை மாறவே இல்ல. சரி, இயற்கையோட இவ்வளவு இணைந்து வாழ்ந்தவங்க எந்த மாதிரியான கடவுள்களை வணங்குனாங்க? அவங்களுக்கு கோயில்கள் இருந்ததா? இல்ல, கோவில்களோ சிலைகளோ அவங்களுக்கு கிடையாது. இயற்கையின் சக்திகளைத்தான் தெய்வமா வணங்கினார். மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையிலான பாலமாக நெருப்பு, ஃபயர் கருதப்பட்டது. மொத்தம் எத்தனை கடவுள்கள் பத்தி வேதத்துல இருக்கு? மொத்தம் 33 கடவுள்கள். பின்னாளில் இவை 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டன. என்னென்ன பிரிவுகள்? ஒன்று நிலம் சார்ந்தவை, அதாவது டெரஸ்ட்ரியல், பிருத்விஸ்தானியா. இதுல பிருத்வி, அக்னி, சோமா, ப்ருஹஸ்பதி மற்றும் நதிகள் வரும். 2 இடைநிலை, அதாவது ஏரியல், ஆண்டரிக்ஷஸ்தானியா. இதுல இந்திரன், ருத்ரன், வாயு, பர்ஜன்யா அடங்குவாங்க. 3 விண்வெளி, அதாவது செலஸ்ட்ரியல், டியூஸ்தானியா. இதுல தௌஸ், சூர்யா, வருணன், அதிதி, உஷா, அஸ்வின் வருவாங்க. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான கடவுள் யாரு? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லுங்க. கண்டிப்பா முதல் இடத்துல இருக்கிறது இந்திரன். இவரை புரந்தரா, அதாவது கோட்டைகளை அழிப்பவர்னு அழைச்சாங்க. இவர்தான் மழை மற்றும் போர்க்கடவுள். ரிக்வேதத்துல இவருக்கு மட்டுமே 250 பாடல்கள் இருக்கு. இவரே முதன்மை கடவுள். ஓ, 250 பாடல்களா? அப்போ இரண்டாவது முக்கிய கடவுள்? இரண்டாவது அக்னி. இவருக்கு 200 பாடல்கள். மூன்றாவது வருணன். இவர் நீரின் கடவுள், இயற்கை விதியான ரித்தாவை காப்பவர். அதனால இவரை ரித்தஸ்ய கோபானோ கூப்பிட்டாங்க. சூரியன் பத்தியும் குறிப்புகள் இருக்கா? சூரியனுக்கு 5 வடிவங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சூர்யா, சாவித்ரி, மித்ரா, புஷான், விஷ்ணு. சூரியன் 7 குதிரைகள் பூட்டிய தேரில் வலம் வருபவர்னு நம்புனாங்க. இதுல காயத்ரி மந்திரம் சூரியனுக்குரியது தானா? கரெக்ட். புகழ்பெற்ற காயத்ரி மந்திரம் சூரியனின் வடிவமான சாவித்ரிக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இன்னொரு வடிவம் புஷான். இவர் திருமண கடவுள், சாலைகள் மற்றும் கால்நடைகளை காப்பவர். அப்புறம் விஷ்ணு 3 அடிகளில் உலகை அளந்தவர்னு சொல்லப்படுது. இதுக்கு பேரு உபக்ரமா. நீங்க முன்னாடி சோமா அப்படின்னு ஒரு பானம் பத்தி சொன்னீங்களே, அதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இருக்கா? ஆமா, சோமா அப்படிங்கிறது ஒரு தாவரம், ஹெம்ப் அல்லது பேங். இது தாவரங்களின் அரசன் எனப்பட்டது. பின்னாளில் இது சந்திரனோடு ஒப்பிடப்பட்டது. ரிக்வேதத்தின் 9வது மண்டலம் முழுவதும், அதாவது 114 பாடல்களும் சோமாவை பற்றியதுதான். அதனால இது சோமா மண்டலம் எனப்படுகிறது. மற்ற கடவுள்கள் பத்தி கொஞ்சம் ஷார்ட்டா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. ருத்ரன் விலங்குகளின் கடவுள், தௌஸ் பழமையான கடவுள் மற்றும் உலகின் தந்தை, யமன் இறப்பின் கடவுள், அஸ்வின் அல்லது நஸ்தியா ஆரோக்கியம், இளமையின் கடவுள், அதிதி கடவுள்களின் தாய், சிந்து நதி தெய்வம். இவ்ளோ கடவுள்கள் இருக்காங்களே, அப்போ இவங்க பல கடவுள் வழிபாட்டாளர்களா?
விலங்குகளை வணங்குனாங்களா? இல்ல, விலங்கு வழிபாடு கிடையாது. இவங்களோட வழிபாட்டு முறைய ஆங்கிலத்துல ஹெனோதீசம் அப்படின்னு சொல்வோம். அதாவது பல கடவுள்களை நம்பினாலும் எந்த கடவுளை வழிபடுகிறார்களோ அவரே அந்த நேரத்தில் முதன்மையானவர் என்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சு. யக்ஞம் எனப்படும் யாகங்கள் மூலம் பால், நெய், தானியம், சோமா எல்லாம் கடவுளுக்கு படைக்கப்பட்டது. ஓகே, இவ்வளோ விஷயங்களை பார்த்தோம். ஆனா இவர்களது பொருளாதாரம், வணிகம் மற்றும் நாணய முறை எப்படி இருந்தது? பிசினஸ் எல்லாம் பண்ணாங்களா? ஆரியர்கள் நாடோடி வாழ்க்கையை தாண்டி வந்தவங்க. அதனால கால்நடைகள் மிக முக்கியம். குதிரை போன்ற பல விலங்குகளை பழக்கப்படுத்தினர். எக்ஸாம்க்கு ஒரு முக்கியமான பாயிண்ட், அவங்களுக்கு சிங்கம், யானை, காட்டுப்பன்றி, போர் பத்தியெல்லாம் தெரிஞ்சிருந்தது. ஆனா பூனை, கேட் மற்றும் ஒட்டகம், கேமல் பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பில்ல. நிஜமாவா? பூனை பத்தி தெரியாதா? சரி, வணிகம் எப்படி இருந்துச்சு? வணிகம் மிக குறைவாகவே இருந்தது. சந்தைகள் பற்றி தெரிந்திருந்தாலும் நாணயங்கள் கிடையாது. பசுக்களும் குறிப்பிட்ட மதிப்புள்ள தங்க நகைகளுமே பரிமாற்றத்திற்கு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பயன்படுத்தப்பட்டன. அதாவது பண்டமாற்று முறை. தொழில் சார்ந்த நுட்பங்கள் எப்படி இருந்துச்சு? மருத்துவம் எல்லாம் தெரிஞ்சிருந்ததா? ஆமா, தச்சர்கள், கொல்லர்கள், தோல் பதனிடுபவர்கள், நெசவாளர்கள், மண்பாண்டம் செய்பவர்கள் என பல தொழில்கள் அங்கு உருவாகியிருந்துச்சு. மருத்துவத்துல காயங்களை ஆற்றவும் நோய்களை குணப்படுத்தவும் தெரிஞ்சிருந்தாங்க. அறுவை சிகிச்சை நிபுணர்கள் கூட இருந்திருக்காங்க. மூலிகைகளுடன் மந்திர தந்திரங்களும் மருத்துவத்துல பயன்பெற்றிருக்கு. சூப்பர். தொல்பொருள் ஆய்வாளர்கள் இந்த காலகட்டத்தை எப்படி அழைக்கிறாங்க? இந்த 1500 பிசி முதல் 1000 பிசி வரையிலான காலகட்டம் ஓசிபி கலாச்சாரம், அதாவது ஆட்ரி கலர்ட் பாட்ரி கல்ச்சர், காவி நிற மண்பாண்ட பண்பாடு என்று அழைக்கப்படுகிறது. அருமை. இதை கேட்கும் நீங்கள் இப்போது யோசித்துப் பாருங்கள். ஆரம்பத்தில் ஒருவரின் திறமையையும் தொழிலையும் மட்டுமே அடிப்படையாகக் கொண்டு அமைந்திருந்த ஒரு நெகிழ்வான சமுதாயம் எப்படி போகப் போக அடுத்தடுத்த காலகட்டங்களில் பிறப்பின் அடிப்படையிலான ஒரு கடுமையான சாதிய கட்டமைப்பாக ரிஜிட் காஸ்ட் சிஸ்டம் மாறியது என்பதை சிந்தித்துப் பாருங்கள். வரலாறு எத்தனையோ மாற்றங்களை சந்திச்சிருக்கு. இதன் மூலம் ரிக்வேதிக், ஏர்லி வேதிக் பீரியட் 1500 பிசி டு 1000 பிசி பகுதியை முழுமையாக பார்த்தோம். கண்டிப்பா தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இந்த தகவல்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். மீண்டும் அடுத்த ஆழமான அலசலில் சந்திப்போம். இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு லேட்டர் வேதிக் பீரியட், 1000 பிசி 600 பிசி. ஆமா, இதை கொஞ்சம் விரிவாகவே அலசுவோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், முந்தைய வேத காலத்துல மக்கள் பஞ்சாப் பகுதியில, அதாவது சப்த சிந்து பகுதியில தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த காலகட்டத்துல அவங்க கங்கை சமவெளியை நோக்கி நகர ஆரம்பிச்சாங்க. இது என்ன சொல்றது, ஒரு சாதாரண இடப்பெயர்வு கிடையாது, ஒரு பெரிய மாற்றத்தோட ஆரம்பம். கண்டிப்பா. நேயர்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த பகுதியிலிருந்து எக்ஸாம்ல நிறைய கேள்விகள் வரும். அதனால ஒவ்வொரு வரியையும் அட்டவணையும் எப்படி எளிதா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிற நோக்கத்துல தான் இதை நாம பார்க்க போறோம். ஒரு தொடர்ச்சியான கதை மாதிரி இதை புரிஞ்சுக்கலாம். சூப்பர். அப்போ முதல்ல புவியியல் ரீதியா என்ன நடந்துச்சுன்னு ஆரம்பிக்கலாமா? அவங்க நிலப்பரப்பு எப்படி விரிவடைஞ்சது? அதாவது ரிக்வேத காலத்துல வடமேற்கு இந்தியாவுல மட்டும் இருந்த ஆரியர்களோட குடியேற்றங்கள் இப்போ வட இந்தியா முழுவதையும் ஆக்கிரமிக்க தொடங்கிடுச்சு. இந்த முழு நிலப்பரப்புக்கும் அவங்க வச்ச பேரு தான் ஆரியவர்த்தா. ஓ, ஆரியவர்த்தா. அப்போ அவங்களோட கலாச்சார மையமும் மாறி இருக்குமே. ஆமா, சரியா சொன்னீங்க. முன்னாடி சரஸ்வதி நதிக்கரையில இருந்த மையம் இப்போ முழுமையா கங்கை நதியை நோக்கி மாறிடுச்சு. இந்த புதிய மையப்பகுதிய அவங்க மத்திய தேசம் அப்படின்னு அழைச்சாங்க. இதுல பாத்தீங்கன்னா நர்மதா, சதானீரா, அப்புறம் சம்பல் நதிகள் பத்தின குறிப்புகள் எல்லாம் இலக்கியங்கள்ல வருது. ஒரு நிமிஷம் இருங்க, அந்த சதானீரா நதின்னு சொன்னீங்களே, அது இப்போ இருக்கிற எந்த நதி? அது தற்போதைய கண்டக் நதி தான். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை இருக்கு. சதபத பிராமணத்துல ஒரு குறிப்பு வருது. அதாவது விதேக மாதவா அப்படிங்கிறவரு சரஸ்வதி பகுதியிலிருந்து சதானீரா நதியை கடந்து விதேக நிலத்துக்கு வந்தாருன்னு சொல்றாங்க. விதேகம்னா தற்போதைய திருகுட் பகுதி. ஓஹோ, நெருப்போட கடவுளான அக்னி உதவியோட காடுகளை அழிச்சிட்டு வந்தாருன்னு சொல்லுவாங்களே, அந்த கதையா? ஆமா ஆமா, அதேதான். இரும்பு கோடாரிகளை வச்சு காடுகளை அழிச்சிட்டு அவங்க கிழக்கு நோக்கி நகர்ந்தது தான் இந்த கதை குறியீடா சொல்லுது. இப்ப பாத்தீங்கன்னா அந்த தோவா பகுதியில, அதாவது 2 நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதியில புதிய ஜனபதங்கள் உருவானுச்சு. ஜனபதங்கள்னா அந்த சின்ன சின்ன பழங்குடிகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்தது தானே? கரெக்ட். புருஸ் மற்றும் பரதாஸ் பழங்குடிகள் இணைந்து குரு ஜனபதம் உருவானுச்சு.
அதே போல துர்வஷாஸ் மற்றும் கிரிவிஸ் இணைந்து பாஞ்சாலம் உருவானுச்சு. அது மட்டும் இல்லாம காசி மாதிரியான ஜனபதங்களும் தோன்றுச்சு. சரி, அப்ப தென்னிந்தியாவை பத்தி ஏதாவது குறிப்புகள் இருந்ததா? பிற்கால வேத இலக்கியங்கள்ல முதன்முறையா விந்திய மலை, அதாவது தெற்கு மலை குறிப்பிடப்பட்டிருக்கு. மொத்தத்துல இந்தியாவை அவங்க 3 பிரிவா பிரிச்சாங்க. ஆர்யாவர்த்தா அப்படிங்கிற வட இந்தியா, மத்திய தேசம் அப்படிங்கிற மத்திய இந்தியா, அப்புறம் தட்சிணபதம் அப்படிங்கிற தென்னிந்தியா. இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. பெரிய ராஜ்யங்கள் எல்லாம் உருவாகிடுச்சுன்னா கண்டிப்பா அரசியல் கட்டமைப்பும் மாறி இருக்கும். அரசனோட அதிகாரம் ரொம்பவே அதிகரிச்சிருக்குமே. நிச்சயமா. அரசன் வெறும் தலைவன் கிடையாது, அவர் கடவுளின் பிரதிநிதி அப்படிங்கிற ஒரு மனநிலைய கொண்டு வந்தாங்க. தைத்திரிய பிராமணம் அப்படிங்கிற நூல்ல தான் அரச அதிகாரத்தின் தெய்வீக தோற்றம் பற்றிய கோட்பாடு முதல்ல வருது. ஓ, தெய்வீக தோற்றம். அப்போ இவ்ளோ பெரிய சாம்ராஜ்யத்தை நிர்வகிக்க நிறைய அதிகாரிகளும் வந்திருப்பாங்களே. ஆமா, நிறைய புது அதிகாரிகள் வந்தாங்க. இப்போ அட்டவணைய பார்க்கலாம். சதபத பிராமணத்துல 12 ரத்தினிங்கள் பத்தின பட்டியல் இருக்கு. நான் வரிசையா சொல்றேன். 1 புரோஹிதர், அதாவது தலைமை அர்ச்சகர். 2 மகிஷி, பட்டத்து ராணி. 3 யுவராஜா, இளவரசர். 4 சூதா அல்லது சாரதி, இவர் அரச தூதர் அல்லது தேரோட்டி. நிஜமாவா? தேரோட்டிக்கெல்லாம் இவ்ளோ பெரிய பதவியா? ஆமா, அவங்க ரொம்ப முக்கியமானவங்களா இருந்தாங்க. அப்புறம் 5 சேனானி, படைத்தளபதி. 6 கிராமணி, கிராம தலைவர். 7 கஷதா, அரண்மனை மேற்பார்வையாளர் அல்லது வாயில் காப்பாளர். 8 சங்கிரஹித்ரி, கருவூல அதிகாரி. ஒரு நிமிஷம், அந்த கருவூல அதிகாரி சரி. அப்போ வரிகளை வசூலிக்க தனியா ஆள் இருந்தாங்களா? கண்டிப்பா. அதுதான் 9வது அதிகாரி பாகதூதா, அதாவது வரி வசூலிப்பவர். 10 அக்ஷவாதா, தூதுவர். 11 பாலகலா, அரசனின் நண்பன். 12 கோவிகர்த்தா, வனத்துறை தலைவர். வாவ், ரொம்பவே விரிவான ஒரு நிர்வாக அமைப்பு தான். அப்போ மாகாண அளவுல எப்படி இருந்துச்சு? மாகாண நிர்வாகத்துல பழங்குடியினர் வாழ்ற எல்லைப் பகுதியை நிர்வகிக்க ஸ்தபதி அப்படிங்கிற அதிகாரி இருந்தாரு. 100 கிராமங்களுக்கு தலைவரா சதபதி இருந்தாரு. கிராம அதிகாரிக்கு பேரு அதிகிருத்தா. இதுல முக்கியமான விஷயம், காவல்துறை அதிகாரியா உக்ராஸ் செயல்பட்டாங்கன்னு உபநிடதங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. உக்ராஸ் பேருக்கேத்த மாதிரி ஒரு போலீஸ் அதிகாரி. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம், இவ்ளோ பெரிய அதிகாரத்தை வச்சுக்கிட்டு எப்படி நிலையான ராணுவம் இல்லாம ஆட்சி பண்ணாங்க? அது ஒரு பெரிய முரண்பாடு தான். அரசர்களுக்கு நிலையான படை, அதாவது ஸ்டாண்டிங் ஆர்மி கிடையாது. சபா மற்றும் சமிதி அரசனை கட்டுப்படுத்தும் அமைப்புகளா தொடர்ந்தாலும் முந்தைய காலத்து விதாத்தா சபை முற்றிலுமா மறைஞ்சிருச்சு. அப்போ நீதித்துறை எப்படி செயல்பட்டுச்சு? எந்த மாதிரியான குற்றங்களுக்கு தண்டனை கொடுத்தாங்க? நீதித்துறை ரொம்பவே கடுமையா இருந்துச்சு. கருவை கலைத்தல், பிராமணர்களை கொல்வது, தங்கம் திருடுவது, அப்புறம் ஷுரா அப்படிங்கிற மது குடிப்பது, இதெல்லாம் கொடிய குற்றங்களா கருதப்பட்டுச்சு. தேச துரோகம் பண்ணா மரண தண்டனை தான். இது கேட்கும்போதே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. சரி, சமுதாயம் எப்படி இருந்துச்சு? சாதி அமைப்புலாம் இப்போதான் ரொம்ப தீவிரமா மாறிச்சுன்னு படிச்சிருக்கேன். ஆமா, வர்ணமுறை ரொம்பவே கடினமா, அதாவது ரிஜிடா மாறிடுச்சு. யாகங்கள் ரொம்ப சிக்கலானதால அதை நடத்துற கற்றறிந்தோர் பிரிவு பிராமணர்களா ஆனாங்க. ஆரியர்கள் கிழக்கு தெற்கு நோக்கி விரிவடைஞ்சப்போ அந்த பகுதிகளை கைப்பற்ற சத்திரியர்கள் உருவானாங்க. அப்போ மீதி இருக்கிற மக்கள்? எஞ்சிய ஆரியர்கள் எல்லாரும் வைசியர்கள் எனப்பட்டாங்க. விஸ் என்ற சொல்லுக்கு மக்கள்னு அர்த்தம். ஆரியர் அல்லாத பூர்வகுடி மக்கள் சூத்ரர்கள்னு எனப்பட்டாங்க. ஆனா இந்த பிரிவுகள் ஆரம்பத்துல அவ்ளோ கடினமா இல்ல. இதே காலத்துல தான் ஒரு குறிப்பிட்ட குலத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற கோத்திரம் முறையும் உருவானுச்சு. அப்போ திருமண முறைகள் எப்படி இருந்துச்சு? வெவ்வேறு வர்ணங்களுக்கு இடையில கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா? பண்ணிக்கிட்டாங்க, ஆனா கட்டுப்பாடுகள் இருந்துச்சு. மேல் சாதியினர் கீழ் சாதியினரை மணக்கலாம், ஆனா எந்த காரணத்தை கொண்டும் சூத்ரர்களோட திருமணம் அனுமதிக்கப்படல. இங்கதான் தீட்டு, அதாவது பொல்யூஷன் அப்படிங்கிற கருத்தாக்கம் சமூகத்துல உருவானுச்சு. இது ஒரு பெரிய சமூக பிளவு தான். இதுக்கு நடுவுல மனிதர் வாழ்க்கைய 4 நிலைகளா பிரிச்சாங்கன்னு சொல்லுவாங்களே, அது என்ன? அதுதான் 4 ஆசிரமங்கள். ஜபால உபநிடத்துல இது ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மச்சாரியம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம், சந்நியாசம். இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா, மனித வாழ்க்கையின் 4 புருஷார்த்தங்களான தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம் இதை அடையிறது தான். ஓஹோ, சரி. இந்த சமுதாயத்துல பெண்களோட நிலை எப்படி இருந்துச்சு? என்ன சொல்றது, பெண்களோட நிலை ரொம்பவே சரிஞ்சிடுச்சு.
ஐத்தரேய பிராமணம் அப்படிங்கிற நூல் என்ன சொல்லுதுன்னா, மகள் என்பவள் துன்பத்தின் மூலாதாரம், மகன்தான் குடும்பத்தின் பாதுகாவலன்னு சொல்லுது. நிஜமாவா? ரொம்பவே மோசமான பார்வையா இருக்கு. அது மட்டும் இல்ல, மைத்ராயணி சம்ஹிதை மது, பெண், பகடை இந்த மூன்றையும் தீமைகள்னு பட்டியலிடுது. ஒருதார மனம் லட்சியம்னு சொன்னாலும் பலதார மனம் சாதாரணமாவே இருந்துச்சு. அரசியல் சபைகள்லயும் பெண்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுச்சு. ஆனா இதுல மிகவும் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், அதே காலகட்டத்துல கார்கி மாதிரியான அறிவார்ந்த பெண்களும் இருந்திருக்காங்க இல்லையா? சரியா சொன்னீங்க. பெண்களை தீமையா கருதிய அதே சமூகத்துல பிருகதாரண்யக உபநிடதத்துல வர யாக்ஞவல்யர் கார்கி விவாதம் சில பெண்கள் எப்படி உயர்கல்வி பெற்றிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு முரண்பாட்டையும் நமக்கு காட்டுது. சரி, நாம கல்யாணம் பத்தி பேசணும். அந்த 8 வகையான திருமண முறைகள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா 8 வகையான திருமணங்கள் இருந்துச்சு. 1 பிரம்மா, இது வரதட்சணையுடன் நடக்கிறது. 2 தைவா, தட்சணைக்கு பதிலா புரோகிதருக்கு பெண்ணை கொடுப்பது. 3 ஆர்ஷா, இது பரிச பணம் பெற்று திருமணம் செய்யறது. 4 பிரஜாபத்யா, எந்த பணமும் கேட்காமல் நடக்கிற திருமணம். இதெல்லாம் ஓரளவுக்கு முறையான கல்யாணம் மாதிரி இருக்கு. மீதி 4. 5 காந்தர்வா, இது காதல் திருமணம். 6 அசுரா, பெண்ணை விலைக்கு வாங்குதல். 7 ராட்சசா, தோற்கடிக்கப்பட்ட அரசனின் மகள் அல்லது கடத்தப்பட்ட பெண்ணை மணத்தல். 8 பைசாஷா, மயக்கி அல்லது பாலியல் வன்கொடுமை செய்து மணத்தல். அப்போ இதோட உண்மையான அர்த்தம் தான் என்ன? ஒரு குற்றத்தை கூட திருமண வகையா அங்கீகரிச்சிருக்காங்க. அப்புறம் அந்த அனுலோமா பிரதிலோமா அப்படின்னா என்ன? அனுலோமா அப்படிங்கிறது மேல் சாதி ஆண் கீழ் சாதி பெண்ணை மணப்பது. பிரதிலோமா அப்படிங்கிறது கீழ் சாதி ஆண் மேல் சாதி பெண்ணை மணப்பது. இது தவிர மனித வாழ்க்கைய கட்டுப்பாட்டுல வைக்க 16 சம்ஸ்காரங்கள், அதாவது சடங்குகளை உருவாக்குனாங்க. 16 சடங்குகளா? இத கேட்கும்போதே தலை சுத்துதே. இத கால வரிசை எப்படி புரிஞ்சுக்குவோம்? என்னென்ன அது? வரிசையா சொல்றேன். 1 கர்ப்பதானம், 2 பும்சவனம், 3 சீமந்தன்னையன், 4 ஜாதகர்மம், 5 நாமகரணம். நாமக்கரணம்னா பேர் வைக்கிறது தானே? ஆமா. அப்புறம் 6 நிஷ்கிரமணம், 7 அன்னப்பிராசனம், 8 சூடாகர்மம், 9 கர்ணவேதனம், 10 வித்யாரம்பம். வித்யாரம்பம்னா கல்வி தொடங்குறது. அடுத்து 11 உபநயனம், 12 வேதாரம்பம், 13 சமாவர்த்தனம், 14 விவாகம், 15 வனப்பிரஸ்தம், கடைசியா 16 அந்தியேஷ்டி. பிறப்பு முதல் இறப்பு வரை மனிதனை விதிகளுக்குள் அடக்கிற ஒரு ஏற்பாடுதான் இது. சரி, இப்போ மதத்துக்கு வருவோம். பழைய கடவுள்களெல்லாம் இப்போதும் இருந்தாங்களா? இல்ல, மதத்துல பெரிய மாற்றம் வந்துச்சு. இந்திரன், அக்னி எல்லாம் முக்கியத்துவம் இழந்தாங்க. பிரபஞ்சத்தை படைக்கிற பிரஜாபதி, அதாவது பிரம்மா, முதன்மை கடவுளானாரு. ஆரியர்களின் பாதுகாவலரா விஷ்ணுவும் விலங்குகளின் கடவுளா ருத்ரனும் முக்கியத்துவம் பெற்றாங்க. அப்போ அந்த மாடுகளை பாதுகாத்த பூஷன் அப்படிங்கிற கடவுள் அவர் இப்போ சூத்ரர்களின் கடவுளா மாறிட்டார். இதே காலத்துல தான் பிருகதாரண்யக உபநிஷதம் முதல்ல மறுபிறவி, அதாவது சம்சார சக்கரம், அப்புறம் கர்மவினை கோட்பாடுகளை வழங்குச்சு. ஓ, கர்மா தத்துவம் இங்க இருந்து தான் வருதா? அப்போ யாகங்கள் எல்லாம் எப்படி இருந்துச்சு? எளிய சடங்குகள் எல்லாம் மறைஞ்சிடுச்சு. 17 புரோகிதர்கள் வரை தேவைப்படுற பெரிய யாகங்கள் வந்தன. இத 2 வகையா பிரிக்கலாம். 1 லகு யஜ்னங்கள், அதாவது எளிய யாகங்கள். இது இல்லறத்தார்கள் செய்யறது. அதுல என்னென்ன வரும்? பஞ்ச மகாயஜ்னம், அக்னிஹோத்திரம், அமாவாசை அன்று செய்யப்படுற தர்ஷ யஜ்னம், பௌர்ணமி அன்று செய்யப்படுற பூர்ணமாச யஜ்னம், இதெல்லாம் வரும். அப்ப 2வது வகை? அது மகாயஜ்னங்கள். அரசர்கள் மற்றும் செல்வந்தர்கள் மட்டுமே செய்யக்கூடிய பிரம்மாண்டமான யாகங்கள். ராஜசூய யஜ்னம், இது முடிசூட்டு விழாவுக்காக 1 வருடம் நடக்கும். பிற்காலத்துல இது அபிஷேகம்னு சுருங்கிடுச்சு. அப்புறம் அந்த தேரோட்ட பந்தயம்லாம் வைப்பாங்களே, அது வாஜபேய யஜ்னம், வலிமைக்கான பானம் அருந்துறது. இது 17 நாட்கள் முதல் 1 வருடம் வரை நடக்கும். 3வது அஸ்வமேத யஜ்னம், குதிரை பலியிடுறது. இது 30 நாட்கள் நடக்கும். 4வது அக்னிஷ்டோம யஜ்னம். அக்னிஷ்டோமம்னா அக்னிக்கு விலங்குகளை பலி கொடுக்கறதா? ஆமா, 1 நாள் தான் நடக்கும். ஆனா இத செய்பவர் 1 வருடம் துறவி போல் வாழணும். சோமபானம்லாம் அருந்துவாங்க. இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா, இந்த பெரிய யாகங்கள் எல்லாம் அரசர்களோட அரசியல் வலிமைய காட்டுற நிகழ்வுகளா தான் பயன்படுத்தப்பட்டுச்சு. ஆனா விவசாய சமுதாயத்துல இப்படி விலங்குகளை நெருப்புல போட்டா மக்கள் கோபப்பட மாட்டாங்களா?
பொருளாதார ரீதியா இது பெரிய இழப்பாச்சு. நீங்க சரியா கேட்டீங்க. வேத காலத்தோட இறுதியில இந்த சடங்குகள் மற்றும் புரோகிதர்களின் ஆதிக்கத்திற்கு எதிரா வலுவான எதிர்ப்பு உருவானுச்சு. அதோட பிரதிபலிப்பு தான் உபநிடதங்கள். சரி, இப்போ நீங்க கேட்ட பொருளாதாரத்துக்கு வருவோம். ஆமா, இரும்பின் பயன்பாடு பத்தி முன்னாடியே கொஞ்சம் பேசணும். அது விவசாயத்தை ரொம்பவே பெருக்கிருக்குமே. ஆமாம், கால்நடை வளர்ப்பை விட விவசாயம் ரொம்ப முக்கியத்துவம் பெற்றுச்சு. சில நேரங்கள்ல 24 எருதுகள் பூட்டிய கலப்பைகள் கூட பயன்படுத்தப்பட்டுச்சு. உரம், அதாவது மேன்யூர் பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. என்னென்ன பயிர்கள்லாம் விளைவிச்சாங்க? அரிசி, பார்லி, பீன்ஸ், எள், கோதுமை இதெல்லாம் பயிரிட்டாங்க. மக்கள் கிட்ட உணவு உபரி வந்ததுனால மீனவர், செலவையாளர், சாயமிடுபவர், காவலாளிகள்னு நிறைய புதிய தொழில்கள் தோன்றுச்சு. தொழில் சிறப்பு பிரிவுகள், அதாவது ஸ்பெஷலைசேஷன் இருந்ததா? கண்டிப்பா. தேர் செய்பவருக்கும் தச்சருக்கும், தோல் பதனிடுபவருக்கும், தோல் ஆடை தயாரிப்பவருக்கும் இடையேயும் தொழில் சிறப்பு பிரிவுகள் உருவானுச்சு. தங்கம் தவிர தகரம், வெள்ளி மற்றும் இரும்பு பத்தின அறிவு பெருகிடுச்சு. ஆனா ரிக்வேதத்துல அயாஸ் அப்படின்னு ஒரு சொல் வருமே. ரிக்வேதத்துல அயாஸ் அப்படிங்கிறது தாமிரம் அல்லது இரும்பை குறித்தது. அப்புறம் வணிகர்களின் குழுக்கள் கனாஸ்னோ, அதோட தலைவர்கள் சிரேஷ்டின்ஸ்னோ அழைக்கப்பட்டாங்க. தொல்லியல் ரீதியா பார்த்தா இவங்க பயன்படுத்திய மட்பாண்ட கலாச்சாரத்தை ஓசிபி மற்றும் பிஜிடபிள்யூன்னு சொல்றாங்க. குறிப்பா வர்ணம் பூசப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்ட கலாச்சாரம், அதாவது பிஜிடபிள்யூ கல்ச்சர் கிமு 1100 முதல் கிமு 600 வரை இருந்துச்சு. வாவ்! இரும்பின் பயன்பாடு எப்படி காடுகளை அழித்து விவசாயத்தை பெருக்கி கடைசியா இவ்வளவு பெரிய பேரரசுகள் உருவாக காரணமா அமைஞ்சிருக்கு பாருங்க. ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. ஆமா, இன்னைக்கு நாம அரசமைப்பு, சாரதிய உருவாக்கம், திருமண வகைகள், பெரிய யாகங்கள், அப்புறம் பொருளாதார மாற்றம்னு எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா பார்த்துட்டோம். இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. என்னது? சடங்குகளும் யாகங்களும் சாதிப் பிரிவினைகளும் உச்சத்தை அடைந்த இந்த பிற்கால வேத காலத்தின் இறுதியில்தான் இதற்கு எதிர்வினையாக பௌத்தம் மற்றும் சமணம் போன்ற மாபெரும் தத்துவ புரட்சிகள் இந்தியாவில் வெடித்தன. ஒரு அமைப்பின் அதீத இறுக்கமே புதிய சுதந்திர சிந்தனைகளுக்கு எப்படி விதை தூவுகிறது என்று சிந்தியுங்கள் நேயர்களே. ரொம்பவே ஆழமான சிந்தனை. எந்த ஒரு விஷயமும் ஒரு எல்லையை மீறும்போது அதுக்குள்ளருந்தே ஒரு மாற்றம் உருவாகும் அப்படிங்கிறது வரலாறு நமக்கு சொல்லிக் கொடுக்கும் பாடம். இதன் மூலம் லேட்டர் வேதிக் பீரியட் 1000 BC to 600 BC பகுதியை முழுமையாக பார்த்தோம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு சந்திப்போம். உலகையே நடுங்க வச்ச ஒரு மாபெரும் மாவீரனை பத்தி இப்ப கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். மாசிடோனியால இருந்து புறப்பட்ட அலெக்சாண்டரை பத்தி தானே சொல்றீங்க? ஆமா, அவரேதான். மாபெரும் பாரசீக பேரரசை வீழ்த்திட்டு பல நாடுகளை ஜெயிச்சு தோல்வியே காணாத ஒரு பெரிய படையோட நம்ம இந்தியா எல்லையில நிக்கிறாரு. அந்த ராணுவத்துல இருந்த ஒவ்வொரு வீரனும் மரணத்தை நேருக்கு நேர் பார்த்தவங்க. எக்ஸாக்ட்லி. ஆனா அந்த பியாஸ் நதி கரையில வந்த உடனே அந்த வீரமான படை வீரர்கள் திடீர்னு ஆயுதங்களை கீழே போட்டுட்டு, எங்களுக்கு பயமா இருக்கு, நாங்க ஒரு அடி கூட முன்னாடி போக மாட்டோம்னு பின்வாங்குறாங்க. உலகத்தோட தலை சிறந்த ராணுவத்தை அப்படி உறைஞ்சு போக வச்சது எது? கங்கை சமவெளியில அப்படி என்ன ஒரு பிரம்மாண்டம் அவங்களுக்காக காத்துட்டு இருந்துச்சு? சொல்லப்போனா இதுதான் வரலாற்றிலே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ட்விஸ்ட். இந்த கேள்விகளுக்கான விடையதான் நம்ம இன்னைக்கு ஆழமா தேட போறோம். இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு மகாஜனபத பீரியட் 600 BC to 325 BC. கண்டிப்பா வரலாற்றுல இந்த காலகட்டம் ஒரு பெரிய கொந்தளிப்பான ஆனா மிக முக்கியமான காலகட்டம். அதாவது மனிதர்கள் சிறு சிறு நாடோடி குழுக்களா சாதாரண கிராமங்களா வாழ்ந்து வந்த காலம் மாறி அதிகாரம், நிலம் இதுக்காக மாபெரும் பேரரசுகள் உருவாக தொடங்கின நேரம் இது. குறிப்பா டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிற நீங்க வெறும் பெயர்களையும் வருஷங்களையும் மட்டும் மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஆமா, அது ரொம்ப போர் அடிக்கும்ல. இந்த அரசுகள் எப்படி உருவாச்சு, ஏன் ஒன்னோட ஒன்னு சண்டை போடுச்சுங்கிற அந்த அரசியல் சதுரங்கத்தை புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுகிட்டா இந்த முழு வரலாறும் உங்க கண் முன்னாடி ஒரு படமா விரியும். சரி, அத புரிஞ்சுக்க நாம நேரா கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கே போயிடலாம். இப்போ இருக்கிற மாதிரி அப்போ இந்தியா ஒரே நாடா இல்ல, வட இந்தியா முழுக்க 16 தனித்தனி அரசுகளா பிரிஞ்சிருந்துச்சு. அந்த 16 அரசுகளை தான் மகாஜனபதங்கள் அப்படின்னு சொல்றோம். கரெக்டா? கரெக்ட்.
ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம்னா அந்த காலத்துல இந்திய வரைபடம் இப்படிதான் இருந்துச்சுன்னு எப்படி இவ்ளோ துல்லியமா நாம தெரிஞ்சுக்கிட்டோம்? இதுக்கான ஆதாரங்கள் எங்கிருந்து கிடைக்குதுன்னு கேக்குறீங்களா? அது அந்த காலத்து மத நூல்கள்ல இருந்து தான் கிடைக்குது. ஓ, பௌத்த சமண நூல்கள்ல இருந்தா? ஆமா, குறிப்பா பௌத்த நூல்களான அங்குத்தர நிகாயா அப்புறம் மகாவஸ்து. ஓஹோ, அங்குத்தர நிகாயா, மகாவஸ்து. ஆமா, அதே போல சமண நூலான பகவதி சுத்தா. இதுலெல்லாம் இந்த 16 அரசுகளோட பெயர்கள் இருக்கு. சில பேர்கள்ல சின்ன சின்ன மாற்றங்கள் இருந்தாலும் ஒட்டுமொத்தமா இந்த 16 அரசுகள் இருந்தது உறுதியா தெரியுது இல்லையா? கண்டிப்பா. சரி, எக்ஸாமுக்கு படிக்கும்போது இந்த 16 பேரையும் வரிசையா மனப்பாடம் பண்றது கஷ்டமா இருக்கும். ரொம்ப கஷ்டம். அதனால நாம இது ஒரு மேப் டூர் மாதிரி, அதாவது வரைபட பயணமா பாத்திரலாம். சூப்பர் ஐடியா. கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி போவோம். முதல்ல பீகார் பகுதி அங்கம். அங்கம் இது இன்றைய பீகார்ல உள்ள முங்கர் மற்றும் பகல்பூர் மாவட்டங்கள். இதோட தலைநகரம் ஷம்பா அல்லது ஷம்பா நகர்னு சொல்லுவாங்க. ஓகே. ரெண்டாவது, இந்த முழு கதையோட கதாநாயகன் மகதம். மகதம் இன்றைய பாட்னா, கயா, நளந்தா பகுதிகள். மகதத்தோட தலைநகரங்கள் மட்டும் காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருந்துச்சுல? ஆமா ஆமா. ஆரம்பத்துல கிருவ்ராஜ், அப்புறம் பிம்பிசாரர் காலத்துல ராஜ்கிருஹா, அதாவது ராஜ்கீரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் உதயன் காலத்துல பாடலிபுத்திரத்துக்கு மாறுச்சு. சிசுநாகர் காலத்துல வைசாலிக்கு போயிட்டு மறுபடியும் காலசோகர் காலத்துல பாடலிபுத்திரத்துக்கே வந்துருச்சு. இந்த தலைநகர மாற்றங்களுக்கு பின்னாடி பெரிய அரசியல் சதித்திட்டங்கள் இருக்கு. அது அப்புறம் விரிவா பேசுவோம். இப்போ மூணாவதா வஜ்ஜி கூட்டமைப்பு. மகதத்துக்கு கொஞ்சம் வடக்கே மூசாபோர் போர் மற்றும் வைசாலி பகுதிகள். இதோட தலைநகரங்கள் விதேகா, மிதிலா மற்றும் வைசாலி. இங்கேருந்து உத்தரப்பிரதேசத்துக்குள்ள நுழைஞ்சா நாலாவதா மல்லா, தியோரியா, பஸ்தி, கோரக்பூர் பகுதிகள். தலைநகரம் குஷினாரா மற்றும் பாவா. அஞ்சாவதா பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஆன்மீக மற்றும் வணிக மையமான காசி. இன்றைய வாரணாசி மாவட்டம் தான் அது. தலைநகரமும் வாரணாசி தான். அப்படியே வடமேற்கே போனா ஆறாவது மகாஜனபதம் கோசலம், பைசாபாத், கோண்டா, பஹ்ரஜ் பகுதிகள். இது ரெண்டா பிரிஞ்சு இருந்துச்சுல்ல? வடகோசலத்தோட தலைநகரம் ஸ்ரவஸ்தி அல்லது சாஹேட் மாஹேட். தென்கோசலத்துக்கு சாஹேட் அல்லது அயோத்தி. ஏழாவது வத்சா, அலகாபாத், மிர்சாப்பூர் பகுதிகள். தலைநகரம் கௌசாம்பி. எட்டாவது அரசு சேதி, பந்தேல்கண்டு பகுதி. தலைநகரம் சக்திமதி அல்லது சொத்திவதி. இப்போ கொஞ்சம் மைய பகுதிக்கும் டெல்லியை நோக்கியும் வருவோம். ஒன்பதாவது குரு, இன்றைய ஹரியானா, டெல்லி. இதோட தலைநகரம் மகாபாரதத்துல வர்ற அதே இந்திரபிரஸ்தா தான். ஆமா. பத்தாவது பாஞ்சாலம், ருஹேல்கண்ட் மற்றும் மேற்கு ஊப்பி. இதுவும் ரெண்டா பிரிஞ்சிருந்துச்சு. வட பாஞ்சாலத்துக்கு அஹிச்சத்ரா, தென் பாஞ்சாலத்துக்கு காம்பிலியா. 11வது சூரசேனம், பிரஜ்மண்டல் பகுதி. தலைநகரம் மதுரா. 12வது மத்சியா, ராஜஸ்தானோட ஆழ்வார், பரத்பூர், ஜெய்ப்பூர் பகுதிகள். தலைநகரம் விராட் நகர். இன்னும் கொஞ்சம் மேற்கு தெற்கு நோக்கி போனா 13வது அவந்தி, மால்வா பகுதி. இதுல வட அவந்திக்கு உஜ்ஜயினியும் தென் அவந்திக்கு மகிஷ்மதியும் தலைநகரங்கள். 14வது அரசு கொஞ்சம் வித்தியாசமானது, அஸ்மக்கா. ஏன் வித்தியாசமானது? ஏன்னா மத்ததெல்லாம் கங்கை சமவெளியில இருக்க, இது மட்டும் தெற்கே நர்மவே, கோதாவரி நதிகளுக்கு நடுவுல இருந்துச்சு. தலைநகரம் போதனா அல்லது பதாலி. ஓ, கரெக்ட். இப்ப கடைசி ரெண்டு, வடமேற்கு எல்லையில் உள்ள காந்தாரம் மற்றும் காம்போஜா. 15வது காந்தாரம் இப்போதைய பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் மேற்கு பகுதி. தலைநகரங்கள் தக்ஷசீலம் மற்றும் புஷ்கலாவதி. 16வது காம்போஜா, பாகிஸ்தானோட ஹசாரா மாவட்டம். தலைநகரம் ராஜபூர் அல்லது ஹடகா. அப்பாடா, 16 அரசுகளையும் அதோட தற்போதைய பகுதிகள், தலைநகரங்களோட எந்த வரியும் விடாம பாத்துட்டோம். தேர்வு கண்ணோட்டத்துல இது ரொம்ப முக்கியம். ஆனா இதை விட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அரசியல் விஷயம் இருக்கு. என்னது? இந்த 16 அரசுகளும் ஒரே மாதிரி ஆட்சியை ஃபாலோ பண்ணல. இதுல மன்னராட்சி அப்புறம் குடியரசுன்னு 2 வகை இருந்துச்சு. ஒரு நிமிஷம், கிமு 6ஆம் நூற்றாண்டிலே இந்தியாவுல குடியரசு முறை இருந்துச்சா? நம்ப முடியலல்ல. ஆனா அதான் உண்மை. எல்லாமே ராஜாக்கள் ஆளும் முறை கிடையாது. அப்போ எந்தெந்த நாடுகள்ல மன்னராட்சி இருந்துச்சு? அங்கம், மகதம், காசி, கோசலம், வத்சா, சேதி, சூரசேனம், மத்ஸ்யா, அவந்தி, காந்தாரம். இங்கெல்லாம் ராஜாக்களோட முழு அதிகாரம் இருந்துச்சு. அப்ப மத்த அரசுகள்? வஜ்ஜி, மல்லா, குரு, பாஞ்சாலம், காம்போஜா, அப்புறம் சின்ன அரசுகளான சாக்கியா, கோலியாஸ், மோரியா. இங்கெல்லாம் குடியரசு அமைப்பு. அதாவது மக்கள் ஓட்டு போட்டாங்களா? நேரடியா ஓட்டு போடலனாலும் குலத்தலைவர்கள் ஒன்னா கூடி சபையில விவாதிச்சு முடிவெடுத்தாங்க.
இது ஒரு ஆலிகார்கி, அதாவது குழு ஆட்சி. எவ்வளவு முற்போக்கான சிந்தனை பாருங்க. ஆனா ஒரு பக்கம் பேராசை பிடிச்ச மன்னர்கள், இன்னொரு பக்கம் குழுவாட்சி. கண்டிப்பா பெரிய அதிகார போட்டி நடந்திருக்கும். கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாதிரி ஒரு பெரிய சண்டை. ஆமா, கிமு 6ஆம் நூற்றாண்டுல மகதம், கோசலம், வத்சா, அவந்தி இந்த 4 பெரிய அரசுகளுக்கு நடுவுல கடுமையான சண்டை நடந்துச்சு. யார் முழு இந்தியாவையும் ஆள்றதுன்னு போட்டி. இதுல கடைசியா எல்லாரையும் வீழ்த்திட்டு மகதம் ஒரு மாபெரும் பேரரசா உருவெடுத்துச்சு. இதுதான் மகதத்தின் எழுச்சி. ஆனா மத்த வலிமையான அரசுகளால முடியாதது மகதத்தால மட்டும் எப்படி முடிஞ்சது? அதுக்கு 3 முக்கிய காரணங்கள் இருக்கு. முதல் காரணம் புவியியல் அமைப்பு. ராஜ்கிர் பக்கத்துல நிறைய இரும்பு தாதுகள் இருந்துச்சு. ஓ, இரும்பு தாதுக்கள். அத வச்சு பயங்கரமான ஆயுதங்கள் செஞ்சிருப்பாங்க. வெறும் ஆயுதங்கள் மட்டும் இல்ல, இரும்பு கோடாரிகளை செஞ்சு அடர்ந்த காடுகளை அழிச்சு விவசாய நிலமா மாத்துனாங்க. ஆஹா, அது 2வது காரணத்துக்கு வழிவகுத்திருக்கும். கங்கை சமவெளியோட வண்டல் மண்ணுல விவசாயம் செழிப்பா நடந்திருக்கும். எக்ஸாக்ட்லி. விவசாயம் பெருகினதால அவங்களுக்கு உபரி உணவு, அதாவது சர்ப்ளஸ் ஃபுட் தாராளமா கிடைச்சது. சாப்பாட்டுக்கு பஞ்சமே இல்லனா பெரிய ராணுவத்தையும் மக்களையும் ஈஸியா மெயின்டைன் பண்ணலாமே. கரெக்ட். மத்த அரசுகளுக்கு இந்த பொருளாதார பலம் இல்ல. 3வது காரணம் ராணுவ பலம். அதுல எந்த புதுமை? மத்தவங்க குதிரை, தேர் பயன்படுத்தினாங்களே. ஆனா மகதம் முதல்ல பெரிய அளவுல போர்ல யானைகளை பயன்படுத்தினாங்க. யானைகளா? அப்போ பண்டைய காலத்துல யானைகளை அவங்க போர் டேங்கிஸ் மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க. ஆமா, தேர் சகதியில மாட்டிக்கிறோம். ஆனா யானைகள் எதையும் நசுக்கிட்டு முன்னாடி போகும்ல. சம ஸ்ட்ராட்டஜி. சரி, இவ்ளோ பலமான மகதத்தை எந்தெந்த அரச வம்சங்கள் ஆட்சி செஞ்சாங்கன்னு காலவரிசைப்படி புரிஞ்சுக்குவோம். முதல்ல ஹரியங்கா வம்சம். கிமு 544 முதல் 412 வரைக்கும் இத நிறுவியவள் பிம்பிசாரர். பிம்பிசாரர் புத்தரோட சமகாலத்தவர் இல்லையா? எக்ஸாம்க்கு இது ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. பிம்பிசாரரோட சிறப்பு பெயர் ஸ்ரோனிகா. இவர் போர்களை விட திருமண உறவுகளை வச்சுதான் சாம்ராஜ்யத்தை பெருசாக்குனார்னு படிச்சிருக்கேன். அதுதான் அவரோட ராஜதந்திரம். 3 முக்கியமான அரச குடும்பங்கள்ல திருமணம் செஞ்சுக்கிட்டார். முதல்ல கோசல நாட்டு மன்னர் பிரசேனஜித்தோட சகோதரி இளவரசி கோசலாதேவிய கல்யாணம் பண்ணார்ல. ஆமா, அதுக்கு வரதட்சணையா காசி பகுதி முழுசா அவருக்கு கிடைச்சது. காசி ஒரு பெரிய வணிக மையம். ஓ, அப்போ வருமானம் சும்மா கொட்டிருக்கும். 2வது கல்யாணம் லிச்சாவி நாட்டு தலைவன் செடக்காவோட சகோதரி இளவரசி செல்லனா. இதனால வடக்கே இருந்த குடியரசு நாடுகளோட ஆதரவு கிடைச்சது. 3வதா மாத்ர நாட்டு இளவரசி கேமாவ மணந்தார். இப்படி எல்லைய பாதுகாத்துட்டு அங்க தேசத்தை கைப்பற்றினார். அது மட்டுமல்ல, அவந்தி மன்னர் பிரத்யோதாவுக்கு மஞ்சள் காமால வந்தப்போ பிம்பிசாரர் தன் அரச மருத்துவர் ஜீவகனை உஜ்ஜயினிக்கு அனுப்பி சிகிச்சை கொடுத்தார். அட, ஜீவகன் அனுப்பி போரையே தவிர்த்திருக்கார். ரொம்ப ஷார்ப். இந்திய வரலாற்றிலேயே முதல்ல ஒரு நிலையான இராணுவத்தை உருவாக்குனதும் இவர்தான். அதனால அவர் செனியான அழைக்கப்பட்டார். புதிய ராஜகிருஹ நகரத்தையும் அவர்தான் உருவாக்குனாரு. ஆனா அவரோட முடிவு ரொம்ப சோகம். ஆமா, அவரோட மகன் அஜாதசத்ரு அதிகார ஆசையில சொந்த அப்பாவையே சிறையில் அடிச்சு கொன்னுட்டான். கிமு 492 இருந்து 460 வரைக்கும் அஜாதசத்ருவோட ஆட்சி. இவரோட சிறப்பு பெயர் குணிகா. தந்தை மாதிரி கல்யாண உறவுகள்ல இவருக்கு நம்பிக்கை இல்ல. ஆக்ரோஷமான போர்தான். சொந்த தாய்மாமன் பிரசேனஜித்து கூடவே சண்டை போட்டு காசிய முழுசா புடுங்கிட்டார். அப்புறம் வஜ்ஜி கூட்டமைப்பு மேல ரொம்ப வருஷம் போர் செஞ்சு வஞ்சகமா அவங்கள தோற்கடிச்சார். வசகாராங்கிற அமைச்சர் அனுப்பி அவங்களுக்குள்ள ஒற்றுமையை கொலைச்சு ஜெயிச்சார். ரொம்ப கொடூரமான அரசியல். அஜாத சத்ருவுக்கு அப்புறம் உதயன். இவர்தான் பாடலிபுத்திரத்தை உருவாக்குனவர். கங்கை, சோன் நதிகள் இணையற இடத்துல. ஹரியங்கா வம்சத்துக்கு அப்புறம் சிசுநாக வம்சம் வந்துச்சு. சிசுநாக வம்சத்தை வீழ்த்திட்டு தான் இந்திய வரலாற்றோட ரொம்ப பிரம்மாண்டமான நந்த வம்சம் உருவாச்சு. நந்த வம்சம் கிமு 344 இருந்து 323 வரைக்கும். இத நிறுவியவர் மகாபத்மநந்தர். மகாபத்மநந்தருக்கு நிறைய பட்டப்பெயர்கள் இருக்கு. புராணங்கள்ல இவரை சர்வக்ஷத்ராந்தக்னு சொல்றாங்க. அப்படின்னா எல்லா சத்திரிய மன்னர்களையும் வேறறுத்தவர்னு அர்த்தம். பாலி நூல்கள்ல உக்ரசேனா, அதாவது மிகப்பெரிய இராணுவத்தோட உரிமையாளர். எல்லாரையும் ஒருங்கிணைச்சதால ஏக்கராத், அதாவது ஒரே சக்கரவர்த்தின்னு அழைக்கப்பட்டார். இந்தியாவோட முதல் பேரரசர் இவர்தான். இவருக்கு அப்புறம் 8 மகன்கள். கடைசி அரசர் தான் தனநந்தர். கிரேக்க நூல்கள்ல இவரை அக்ரமேஸ் அல்லது சாண்ட்ரமேஸ்னு சொல்றாங்க. தனநந்தரோட இராணுவ பலம் தான் ரொம்ப மெயின். கிரேக்க எழுத்தாளர் கர்டியஸ் என்ன சொல்றார் தெரியுமா? என்ன சொல்றார்? தனநந்தர் கிட்ட 20,000 குதிரைப்படைகள், 2,00,000 காலாட்படைகள், 2,000 தேர்கள், 3,000 யானைகள் இருந்துச்சுன்னு சொல்றாரு.
3000 யானைகளா? இத பார்த்து பயந்துதான் அலெக்சாண்டர் படைகள் கங்கைச் சமவெளிக்கு வரமாட்டேன்னு ஓடிட்டாங்களா? அதுதான் உண்மை. இந்த பிரம்மாண்டமான நந்த வம்சத்தை கிமு 322-21ல சந்திரகுப்த மௌரியர் வீழ்த்தினார். சரி, இப்போ கங்கைச் சமவெளியில மகதம் இப்படி வளர்ந்துட்டு இருந்தப்போ வடமேற்கு இந்தியாவுல என்ன நடந்துச்சு? பஞ்சாப் பாகிஸ்தான் பகுதிகள்ல சின்ன அரசுகளுக்குள்ள ஒற்றுமையே இல்ல. இத பாரசீகர்கள், அதாவது ஈரானியர்கள் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஓ, ஈரானிய படையெடுப்பு, அகாமினிஷி ஆட்சியாளர்கள் உள்ள வந்துட்டாங்களா? ஆமா, கிமு 518ல ஈரானிய மன்னர் டேரியஸ் I வடமேற்கு இந்தியாவுக்குள்ள வந்து பஞ்சாப், சிந்து பகுதிகளை புடிச்சிட்டார். அந்த பகுதிகளை ஈரானிய பேரரசோட ஒரு மாகாணமாவே மாத்திட்டாங்கல்ல? கரெக்ட். ஈரானிய பேரரசுல மொத்தம் 28 மாகாணங்கள். இது 20வது மாகாணம், அதாவது க்ஷத்ரபி. இந்த மாகாணம் ரொம்ப வளமானதால இங்கிருந்த வருஷத்துக்கு 360 டாலண்ட் தங்கம் வரியா போச்சு. இது ஈரானியர்களோட ஆசிய வருவாயில 3ல 1 பங்கு. இந்த தொடர்பு சுமார் 200 வருஷம் நீடிச்சது. இந்த 200 வருஷ தொடர்பால என்னென்ன விளைவுகள் வந்துச்சு? 4 முக்கியமான விளைவுகள். 1, இந்தோ ஈரானிய வர்த்தகம் வளர்ந்துச்சு. 2, கரோஷ்டி எழுத்து முறை இந்தியாவுக்கு வந்துச்சு. கரோஷ்டி எழுத்து முறை அரபு மொழி மாதிரி வலதிலிருந்து இடது பக்கமா எழுதப்படும்ல? ஆமா. 3வது, மௌரியர்களோட சிற்பக்கலையில ஈரானிய தாக்கம். அசோகர் தூண்கள்ல உள்ள மணி வடிவ தூண்கள் இதுக்கு உதாரணம். இப்போ கதையோட உச்சக்கட்டத்துக்கு வருவோம். 200 வருஷ பாரசீக ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது அலெக்சாண்டரோட மாசிடோனிய படையெடுப்பு. கிமு 326. 20 வயசுலயே மாசிடோனியாவோட மன்னரான அலெக்சாண்டர் உலகத்தை வெல்ல காபூல் பள்ளத்தாக்க கடந்து வர்றார். கிமு 326ல அட்டாக் பக்கத்துல உள்ள ஓஹிந்த் பகுதியை வந்து அடையிறார். அச்சசீல மன்னர் அம்பி, அப்புறம் அபிசார மன்னர் எல்லாம் பயந்து போய் அப்படியே அடிபணிஞ்சிட்டாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் பணிய மறுத்தார். அவர்தான் போரஸ். ஜேலம் நதிக்கரையில நடந்த மாபெரும் போர். இத விதாஸ்தா போர், நவீன் சீலம் போர், கிரேக்க மொழியில ஹைடாஸ்பஸ் போர்னு பல பேர்கள்ல சொல்வாங்க. அலெக்சாண்டர் சூழ்ச்சி செஞ்சு போரஸ தோற்கடிச்சாலும் போரஸோட வீரத்தை பார்த்து அவர் நாட்டை அவருக்கே திருப்பி கொடுத்துக்காருல்ல? ஆமா, ஜீலம் சாக்லா போர்களுக்கு அப்புறம் அலெக்சாண்டர் படைகள் பியாஸ் நதியை வந்து அடைஞ்சாங்க. இங்கதான் நம்ம ஆரம்பத்துல பேசின அந்த சம்பவம் நடக்குது. வீரர்கள் எல்லாரும் இதுக்கு மேல நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தனநந்தரோட 30,000 போர் யானைகளை பத்தி கேள்விப்பட்டு கிரேக்க வீரர்கள் ரொம்பவே பயந்துட்டாங்க. நோயாலையும் பல வருஷ போர்களாலையும் அவங்க ரொம்ப சோர்வா வேற இருந்தாங்க. அதனால வேற வழி இல்லாம கிமு 325 செப்டம்பர்ல அலெக்சாண்டர் பின்வாங்கினார். கிமு 323ல தன்னோட 33வது வயசுலயே பாபிலோன்ல இறந்துட்டார். ஒரு மாபெரும் சாம்ராஜ்ய கனவு அப்படியே முறிஞ்சுது. சரி, இந்த அலெக்சாண்டர் படையெடுப்போட விளைவுகள் என்ன? இதுக்கு ஒரு 4 பாயிண்ட் இருக்கு. 1, இந்தியா ஐரோப்பா நடுவுல புதிய நில கடல் வழி பாதைகள் திறக்கப்பட்டுச்சு. 2வது, இந்தோ பாக்ட்ரியன், இந்தோ பார்த்தியன் அரசுகள் வடமேற்குல உருவாயிடுச்சு. இது காந்தாரக்கலை, வானியல், நாணய முறையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. 3வது, அரசியல் ரீதியானது. சிதறி கிடந்த சின்ன அரசுகளை அலெக்சாண்டர் ஈஸியா ஜெயிச்சத பார்த்து இந்தியாவை ஒருங்கிணைக்கணும்னு சந்திரகுப்த மௌரியர் முடிவு பண்ணார். ஆமா. 4வது ரொம்ப முக்கியம், குரோனாலஜி, அதாவது காலவரிசை. அலெக்சாண்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்திய வரலாற்றுக்கு ஒரு சரியான கால வரிசை கிடைச்சது. கரெக்டா? ஆமா, இது வரலாற்று அறிஞர்களுக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு. சூப்பர். அப்போ நாம 16 மகாஜன பதங்கள், அதுல மன்னராட்சி குடியரசு வித்தியாசம், மகதத்தோட எழுச்சி, பிம்பிசாரர், அஜாதசத்ரு, நந்த வம்சோன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அப்புறம் ஈரானிய படையெடுப்பு, அலெக்சாண்டரோட ஜீலம் போர், அதோட விளைவுகள்னு எதையுமே நம்ம ஸ்கிப் பண்ணல. எக்ஸாம்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதன் மூலம் மகாஜனபத பீரியட் 600 பிசி 325 பிசி பகுதியும் முழுமையாக பார்த்தோம். கண்டிப்பா. விடைபெறும் முன் உங்களுக்கான ஒரு சிந்தனை. ஒருவேளை அலெக்சாண்டர் படைகள் பியாஸ் நதியை கடந்து வந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? தனநந்தரோட யானை படையிடம் மாசிடோனிய படைகள் சிக்கி உலக வரலாறே மாறியிருக்குமோ? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு ஆழமான அலசலில் சந்திப்போம். விலங்குகளை நெருப்புல பலியிட்டாதான் கடவுள் நமக்கு அருள் தருவாரு அப்படின்னு முழுமையா நம்பிட்டு இருந்த ஒரு பழமையான சமூகம் திடீர்னு அஹிம்சை அப்படிங்கிற ஒரு புதிய வார்த்தையை கேட்டு எப்படி ஈர்க்கப்பட்டது? கிமு 6ஆம் நூற்றாண்டுல இந்தியாவுல நடந்த அந்த 2ஆம் நகரமயமாக்கல் வெறும் செங்கற்களாலானது கிடையாது. அது மாபெரும் தத்துவங்களாலானது. இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு ரிலீஜியஸ் மூவ்மெண்ட் 600 பிசி 400 பிசி.
போட்டித் தேர்வுகளான டிஎன்பிஎஸ்சி மற்றும் யூபிஎஸ்சிக்கு தயாராகும் உங்களுக்காகவே பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்ட ஆழமான பகுப்பாய்வு இது. இப்ப புத்தகத்துல இருக்கிற தேதிகளையும் பெயர்களையும் நம்ம சும்மா மனப்பாடம் பண்ண போறதில்ல. ஆமா, அதுக்கு பதிலா அந்த வரலாறு ஏன் அப்படி மாறுச்சு அப்படிங்கிற அதோட ஆணிவேரை தான் நாம இப்ப கண்டுபிடிக்க போறோம். கரெக்ட். அதாவது கிமு 600லேருந்து 400 வரையிலான அந்த காலகட்டத்துல திடீர்னு ஏன் இத்தனை புதிய தத்துவங்கள் முளைச்சது? அந்த பின்னணியை புரிஞ்சுக்க நாம வேத காலத்தோட இறுதி பகுதிக்கு கொஞ்சம் போனோம். கிமு 6ஆம் நூற்றாண்டுல இருந்து கிமு 4ஆம் நூற்றாண்டு வரையிலான காலத்தை வரலாற்று அறிஞர்கள் புத்தரின் காலம் அல்லது 2ஆம் நகரமயமாக்கல், அதாவது செகண்ட் அர்பனைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா புதிய மதங்கள் ஏதோ ஒரு நாள் காலையில திடீர்னு தோன்றிடல. கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ப்ராசஸ் இருந்திருக்கும்ல. உண்மைதான். அன்றைய சமூக அமைப்பில மக்கள் மனசுல ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய அதிருப்தியோட உச்சகட்டம் தான் பாத்தீங்கன்னா இந்த பௌத்தம் மற்றும் சமணம் போன்ற மதங்களோட எழுச்சி. இத கொஞ்சம் எளிமையா நேயர்களுக்கு சொல்லணும்னா, இப்போ ஒரு பழைய சாஃப்ட்வேர் நமக்கு நிறைய சிக்கல்களை கொடுக்கும்போது நம்ம எப்படி ஒரு புதிய அப்டேட் எப்போ வரும்னு தேடுவோமோ, அது போலவே அன்றைய சமூகமும் ஒரு மாற்று சிந்தனையை தேடுச்சு அப்படின்னு சொல்லலாமா? அந்த பழைய அமைப்புல அப்படி என்னென்ன சிக்கல்கள் இருந்துச்சு? இது ஒரு மிகச்சரியான ஒப்பீடு. அந்த பழைய சாஃப்ட்வேர் கொடுத்த சிக்கல்களை நம்ம ஒரு 5 முக்கிய காரணங்களா பிரிக்கலாம். முதலாவதா பாத்தீங்கன்னா, தொடக்க காலத்துல இருந்த வேத தத்துவங்கள் அதோட அசல் தூய்மையை இழந்துடுச்சு. ரொம்ப எளிய வழிபாட்டு முறைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போச்சு. அப்போ அந்த சடங்குகள் எல்லாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஆமா, அதுதான் இரண்டாவது காரணம். வேத மதம் அப்படிங்கிறது வெறும் மூட நம்பிக்கைகள், ரொம்ப இறுக்கமான கோட்பாடுகள், அப்புறம் ரொம்ப விலையுயர்ந்த யாகங்களால ரொம்பவே சிக்கலானதா மாறிடுச்சு. சாதாரண மக்களால அந்த சடங்குகளை பின்பற்றவோ இல்லனா அதுக்கான பொருட்செலவு ஈடுகட்டவும் முடியல. ஓ, அப்படியானால் சமூகத்தோட அந்த அதிகார கட்டமைப்பிலும் பெரிய விரிசல்கள் வந்திருந்திருக்கும்ல. யார் பெரியவர் அப்படிங்கிற ஒரு போட்டி வந்திருக்குமே. எக்ஸாக்ட்லி, அதுதான் மிக முக்கியமான மூன்றாவது காரணம். அன்றைய சமூகத்துல பிராமணர்களோட ஆதிக்கம் மிகப்பெரிய அளவுல மேலோங்கி இருந்துச்சு. வர்ண அமைப்புல தங்களுக்கு அடுத்த நிலையில இருந்த பிராமணர்கள் ஒட்டுமொத்த சமூகத்தையும் கண்ட்ரோல் பண்றத சத்திரியர்கள் கடுமையா எதிர்த்தாங்க. புரியுது. அப்போ இந்த எதிர்ப்போட விளைவுதான் இந்த புது மதங்களா? ஆமா, பிராமணர்களோட இந்த ஏகபோக ஆதிக்கத்துக்கு எதிரான சத்திரியர்களோட அந்த எதிர்வினை தான் புதிய மதங்கள் தோன்ற ஒரு மிக முக்கிய உந்து சக்தியா இருந்துச்சு. நேயர்களே, இங்க ஒரு விஷயத்தை நீங்க நல்லா கவனிங்க. தேர்வுல காரணம் மற்றும் கூற்று, அதாவது அசர்ஷன் அண்ட் ரீசன் கேள்விகள்ல இது உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும். பிராமண ஆதிக்கத்தை எதிர்த்து வளர்ந்த பௌத்தம் மற்றும் சமணம் ஆகிய இந்த 2 மதங்களையும் தோற்றுவித்தவர்கள் சத்திரிய அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான். சரி, இது ஒரு சமூக காரணம். பொருளாதார ரீதியா அந்த டைம்ல என்ன மாற்றம் நடந்தது? அதுதான் 4வது காரணம். கிழக்கு இந்தியாவுல அறிமுகமான புதிய வேளாண் பொருளாதாரம். இரும்பினாலான கலப்பைகளோட பயன்பாடு விவசாய உற்பத்தியை ரொம்பவே பெருக்கிடுச்சு. ஆனா காடுகளை அழிச்சு விவசாயம் செய்ய மாடுகள் போன்ற விலங்குகள் ரொம்ப அதிகமா தேவைப்பட்டுச்சு. ஓ, ஆனா வேதகால யாகங்கள்ல விலங்குகளை பலியிடுவாங்களே. அதுதான் பிரச்சனையே. வேதகால யாகங்கள்ல ஆயிரக்கணக்கில் விலங்குகள் பலியிடப்பட்டது இந்த புதிய விவசாய பொருளாதாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய தடையா இருந்துச்சு. அதனால விலங்குகளை காப்பாற்ற அகிம்சையை போதிக்கிற ஒரு மதம் தேவைப்பட்டுச்சு. அப்புறம் 5வது காரணம் வணிக வளர்ச்சி. வர்த்தகத்தின் மூலமா வைசியர்களோட பொருளாதார நிலை பல மடங்கு உயர்ந்துச்சு. காசு வந்துருச்சு, ஆனா அந்த சமூக அந்தஸ்து அவங்களுக்கு கிடைக்கல, அப்படிதானே? சரியா சொன்னீங்க. வர்ண அமைப்புல அவங்களுக்குரிய அந்த சமூக தகுதி கிடைக்கல. அமைதியை போதித்த புதிய மதங்கள் வணிகத்திற்கு ரொம்பவே ஆதரவா இருந்ததால வைசியர்கள் தங்கள் சமூக நிலையை உயர்த்தி கொள்ள இந்த புதிய தத்துவங்களை முழுமையா ஆதரிச்சாங்க. ஆஹா, இது வெறும் ஆன்மீக தேடல் மட்டும் கிடையாது. விவசாயம், வணிகம், அப்புறம் சமூக அந்தஸ்து அப்படின்னு ஒரு மாபெரும் பொருளாதார தேவையே இந்த மத இயக்கங்களுக்கு பின்னாடி இருந்திருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, இப்போ பௌத்த மதத்தை பத்தி பாப்போம். ஒரு சாதாரண மனிதன் வறுமையாலேயோ இல்ல விரக்தியாலேயோ வீட்டை விட்டு வெளியேறது ஒரு இயல்பான விஷயம். ஆனா கௌதம புத்தருக்கு ஒரு நாடு இருந்துச்சு, மனைவி, குழந்தைன்னு சகல சௌபாகியங்களும் இருந்துச்சு. அத்தனையும் துறந்து செல்ல அப்படி என்ன ஒரு மன உளைச்சல் அவருக்கு இருந்திருக்க முடியும்? இத காலவரிசைப்படி புரிந்து கொள்வோம். பௌத்த மதத்தை நிறுவிய கௌதம புத்தரோட இயற்பெயர் சித்தார்த்தர். அவருடைய குலப்பெயர் தான் கௌதமர். அவரை சாக்கிய முனி அப்படின்னு அழைப்பாங்க. அவர் எப்போ எங்க பிறந்தார்? கிமு 563ல கபிலவஸ்துவில் உள்ள லும்பினி வனத்துல வைசாக பௌர்ணமி நன்னாள்ல அவர் பிறந்தார். அவருடைய தந்தை
சுத்தோதனர் கபிலவஸ்துவின் மன்னர். தாய் மகாமாயா கோசல வம்சத்தோட இளவரசி. மகா பிரஜாபதி கௌதமியால தான் அவர் வளர்க்கப்பட்டார். 16 வயதிலேயே யசோதரா அப்படிங்கிற இளவரசியை மணந்து ராகுல் அப்படிங்கிற ஒரு மகனையும் பெற்றார். ஆனா அந்த ஆடம்பரமான அரண்மனை வாழ்க்கை அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு மனநிறைவை தரல. அந்த மாபெரும் திருப்புமுனைக்கு காரணமான அந்த 4 காட்சிகள் அது எவை? ஒரு நாள் தன்னுடைய தேரோட்டியான சன்னா கூட அரண்மனையை விட்டு வெளியே வந்த அவர் 4 காட்சிகளை கண்டார். அதாவது ஒரு தள்ளாடும் முதியவர், ஒரு கொடிய நோயாளி, ஒரு சடலம் மற்றும் இறுதியா முகத்துல அசாத்திய அமைதியுடன் சென்ற ஒரு துறவி. இந்த காட்சிகள் தான் அவரை ரொம்ப பாதிச்சிருக்கு. ஆமா, உலக வாழ்க்கையோட நிலையற்ற தன்மையையும் மனித பிறவியோட துன்பங்களையும் உணர்த்திய இந்த காட்சிகள் அவர் மனதை ரொம்ப ஆழமா பாதிச்சிடுச்சு. அந்த துறவியின் முகத்துல இருந்த அமைதியை தேடி தனது 29வது வயசுல அவர் மனைவி, குழந்தை, அரசு என அனைத்தையும் ஒரு நள்ளிரவுல துறந்து வீட்டை விட்டு வெளியேறினார்கள். மகா பினிஷ்கிரமணம் அப்படின்னு அழைக்கிறாங்க. அனைத்தையும் தூக்கி எறிஞ்ச பிறகு அந்த மெய்ப்பொருளை நோக்கி அவருடைய பயணம் எப்படி இருந்துச்சு? எடுத்த உடனேயே அவருக்கு அந்த ஞானம் கிடைச்சிடலையே. இல்ல, அவர் ஒரு மாணவனைப் போல உண்மையை தேடி பல இடங்கள்ல அலைந்தார். முதல்ல அலார காலாமா அப்படிங்கிற ஒரு சாங்கிய தத்துவஞானி கிட்ட தியான நுட்பங்களை கத்துக்கிட்டார். பின்னால உத்ரகராமபுத்ரா அப்படிங்கிறவர்கிட்ட பாடம் பயின்றார். ஆனா அங்கேயும் அவருக்கு அந்த இறுதி விடை கிடைக்கல. ஆமா, எதிலும் அவருக்கு ஒரு திருப்தி கிடைக்கல. இறுதியா உருவேலா, அதாவது இன்றைய புத்தகையா அப்படிங்கிற இடத்துல நிரஞ்சனா நதிக்கரையில ஒரு போதி மரத்தடியில் அமர்ந்து கடுமையான தியானத்துல ஈடுபட்டார். தனது 35வது வயசுல 49 நாட்கள் தொடர்ச்சியான தியானத்திற்கு பிறகு அவர் ஞானம் பெற்றார். இந்த நிலையத்தான் நிர்வாணம் அப்படின்னு சொல்றோமா? ஆமா, இத நிர்வாணம் அல்லது சம்போதி அப்படின்னு சொல்றோம். அதன் பிறகு அவர் புத்தர், அதாவது முழுமையாக ஞானம் பெற்றவர் அப்படின்னும், ததாகதர், அதாவது உண்மையை அறிந்தவர் அப்படின்னும் அழைக்கப்பட்டார். நேயர்களே, இப்போ தேர்வுல புத்தரோட வாழ்க்கைய சில குறியீடுகள், அதாவது சிம்பிள்ஸ் மூலமா கேட்பாங்க. அதை நினைவுல வச்சுக்க நீங்க ஒரு கற்பனை சித்திரத்தை உருவாக்குங்க. புத்தரோட பிறப்புக்கு குறிக்க தாமரை மற்றும் காளை குறியீடா பயன்படுது. அவர் குதிரையில ஏறி வீட்டை விட்டு வெளியேறியதால துறவரத்தை, அதாவது மகாபினிஷ்கிரமணத்தை குறிக்க குதிரை பயன்படுது. அங்க ஒரு விஷயம், அந்த குதிரையோட பேர் கந்தகா. ஓ சூப்பர். அப்புறம் ஞானம் பெறுதலை, அதாவது நிர்வாணம் அப்படிங்கறத குறிக்க போதி மரம், முதல் போதனைய குறிக்க சக்கரம், அப்புறம் மரணத்தை குறிக்க ஸ்தூபி. அதோட புத்தகையாவுல அவருக்கு பால் சாதம் அளிக்க அந்த விவசாயியின் மகள் பெயர் சுஜாதா, மற்றும் புத்தருக்கு தொடர்ந்து கொடைச்சல் கொடுத்த அவருடைய ஒன்றுவிட்ட சகோதரன் பெயர் தேவதத்தன். இந்த பெயர்களை எல்லாம் மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. சரி, ஞானம் பெற்ற பிறகு அவருடைய முதல் பிரசங்கம் எங்க நடந்துச்சு? சாரநாத்தில் உள்ள மான் பூங்காவில், அதாவது டியர் பார்க்ல தனது 5 பழைய சீடர்களுக்கு அவர் தன்னுடைய முதல் போதனையை வழங்கினார். தர்மத்தின் சக்கரத்தை அவர் சுழற்றத் தொடங்கிய இந்த நிகழ்வை தர்ம சக்கர பிரவர்த்தனா அப்படின்னு அழைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் மக்களுக்காக நிறைய போதனைகள் பண்ணார் இல்லையா? ஆமா, பல ஆண்டுகள் மக்களுக்காக அறத்தை போதித்த அவர் கிமு 483ல தனது 80வது வயசுல உத்தரப்பிரதேசத்தின் குஷிநகர்ல காலமானார். இந்த நிகழ்வுதான் மகா பரிநிர்வாணம் அப்படின்னு அழைக்கப்படுது. மிக தெளிவான ஒரு காலவரிசை. இப்போ புத்தரின் போதனைகள் மற்றும் பௌத்த கோட்பாடுகளுக்கு வருவோம். அவர் கண்டுபிடித்த அந்த உண்மைதான் என்ன? பௌத்த மதத்தோட முழு சுருக்கமும் அவர் கூறிய அந்த 4 ஆரிய உண்மைகள்ல, அதாவது சத்வாரி ஆரிய சத்யானி, அதுல அடங்கியிருக்கு. 1, இந்த உலக வாழ்க்கை துன்பங்கள் நிறைந்தது, அதாவது துக்கா. 2, அந்த துன்பங்களுக்கு ஒரு காரணம் இருக்கு, இத துக்க சமுதாயா அப்படின்னு சொல்வாங்க. இதேதான் பிரதித்ய சமுதாத்தா அப்படின்னு சொல்றாங்களா? ஆமா, இத துவாதச நிதான் அல்லது பிரதித்ய சமுதாத்தா அப்படின்னு சொல்வாங்க. 3வது, இந்த துன்பத்தை நிச்சயம் நிறுத்த முடியும், இது துக்க நிரோதா, இதுவே நிர்வாணம். 4வது, அந்த துன்பத்தை நீக்குவதற்கான ஒரு பாதை இருக்கு, அது துக்க நிரோதகாமினி பிரதிபதா, அதுவே அஷ்டாங்க மார்க்கம் அல்லது 8 வழிப்பாதை. இந்த 2வது உண்மையான துன்பத்திற்கு ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கறத தான் புத்தர் ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு சொன்னாரு. இது இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ பொருத்தமா இருக்குன்னு பாருங்களேன். இன்றைய நுகர்வோர் கலாச்சாரத்துல, அதாவது கன்சியூமரிசம்ல, நமக்கு தேவையில்லாத புதிய போன்களை வாங்கியும் சமூக வலைத்தளங்கள்ல மத்தவங்கள போல வாழணும்னு ஆசைகளை வளர்த்துக்கிட்டும் நம்ம துன்பப்படுறோம். இது அவர் 2500 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. இந்த பிரதித்ய சமுத்பாதா அப்படிங்கறத பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்லுங்களேன். இது ஏதோ ஒரு மாபெரும் அறிவியல் கோட்பாடு போல தெரியுதே. முற்றிலும் உண்மை.
பிரதித்ய சமுத்பாதா அப்படிங்கிறது பௌத்தத்தோட காரண காரிய கோட்பாடு, அதாவது தியரி ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட். இந்த அண்டத்துல எந்த ஒரு பொருளும் தானா தோன்றுவது கிடையாது. ஒரு செயல் நடந்தால் அதோட விளைவாகவே அடுத்த செயல் நடக்கும். ஓ, இதுக்கு வேற பெயர்களும் இருக்கா? கணநேரத்தன்மை கொண்டது அல்லது நிலையற்றது அப்படிங்கிற கோட்பாடான க்ஷணபங்கவாதா அப்படின்னும் அழைப்பாங்க. ஆசை இருந்தால் எதிர்பார்ப்பு வரும், எதிர்பார்ப்பு உடைந்தால் துன்பம் வரும். இந்த சுழற்சியை உடைத்து நிர்வாணம் அடைவதுதான் மனித வாழ்வின் நோக்கம் அப்படின்னு அவள் சொன்னார். ரொம்ப ஆழமான தத்துவம். அப்போ அந்த துன்பத்தை அறுக்கும் 8 வழிப்பாதை, அந்த அஷ்டாங்க மார்க்கம் எவை? சொல்றேன். 1. சரியான பார்வை. 2. சரியான தீர்மானம். 3. சரியான பேச்சு. 4. சரியான செயல். 5. சரியான வாழ்க்கை முறை. 6. சரியான முயற்சி. 7. சரியான நினைவு. மற்றும் 8. சரியான தியானம். இது தவிர்த்து வேற ஏதாவது முக்கிய கோட்பாடுகள் இருக்கா? இருக்கு. இதை தவிர்த்து புத்தர் மத்திய மார்க்கம் அல்லது நடுத்தர வழியே போதித்தார். அதாவது ஒரு மனிதன் அதீத சுகபோகங்களிலும் மூழ்கிவிடக்கூடாது, உடலை வருத்தும் மிக கடுமையான துறவற வாழ்க்கையும் வாழக்கூடாது. இரண்டிற்கும் இடைப்பட்ட அந்த நடுத்தர வழியை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் புத்தர், தர்மம், சங்கம் ஆகிய 3ம் பௌத்தத்தின் மூமணிகள், அதாவது த்ரீரத்னா எனப்படுது. மிகவும் சுவாரஸ்யமான தத்துவம். ஆனா புத்தர் இறந்த பிறகு இந்த மாபெரும் தத்துவம் எப்படி உலகம் முழுக்க பரவுச்சு? அதை எப்படி ஒரு நிறுவனமா, ஒரு மதமா மாத்துனாங்க? இப்போது அட்டவணையை பார்க்கலாம். பௌத்த மதத்தை ஒரு நிறுவனமா ஒருங்கிணைக்க வரலாற்றுல 4 மாபெரும் பௌத்த சபைகள் கூட்டப்பட்டுச்சு. முதல் சபை எப்போ நடந்துச்சு? முதல் சபை புத்தர் இறந்த அதே ஆண்டான கிமு 483ல ராஜகிருகத்தில் உள்ள சப்தபர்ணி குகையில நடந்துச்சு. அஜாதசத்ரு அப்படிங்கிற மன்னரின் ஆதரவுல மகா கசப்பா தலைமையில இது நடந்துச்சு. இங்குதான் புத்தரோட போதனைகள் சுத்தப்பீடகம் மற்றும் வினயப்பீடகம் என ஆனந்தா மற்றும் உபாலி ஆகியோரால் முதல் முறையா தொகுக்கப்பட்டுச்சு. ஓ, அப்போ இரண்டாம் சபை? இரண்டாம் சபை ஒரு 100 ஆண்டுகள் கழித்து கிமு 383ல வைஷாலியில காலசோகா மன்னரின் ஆதரவுல சப்பகாமி தலைமையில நடந்துச்சு. இங்குதான் பௌத்த துறவிகளிடையே ஒரு முதல் விரிசல் ஏற்பட்டுச்சு. என்ன விரிசல் அது? கடுமையான விதிகளை தளர்த்த வேண்டும் அப்படின்னு சிலர் விரும்பினதால அமைப்பு ஸ்தவிரவாதிகள் மற்றும் மகா சங்கிகர்கள் அப்படின்னு 2ஆ பிரிஞ்சது. அப்புறம் 3ஆம் சபை கிமு 250ல பாடலிபுத்திரத்துல மௌரிய பேரரசர் அசோகரின் ஆதரவுல மொகாலிபுத்த திஸ்ஸா தலைமையில நடந்துச்சு. அசோகர் காலத்துல நடந்ததா? அங்க என்ன பண்ணாங்க? இதுல அபிதம்ம பிடகம் தொகுக்கப்பட்டுச்சு. இதுதான் மிக முக்கியமானது. ஏன்னா இங்குதான் பௌத்தத்தை இந்தியா தாண்டி உலகின் பல்வேறு நாடுகளுக்கும் பரப்ப, மத பரப்புபாளர்களை அனுப்ப முடிவு செஞ்சாங்க. சரி, இந்த 4வது சபை காஷ்மீர்ல நடந்துச்சு இல்லையா? அது ஏன் வரலாற்றுல ஒரு மிக முக்கியமான திருப்பு முனையாக கருதப்படுது? ஏன்னா புத்தர் உருவ வழிபாட்டையே எதிர்த்தாரு. ஆனா பிற்காலத்துல எப்படி பௌத்த மதத்துக்குள்ளேயே மந்திரம், தந்திரம், கடவுள் வழிபாடெல்லாம் வந்துச்சு? அதற்கும் இந்த சபைக்கும் தொடர்புண்டா? மிகச்சரியான கேள்வி. 4ஆம் சபை கிபி 98ல காஷ்மீரின் குண்டல வனத்துல குஷான மன்னர் கனிஷ்கரின் புரவலத்துல வசுமித்ரா மற்றும் அஸ்வகோஷா தலைமையில நடந்துச்சு. இங்குதான் திரிபிடகத்தின் மீதான சம்ஸ்கிருத விளக்க உரையான மகாவிபாஷா சாஸ்திரம் தொகுக்கப்பட்டுச்சு. அப்புறம் அந்த பெரிய பிரிவும் இங்குதானே நடந்துச்சு? ஆமா, எல்லாவற்றிற்கும் மேலாக பௌத்தம் அதிகாரப்பூர்வமா ஹீனயானம் மற்றும் மகாயானம் என 2ஆ பிரிந்தது இங்குதான். ஹீனயானம் அப்படிங்கிறது புத்தரின் அசல் போதனைகளை மட்டுமே பின்பற்றியது. அவங்க உருவ வழிபாட்டை நம்பல, பாலி மொழியை பயன்படுத்தினாங்க. ஆனா மகாயானம் அப்படிங்கிறது புத்தரை ஒரு தெய்வமா வழிபட்டு சிலைகளை அமைத்து உருவ வழிபாட்டை ஆதரிச்சாங்க. அவங்க சமஸ்கிருத மொழியையும் பயன்படுத்தினாங்க. அப்படியானால் இந்த வஜ்ரயானம் அப்படிங்கிறது என்ன? காலப்போக்குல அந்த உள்ளூர் மத வழிபாட்டு முறைகள் எல்லாமே பௌத்தத்துல கலக்க தொடங்குச்சு. 8ஆம் நூற்றாண்டு வாக்குல கிழக்கு இந்தியாவுல, குறிப்பா வங்கம் மற்றும் பீகார்ல மந்திர தந்திர சக்திகள் மூலமா முக்தி அடையலாம் அப்படின்னு நம்பிய வஜ்ரயானம் அப்படிங்கிற ஒரு பிரிவு தோன்றுச்சு. இதோட முக்கிய தெய்வம் தாரா. புத்தரோட தத்துவம் எப்படி காலத்திற்கும் கலாச்சாரத்திற்கும் ஏற்ப மாறுச்சு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். இந்த மகாயான பிரிவுல போதிசத்துவர்கள் அப்படின்னு ஒரு கருத்தாக்கம் வருது. அது என்ன? போதிசத்துவர்கள் அப்படிங்கிறவங்க ஞானம் பெறும் தகுதியை அடைஞ்சும்
மற்ற அனைத்து உயிர்களும் ஞானம் பெறும் வரை தங்களுக்கான நிர்வாணத்தை ஒத்திவைக்கும் கருணை மிக்கவர்கள். தேர்வுல இவங்கள பத்தி எப்படி கேள்விகள் வரும்? தேர்வுல அடிக்கடி கேட்கப்படும் சில போதிசத்துவர்கள் இருக்காங்க. வஜ்ரபாணி, அதாவது இந்திரனை போல இடிய கையில ஏந்தியவர். அவலோகிதேஸ்வரா அல்லது பத்மபாணி, இவர் தாமரையை ஏந்தியவர், எல்லையில்லா கருணை உள்ளம் கொண்டவர். மஞ்சுஸ்ரீ புரிதலை தூண்டுபவர். மைத்ரேயா எதிர்கால புத்தர். க்ஷிதிகிரிகா நரகங்களின் பாதுகாவலர். மற்றும் அமிதாபா, இவர் சொர்க்கத்தின் புத்தர். இலக்கியங்கள் பற்றி கூறும்போது பிடகம் அப்படின்னு குறிப்பிட்டீங்களே, பிடகம் அப்படின்னா என்ன பொருள்? ஆரம்பகால பௌத்த இலக்கியங்கள் சாதாரண மக்கள் பேசிய பாலி மொழியில தான் எழுதப்பட்டுச்சு. இதுல முக்கியமானது திரிபிடகம். பிடகம் அப்படின்னா கூடை அப்படின்னு அர்த்தம். பனையோலைகள்ல எழுதப்பட்டு கூடைகள்ல வைக்கப்பட்டதால இந்த பெயர் வந்துச்சு. அதுல என்னென்ன பிடகங்கள் இருக்கு? 3 இருக்கு. 1 சுட்ட பிடகம், இது புத்தரின் அறிவுரைகளை கொண்டது. 2 வினய பிடகம், இது துறவி மடங்களுக்கான சட்டங்களை கொண்டது. 3 அபிதம்ம பிடகம், இது புத்தரின் மத பிரசங்கங்கள் மற்றும் தத்துவங்களை கொண்டது. இது தவிர வேற என்ன பாலி நூல்கள் இருக்கு? இது தவிர மினாண்டருக்கும் பௌத்த துறவி நாகசேனருக்கும் இடையிலான உரையாடலான மிலிந்த பன்கோ மற்றும் இலங்கையின் வரலாற்று தொகுப்புகளான தீபவம்சம் மற்றும் மகாவம்சம் ஆகியவை பாலி நூல்களாகும். சமஸ்கிருத நூல்களும் இருந்ததா சொன்னீங்களே? ஆமா, சமஸ்கிருத நூல்களை பொறுத்தவரை அஸ்வகோஷர் எழுதிய புத்த சரித்தம், சௌந்தரநந்தா, வசுமித்ரர் எழுதிய மகாவிபாஷா சாஸ்திரம், புத்தகோஷர் எழுதிய விசுத்தமக்கா மற்றும் நாகார்ஜுனர் எழுதிய மாத்தியமிக காரிகா ஆகியவை மிக முக்கியமானவை. அற்புதமான விளக்கம். பௌத்தத்தை பத்தி ரொம்ப ஆழமா பார்த்துட்டோம். சற்று பொறுங்கள். பௌத்தம் பரவிக்கொண்டிருந்த அதே காலகட்டத்துல அதைவிட பழமையான சமண மதமும் எழுச்சி பெற்றது. எனக்கு இப்போ ஒரு சந்தேகம். சமண மதத்துல 24 தீர்த்தங்கரர்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்றீங்க. அப்படியானால் கௌதம புத்தரை போல மகாவீரர் இந்த மதத்தை புதிதா உருவாக்கவில்லையா? அவர் அதை சீர்திருத்தம் மட்டுமே செஞ்சாரா? சரியா பிடிச்சிங்க. சமண மதம் பௌத்தத்தை விட ரொம்பவே பழமையானது. தீர்த்தங்கரர் அப்படின்னா பிறவி பெருங்கடலை கடக்க வழிகாட்டுவர் அப்படின்னு பொருள். இதுல முதல் தீர்த்தங்கரர் ரிஷபதேவர் அல்லது ஆதிநாதர். ரிக்வேதத்திலேயே ரிஷபர் மற்றும் 22வது தீர்த்தங்கரரான அரிஷ்டநேமி ஆகிய 2 பெயர்கள் காணப்படுது. ஓ, ரிக்வேதத்திலேயே இருக்கா? அப்போ வரலாற்று ரீதியான ஆதாரங்கள் யாருக்கு இருக்கு? வரலாற்று ரீதியான தெளிவான ஆதாரங்கள் கடைசி 2 தீர்த்தங்கரர்களான 23வது தீர்த்தங்கரர் பார்ஷ்வநாதர் மற்றும் 24வது தீர்த்தங்கரர் மகாவீரர் ஆகிய இருவருக்கு மட்டுமே இருக்கு. பார்ஷ்வநாதர் பெனாரஸ் இளவரசராய் இருந்து அரியணையை துறந்து ஜார்க்கண்டில் உள்ள பராஸ்நாத் மலையில முக்தியடைந்தார். அவரும் சில கொள்கைகளை போதிச்சிருக்கார் இல்லையா? ஆமா, அவர் அகிம்சை, சத்தியம், அஸ்தேயம் அதாவது திருடாமை, அபரிக்கிரகம் அதாவது சொத்து சேர்க்காமை ஆகிய 4 கொள்கைகளை அன்றே போதித்திருந்தார். மகாவீரர் தான் இந்த மதத்தை மேலும் சீர்திருத்தி மக்கள் மத்தியில பிரபலமாக்கினார். நேயர்களே, இப்போ புத்தர் மற்றும் மகாவீரர் ஆகிய இருவரின் வாழ்க்கை பயணத்திலையும் உள்ள அந்த வியக்கத்தக்க ஒற்றுமைகளை பாருங்க. இருவருமே சத்திரிய அரசு குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இருவருமே தங்கள் 30கள்ல வீட்டை விட்டு வெளியேறி துறவறம் பூண்டனர். இருவருமே பல வருஷங்கள் கழித்து ஒரு மரத்தடியில ஞானம் பெற்றனர். எவ்ளோ ஒற்றுமை பாத்தீங்களா? சரி, மகாவீரரின் வாழ்க்கை பயணம் எப்படி தொடங்குச்சு? மகாவீரர் கிமு 540ல பீகாரில் உள்ள வைஷாலிக்கு அருகில் உள்ள குண்ட கிராமத்துல பிறந்தார். தந்தை சித்தார்த்தர், இவர் ஜின்னாத்ரிக சத்திரிய குலத்தோட தலைவர். தாய் திரிஷலா, இவங்க வைஷாலி மன்னர் சேடகனின் சகோதரி. மகாவீரருக்கு யசோதா அப்படிங்கிற பெண்ணுடன் திருமணமாகி அனோஜா பிரியதர்ஷினி அப்படின்னு ஒரு மகள் பிறந்தா. அந்த மகளோட கணவர் தான் மகாவீரரோட முதல் சீடர்னு படிச்சிருக்கேன். ஆமா, அவளுடைய கணவர் ஜமாலி தான் பிற்காலத்துல மகாவீரரின் முதல் சீடரானார். தனது 30 வயசுல பெற்றோர் இறந்த பிறகு மகாவீரர் தன் அண்ணன் கிட்ட அனுமதி பெற்று துறவியானார். ஆரம்பத்துல மர்க்கலி கோசலர் அவருடன் தவம் செஞ்சாரு. பின்னர் கருத்து வேறுபாடால் பிரிந்து சென்று ஆசிவகா அப்படிங்கிற ஒரு தனிப்பிரிவை நிறுவினார். சரி, மகாவீரர் எப்போது அந்த முழுமையான அறிவை பெற்றார்? புத்தரைப் போல சில வருஷங்கள்ல அவருக்கு ஞானம் கிடைச்சிடல. 12 வருஷங்கள்
ஆடையின்றி உணவின்றி மிக கடுமையான தவத்திற்கு பிறகு தனது 42வது வயசுல ஜூம்பி கிராமம் அப்படிங்கிற இடத்துல ரிஜுபாலிகா நதிக்கரையில ஒரு சால் மரத்தடியில முழு அறிவான கைவல்யா அப்படிங்கிற நிலையை அடைந்தார். ஓ, அதன் பிறகு அவருக்கு பல பெயர்கள் வந்திருக்கோல்ல. ஆமா, அதன் பிறகு அவர் கேவ்லின், அதாவது முழுமையான அறிவு பெற்றவர், ஜினா அல்லது ஜிதேந்திரியா, அதாவது புலன்களை வென்றவர், நிர்கிரந்தா, அதாவது அனைத்து பந்தங்களிலிருந்தும் விடுபட்டவர், ஆர்கண்ட், அதாவது ஆசீர்வதிக்கப்பட்டவர், மற்றும் மகாவீரர், அதாவது மாவீரர் அப்படின்னு பல பேர்கள்ல அழைக்கப்பட்டார். அவரை பின்பற்றியவர்களே ஜைனர்கள் எனப்பட்டனர். அவர் எங்கே முக்தி அடைந்தார்? கிமு 468ல தனது 72வது வயசுல பீகார் ஷரீஃப் அருகே உள்ள பாவாபுரியில அவர் முக்தியடைந்தார். சரி, சமண மதத்தின் கொள்கைகள் மற்றும் தத்துவங்கள் என்னென்ன? சமண மதம் 5 முக்கிய கொள்கைகளை போதித்துச்சு. ஏற்கனவே பார்ஷ்வநாதர் கூறிய அந்த அகிம்சை, சத்தியம், அஸ்தேயம், அபரிக்கிரகம் ஆகிய 4ஓடு 5வதா பிரம்மச்சரியம் அப்படிங்கிற ஒரு கொள்கையை மகாவீரர் சேர்த்தார். அப்புறம் அறிவில் 5 வகைகள் இருப்பதாக சமணம் கூறுது. அது என்னென்ன வகைகள்? 1 மத்தி ஞானம், அதாவது புலன்கள் மூலம் பெறுவது. 2 ஸ்ருத ஞானம், கேட்பதன் மூலம் பெறுவது. 3 அவதி ஞானம், தொலைநோக்கு அறிவு. 4 மனப்பரியாய ஞானம், பிறர் மனதை அறியும் ஆற்றல். 5 கேவல ஞானம், அதாவது எல்லையற்ற முழுமையான அறிவு. சமணத்துல எனக்கு மிகவும் பிடிச்ச, மிகவும் ஆச்சரியம் அளிக்கிற ஒரு தத்துவம் சியாத்வாதா அல்லது அநேகாந்த்வாதா. எந்த ஒரு கருத்தும் முழுமையானது இல்லையா? இந்த தத்துவம் என்ன சொல்லுது அப்படிங்கறத நேயர்களுக்கு சற்று விரிவாக விளக்குங்களே. கண்டிப்பா. சியாத்வாதா அப்படிங்கிறது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே உருவாக்கப்பட்ட ஒரு சால்பு கொள்கை, அதாவது தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. 6 குருடர்கள் ஒரு யானையை தொட்டு பார்த்து ஆளுக்கு ஒரு கருத்து சொல்வாங்களே, அந்த கதை உங்களுக்கு நினைவு இருக்கா? ஆமா ஆமா, ரொம்ப பிரபலமான கதை அது. அதுதான் இந்த தத்துவம். அதாவது இந்த உலகத்துல எந்த ஒரு உண்மையும் எந்த ஒரு தீர்ப்பும் முழுமையானது கிடையாது. ஒரு கோணத்துல பார்க்கும்போது சரியா இருக்கிறது மற்றொரு கோணத்துல தவறா தெரியலாம். அதனால முழுமையான உறுதிப்படுத்தலும் தவறு, முழுமையான மறுப்பும் தவறு அப்படின்னு சமணம் கூறுது. வாவ், ரொம்ப பிரமாதமான சிந்தனை. இத வேற எப்படி சொல்வாங்க? இத சப்தபங்கி நயவாதம், அதாவது 7 வகையான கணிப்புகள் அப்படின்னு அழைப்பாங்க. மற்றவர் கருத்திற்கும் மதிப்பளிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த ஜனநாயக தத்துவம் தானே இது. மேலும் சமணம் வேதங்களை நிராகரிச்சிச்சு, கடவுள் உலகை படைத்தார் அப்படிங்கறத நம்பல. ஆனா கர்மாவையும் ஆன்மா மறுபிறவி எடுப்பதையும் அவங்க முழுமையா நம்பினாங்க. மிக ஆழமான ஒரு சிந்தனை. சரி, ஒரு இயற்கை சீற்றம், அதாவது ஒரு பெரிய பஞ்சம், அது எப்படி ஒரு மதத்தை 2 வெவ்வேறு பிரிவுகளாக பிரித்தது? வரலாற்றுல புவியியலோட தாக்கத்தை இது எப்படி உணர்த்துதுன்னு பாருங்க. சமண மதம் திகம்பரர்கள் மற்றும் ஸ்வேதாம்பரர்கள் என எப்படி பிரிந்தது? இது ஒரு பெரிய வரலாற்று சோகம். கிமு 298ல மகதத்துல, அதாவது இப்போதைய தெற்கு பீகார்ல 12 ஆண்டுகள் நீடித்த ஒரு மாபெரும் பஞ்சம் ஏற்பட்டுச்சு. அப்போ பத்ரபாகு அப்படிங்கிற துறவியின் தலைமையில சந்திரகுப்த மௌரியர் உட்பட பல சமண துறவிகள் பஞ்ச பிழைப்பிற்காக தக்காணம் மற்றும் தென்னிந்தியாவிற்கு, குறிப்பா கர்நாடகாவின் சிரவணபெளகோலாவுக்கு இடம்பெயர்ந்தனர். ஓ, ஆனா ஒரு சிலர் அங்கேயே தங்கிட்டாங்கல்ல? ஆமா, ஸ்தூலபத்ர தலைமையிலான ஒரு குழு மகதத்திலேயே தங்கிடுச்சு. 12 ஆண்டுகள் கழித்து தெற்கே சென்றவர்கள் திரும்பி வந்தப்போ 2 குழுக்களுக்கும் இடையே ஒரு பெரிய கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு. மகதத்துல இருந்தவங்க பஞ்சத்தின் காரணமாக சில விதிகளை தளர்த்தி வெள்ளை ஆடைகளை அணிய தொடங்கியிருந்தாங்க. அதனால அவங்க ஸ்வேதாம்பரர்கள், அதாவது வெள்ளை ஆடை அணிந்தவர்கள் எனப்பட்டனர். அப்போ அந்த தெற்கிலிருந்து திரும்பி வந்தவங்க? தெற்கிலிருந்து திரும்பியவங்க மகாவீரரின் போதனைப்படி எந்த ஆசையும் இருக்கக்கூடாது, ஆடை அப்படிங்கிறதும் ஒரு பற்றுதான் அப்படின்னு சொல்லி முழுமையான நிர்வாணம் அவசியம்னு வலியுறுத்தினாங்க. அவங்க தான் திகம்பரர்கள், அதாவது திசைகளையே ஆடையாக அணிந்தவர்கள் எனப்பட்டனர். பௌத்தத்தை போலவே சமண மதத்திலையும் சபைகள் நடந்துச்சா? அவங்களோட இலக்கியங்கள் என்னென்ன? ஆமா, 2 முக்கிய சமண சபைகள் நடந்துச்சு. முதல் சபை கிபி 300ல பாடலிபுத்திரத்துல ஸ்தூலபத்ரா தலைமையில நடந்துச்சு. இதுல சமண போதனைகள் 12 அண்டங்கள் என தொகுக்கப்பட்டுச்சு. 2ஆம் சபை பல நூற்றாண்டுகள் கழித்து கிபி 512ல குஜராத்தில் உள்ள வல்லபியில தேவரதி க்ஷமாசிரமணா தலைமையில நடந்துச்சு. அங்க என்ன தொகுத்தாங்க? இதுல 12 அங்கங்கள் மற்றும் 12 உபாங்கங்கள் இறுதியா தொகுக்கப்பட்டுச்சு. ஸ்வேதாம்பரர்களின் புனித இலக்கியங்கள் அர்த்தமாகதி பிராகிருதம் அப்படிங்கிற மொழியில எழுதப்பட்டிருக்கு. அதுல 12 அங்கங்கள், 12 உபாங்கங்கள், 10 பரிகிரணங்கள், 6 சேதசூத்திரங்கள், 4 மூலசூத்திரங்கள் அடங்கும். இதுல எது ரொம்ப பழமையானது?
இந்த 14 பூர்வங்கள் அப்படிங்கிறது 12 அங்கங்களின் ஒரு பகுதியாகும். இதுவே பழமையான சமண நூலாகும். இது தவிர சம்ஸ்கிருதத்துல பத்ரபாகு எழுதிய கல்பசூத்திரம் மற்றும் ஹேமச்சந்திரா எழுதிய பரிசிஷ்ட பர்வனாய் ஆகியவை மிக முக்கிய வரலாற்று நூல்கள். கட்டிடக்கலையிலயும் சமண மதத்தின் பங்கு மிக பெரியதில்லையா? அதுக்கு மன்னர்களோட ஆதரவு எப்படி இருந்துச்சு? உரியா ஒடிசாவில் உள்ள கதிகும்பா குகைகள், ராஜஸ்தானின் மவுண்ட் அபுவில் உள்ள தில்வாரா கோயில்கள், குஜராத்தில் உள்ள கிர்னார் கோயில்கள் மற்றும் கர்நாடகாவின் சிரவணபெலகோலாவில் உள்ள அந்த பிரம்மாண்டமான கோமதேஸ்வரர், அதாவது பாகுபலி சிலை ஆகியவை சமண கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுகள். எந்தெந்த மன்னர்கள் இவங்கள ஆதரிச்சாங்க? வட இந்தியாவில் நந்தர்கள், பிம்பிசாரர், அஜாதசத்ரு, சந்திரகுப்த மௌரியர், கலிங்கத்து காரவேலர் ஆகியோர் சமணத்தை ஆதரிச்சாங்க. தென்னிந்தியாவில் கங்கர்கள், கடம்பர்கள், ராஷ்டிரகூட மன்னர் அமோகவர்ஷர் மற்றும் சாளுக்கிய மன்னர்கள் ஒரு சிறந்த புரவலர்களாய் இருந்து சமண மதத்தை வளர்த்தாங்க. மிக விரிவான ஆழமான தகவல்கள். நேயர்களே, இந்த அத்தியாயத்துல நாம வெறும் பெயர்களையும் தேதிகளையும் மட்டும் பார்க்கல. இரு பெரும் மதங்களான பௌத்தம் மற்றும் சமணம் எப்படி அன்றைய இந்தியாவின் சமூக, கலாச்சார மற்றும் அறிவுசார் நிலைகளை முற்றிலும் மாற்றி அமைத்தன அப்படிங்கிறத ஆழமா பார்த்தோம். போட்டித் தேர்வுகள்ல ஏன் மற்றும் எப்படி அப்படிங்கிற கோணத்துல கேள்விகள் வரும்போது இந்த ஆழமான புரிதல் தான் உங்களுக்கு கை கொடுக்கும். உண்மையாகவே இவை வெறும் மதங்கள் மட்டுமல்ல, அவை அன்றைய சமூகத்தின் ஏற்றத்தாழ்வுகளுக்கும் மூட நம்பிக்கைகளுக்கும் எதிரான ஒரு மாபெரும் தத்துவ புரட்சி, மனித சிந்தனையின் உச்சக்கட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். மிகச் சரியான வார்த்தை. இறுதியா உங்களிடம் ஒரு கேள்வியை நான் விட்டுச் செல்கிறேன். இந்த இரண்டு மதங்களும் அன்றே சாதி ஏற்றத்தாழ்வுகளையும் விலங்கு பலியிடுதலையும் எதிர்த்து அனைவருக்குமான அறத்தையும் அகிம்சையையும் போதித்தன. சியாத்வாத மூலமா பிறர் கருத்துக்கு மதிப்பளிக்க கத்துக் கொடுத்தன. கிமு 6ஆம் நூற்றாண்டுல இந்த சீர்திருத்தங்கள் மட்டும் நடக்காமல் இருந்திருந்தால், மனிதனை மனிதனாக பார்க்கும் இந்த சிந்தனை பரவாமல் போயிருந்தால், இன்றைய இந்தியாவின் சமூக அமைப்பு எவ்வளவு கொடூரமாக இருந்திருக்கும் அப்படின்னு சிந்தித்து பாருங்கள். இதன் மூலம் ரிலீஜியஸ் மூவ்மெண்ட்ஸ் 600 BC 400 BC பகுதியை முழுமையாக பார்த்தோம். மீண்டும் அடுத்த ஆழமான பகுப்பாய்வில் சந்திப்போம். இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு மௌரிய பீரியட் 322 BC to 185 BC. கற்பனை செஞ்சு பாருங்க, ஆப்கானிஸ்தானின் மலைமுகடுகள்ல தொடங்கி தெற்கே கர்நாடகா வரைக்கும், அப்புறம் கிழக்கே வங்காளம் முதல் மேற்கே குஜராத் வரைக்கும் பறந்து விரிந்த ஒரு பிரம்மாண்டமான நிலப்பரப்பு. ஆமா, கொஞ்சம் கூட இன்டர்நெட், வாட்ஸ்அப், ஏன் முறையான சாலை வசதிகள் கூட முழுமையா இல்லாத ஒரு காலகட்டம் அது. கரெக்ட். அப்படிப்பட்ட நேரத்துல இவ்ளோ பெரிய நிலப்பரப்ப ஒரு மையப்படுத்தப்பட்ட நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வந்தது ஒரு மாபெரும் பேரரசு. அதுதான் மௌரிய பேரரசு. கண்டிப்பா. இத கேட்கும் மாணவர்களுக்கு நான் ஒன்னு சொல்லிக்கிறேன். போட்டித் தேர்வுகளுக்கு மௌரிய பேரரசு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாட்காஸ்ட்ல நாம சும்மா மேலோட்டமா பார்க்க போறதில்ல. ஆமாங்க, கொடுக்கப்பட்ட பாடப்பகுதியில உள்ள ஒவ்வொரு வரியையும், பெயரையும், வருடத்தையும் விடாம ஆழமா படிக்க போறோம். இது தேர்வுக்கு தயாராகிறவங்களுக்கு ஒரு முழுமையான ஆடியோ வழிகாட்டியா இருக்கும். அதனால கவனமா கேளுங்க. உலக வரலாற்றிலேயே மிகச்சிறந்த அரசு கட்டமைப்புகள்ல ஒன்னு மௌரியர்களுடையது. சரி, எனக்கு முதல் சந்தேகம், 2000 வருஷங்களுக்கு முந்தைய அந்த விஷயங்களை நாம எப்படி இவ்ளோ உறுதியா தெரிஞ்சுக்கிறோம்? அதாவது அதற்கான ஆதாரங்கள் என்ன? நிறைய இலக்கிய ஆதாரங்கள், அதாவது லிட்ரரி சோர்சஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுல முதன்மையானது கௌடில்யர் என்கிற சாணக்கியர் எழுதின அர்த்த சாஸ்திரம். சாணக்கியர்னாலே நமக்கு ஒரு தந்திரமான அரசியல்வாதி அப்படிங்கிற பிம்பம் இருக்கு. அப்ப அர்த்த சாஸ்திரங்கிறது வெறும் ஒரு அரசியல் சட்ட புத்தகமா, இல்ல அதை விட பெரியதா? அதுதான் நிறைய பேர் நினைக்கிற தப்பு. அர்த்த சாஸ்திரம்ங்கிறது வெறும் அரசியல் தந்திரம் கிடையாது. அது ஒரு மெத்தடாலஜிக்கல் அனாலிசிஸ், அதாவது ஒரு அறிவியல் பூர்வமான பகுப்பாய்வு. ஓஹோ! ஆமா, ஒரு நாட்டின் பொருளாதாரம் எப்படி இருக்கணும், அரசை எப்படி செயல்படணும்னு மிக நுணுக்கமா விளக்கும் ஒரு ப்ளூ பிரிண்ட் அது. சூப்பர். சரி, வெளிநாட்டவர்கள் பார்வையில மௌரியர்கள் எப்படி இருந்தாங்க? அதுக்கு ஏதாவது குறிப்புகள் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. சந்திரகுப்த மௌரியலின் அவைக்கு கிரேக்க மன்னரான செல்யூக்கஸ் நிகேட்டரின் தூதுவர வந்தவர் மெகஸ்தனீஸ். அவர் எழுதின இண்டிகா என்ற புத்தகம் மிக முக்கியமானது. ஆனா இண்டிகாவின் அசல் புத்தகம் அழிஞ்சிடுச்சுன்னு சொல்றாங்களே. ஆமா, அழிஞ்சிடுச்சு. ஆனா ஸ்ட்ராபோ, டியோடோரஸ், அரியன், ப்ளூடார்ச், பிளினி அப்புறம் ஜஸ்டின் மாதிரியான பழங்கால கிரேக்க, லத்தீன் எழுத்தாளர்கள் தங்களோட நூல்கள்ல இண்டிகாவில் உள்ள தகவல்களை மேற்கோள் காட்டியிருக்காங்க. ஓ, அந்த மேற்கோள்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.
அதுல அப்படி என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இருந்துச்சு? மெகஸ்தனிஸ் இந்திய சமூகத்தை 7 வகையான பிரிவுகளா பார்த்தார். அது மட்டுமில்லாம இந்தியாவில் அடிமை முறையே இல்லைன்னு அவர் குறிப்பிட்டிருக்கார். நிஜமாவா? அடிமை முறையே இல்லையா? அதான் முரண்பாடு. அத பத்தி நாம பின்னாடி சமூக அமைப்புல விரிவா பேசுவோம். இதைத் தவிர விஷாகதத்தரின் முத்ரா ராட்சசம் நாடகமும் ஒரு முக்கிய ஆதாரம். நந்தர்களை வீழ்த்தி சந்திரகுப்தருக்கு சாணக்கியர் எப்படி உதவினார்னு சொல்ற ஸ்பை த்ரில்லர் மாதிரி இருக்குமே, அதுதானே? அதேதான். அப்புறம் காலவரிசைய புரிஞ்சுக்க புராணங்களும் உதவுது. பௌத்த இலக்கியங்களான ஜாதக கதைகள், அப்புறம் தீபவம்சம், மகாவம்சம், திவ்யவதானம் இதெல்லாமும் ரொம்ப முக்கியமான ஆதாரங்கள். இலக்கியங்கள் சரி, இந்த தொல்பொருள் ஆதாரங்களை, அதாவது ஆர்கியலாஜிக்கல் சோர்சஸ் பத்தி சொல்லுங்க. அசோகரின் கல்வெட்டுகளை எப்படி படிக்க ஆரம்பிச்சாங்க? பல வருஷங்களா அந்த கல்வெட்டுகள்ல என்ன இருக்குன்னே யாருக்கும் தெரியாது. 1837ஆம் வருஷத்துல ஜேம்ஸ் பிரின்சப் அப்படிங்கிற அதிகாரி தான் முதல்ல அதை படிச்சு புரிஞ்சுக்கிட்டார். 1837, இத கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் 20ஆம் நூற்றாண்டுல தான் பியதசியும் அசோகரும் ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சாங்க. அமேசிங். அந்த கல்வெட்டுகள் என்ன மொழியில இருந்துச்சு? மொழி வந்த பிராகிருதம், ஆனா எழுத்துருக்கள் பகுதிக்கு பகுதி மாறுபடும். வடமேற்கு பகுதியில கரோஷ்டி எழுத்துரு, மேற்குல கிரேக்கம் மற்றும் அரமேயிக், கிழக்குல பிராமி எழுத்துரு. அப்போ மக்களுக்கு அவங்க மொழியிலேயே புரியணும்னு இப்படி செஞ்சிருக்கார். இது தவிர வேற தொல்பொருள் ஆதாரங்கள் என்ன இருக்கு? ஜூனாகத் கல்வெட்டு, சோகௌரா செப்புப்பட்டையும், மகாஸ்தான் கல்வெட்டு இதெல்லாம் இருக்கு. அப்புறம் மரத்தாலான அரண்மனை, வடக்கத்திய கருப்பு மட்பாண்டங்கள், அதாவது NPPW, முத்திரை குத்தப்பட்ட நாணயங்கள் இதெல்லாமும் கிடைச்சிருக்கு. இப்போ அட்டவணையை பார்க்கலாம். அசோகரின் கல்வெட்டுகளின் உள்ளடக்கங்கள், இது ரொம்ப முக்கியமான பகுதி. ஆமா, முதல்ல 14 முக்கிய பாறை கல்வெட்டுகள். இவை மான்செரா, ஷாபாஸ்கர்கி, கல்சி, ஜூனாகத், சோபாரா, இர்ரகுடி, தௌலி, ஜௌகடா ஆகிய இடங்கள்ல இருக்கு. அடுத்து கலிங்கப்பாறை கல்வெட்டுகள்னு 2 இருக்கே, அது எங்க இருக்கு? அது தௌலி மற்றும் ஜௌகடாவுல இருக்கு. புதிய நிர்வாக முறைய பத்தி இது பேசுது. அப்புறம் சின்ன பாறை கல்வெட்டுகள் நிறைய இருக்கு. சாசரம், மாஸ்கி, பப்ரு பைரத்னு பல இடங்கள். இதுல பப்ரு பைரத் கல்வெட்டு ரொம்ப முக்கியம் இல்லையா? அசோகர் பௌத்தத்திற்கு மாறியதை சொல்றது இதுதானே? மிகச்சரி. அடுத்து தூண் கல்வெட்டுகள். 7 தூண் கல்வெட்டுகள் இருக்கு. மீரட் டெல்லி, தோப்ரா டெல்லி, அலகாபாத், லௌரியா நந்தன்கார்க், லௌரியா அரேராஜ், ராம்புர்வா. அப்புறம் 4 சிறிய தூண் கல்வெட்டுகள் சாஞ்சி, சாரநாத், அலகாபாத்ல இருக்கு. தராய் பகுதியில 2 தூண் கல்வெட்டுகள் ரும்மின்தேய், நிகாலிவா. கரெக்ட். அப்புறம் ஆசீவகர்களுக்கு கொடுத்ததை குறிக்கும் 3 பராபர் குகை கல்வெட்டுகளும் இருக்கு. சரி, இந்த 14 முக்கிய பாறை கல்வெட்டுகளின் உள்ளடக்கம் என்னன்னு வரிசையா பார்த்துடுவோம். முதல் கல்வெட்டு என்ன சொல்லுது? ரோமன் எண் 1 விலங்கு பள்ளி மற்றும் பண்டிகை கூட்டங்களுக்கு தடை. 2வது சமூக நலம், மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் மருத்துவ வசதி. 3வது பிராமணர்களுக்கும் துறவிகளுக்கும் மரியாதை. 4வது உறவினர்கள் விலங்குகளிடம் கருணை. 5வது கல்வெட்டு ரொம்ப முக்கியம். தம்ம மகாமாத்திரர்கள் நியமனம். தம்ம மகாமாத்திரர்கள்னா அவங்கதான் தர்மத்தை பரப்ப நியமிக்கப்பட்ட அதிகாரிகள். அடுத்து 6வது திறமையான நிர்வாகம். மக்கள் எப்போது வேண்டுமானாலும் அரசனை சந்திக்கலாம். 7வது மத சகிப்புத்தன்மை. 8வது தம்ம யாத்திரைகள். 9வது கல்வெட்டு அர்த்தமற்ற சடங்குகளுக்கு எதிரானது. ஆமா, 10வது கல்வெட்டு போருக்கு பதிலா தம்மத்தின் மூலமான வெற்றியே உண்மையான வெற்றிங்கது. 11 தம்ம கொள்கைக்கான விளக்கம். 12 மீண்டும் மத சகிப்புத்தன்மை. இங்க நான் ஒன்னு சொல்லணும். 13வது கல்வெட்டு கலிங்கப் போரை விவரிப்பது. இது தேர்வுக்கு மிகவும் முக்கியமானது. கண்டிப்பா. அதுல 5 கிரேக்க அரசர்கள் குறிப்பும் இருக்கு. கடைசியா 14வது கல்வெட்டு மக்கள் தர்மத்தின் வழியில் மதரீதியான வாழ்க்கையை வாழ உத்வேகம் அளிக்குது. சூப்பர். சரி, இப்போ மௌரியர்களின் தோற்றம் பத்தி பாப்போம். இவங்க எந்த பின்னணியிலிருந்து வந்தாங்க? இதுல நிறைய முரண்பாடுகள் இருக்கு. புராணங்கள் இவங்கள சூத்திரர்கள்னு சொல்லுது. முத்ரா ராட்சசம் இவங்கள விருஷல் அல்லது குல்ஹினா, அதாவது தாழ்ந்த குலம்னு சொல்லுது. ஜஸ்டின் போன்ற கிளாசிக்கல் எழுத்தாளர்களும் சாதாரண பின்னணின்னு தான் சொல்றாங்க. ஜுனாகத் கல்வெட்டு இவங்கள வைசியர்கள்னு சொல்லுது. ஆனா பௌத்த நூல்கள் வேற மாதிரி சொல்லுதே. ஆமா, பௌத்த நூல்கள் இவங்கள சாக்கிய சத்திரிய குலத்தோட இணைக்குது. மயில்கள் நிறைந்த பகுதியில வாழ்ந்ததால மோரியர்கள்னு அழைக்கப்பட்டாங்கன்னு சொல்லுது. ஆம், அசோகர் பௌத்தத்தை ஆதரிச்சதால அப்படி சொல்லியிருக்கலாம். முடிவா அவங்க மோரியா பழங்குடியைச் சேர்ந்தவங்கன்னு புரிஞ்சுக்கலாம். கரெக்ட்.
இதை காலவரிசைப்படி புரிந்து கொள்வோம். முதல்ல சந்திரகுப்த மௌரியர், கிமு 322 முதல் கிமு 298 வரை சாணக்கியரின் உதவியுடன் நந்த மன்னர் தனநந்தரை தோற்கடிச்சார். ஆமா, கிமு 305ல செலூக்கஸ் நிகேட்டரை தோற்கடிச்சு 500 யானைகளை கொடுத்துட்டு ஏரியா, அராகோசியா, கெட்ரோசியா, பரோபனிசுடா ஆகிய இடங்களை வாங்கினார். மெகஸ்தனிஸ் இவர் காலத்துல தான் வந்தார். சந்திரகுப்தர் சமண மதத்திற்கு மாறி பத்ரபாகுவுடன் சரவணபெலகுலா போய் சல்லேகனா முறைப்படி பட்டினி கிடந்து உயிர் நீத்தார். வட இந்தியா முழுவதையும் ஒன்றிணைத்து வர்த்தகம், விவசாயத்தை மேம்படுத்திய மாபெரும் அரசன் அவர். அடுத்து வர்றது அவரு பையன் பிந்துசாரர், கிமு 298 முதல் 273 வரை. கிரேக்கர்கள் இவரை அமிட்ரோசேட்ஸ், அதாவது பகைவர்களை அழிப்பவர்னு கூப்பிட்டாங்க. இவர் மைசூர் வர படையெடுத்தார் இல்லையா? ஆமா, இவரை பத்தி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. சிறிய மன்னர் ஆன்டியோகஸ் ஒன்றிடம் தனக்கு இனிப்பு வைன், அத்திப்பழங்கள், அப்புறம் ஒரு தத்துவஞானியை அனுப்பும்படி கேட்டார். தத்துவஞானியா? பார்சல் மாதிரியா? அதான் பிரச்சனை. வைன், அத்திப்பழம் எல்லாம் வந்துச்சு, ஆனா தத்துவஞானிகளை விற்க முடியாதுன்னு கிரேக்கர்கள் மறுத்துட்டாங்க. அப்புறம் பிந்துசாரர் ஆசீவகர்களை ஆதரித்தாருங்கிறதும் முக்கியம். அடுத்து மாமன்னர் அசோகர், கிமு 273 முதல் 232 வரை. ஆனா 273க்கும் 269க்கும் நடுவுல 4 வருஷம் இடைவெளி இருக்க. ஆமா, வாரிசுரிமை போர். ராதகுப்தரின் உதவியோட தன்னோட 99 சகோதரர்களை கொன்னுட்டு திஸ்ஸாவை மட்டும் விட்டுட்டு அசோகர் அரியணை ஏறினார். அதுக்கப்புறம் கிமு 261ல ஆட்சியின் 9வது வருஷத்துல கலிங்க போர். இந்த போருக்கு பிறகுதான் பேரிகோஷாவிலிருந்து தம்மகோஷாவா மாறினார். எனக்கு ஒரு கேள்வி, அசோகர் ஒரு முழுமையான அமைதிவாதியா? இல்லவே இல்ல. அமைதிக்காக அவர் தனது இராணுவத்தை கலைக்கல, கலிங்கத்தையும் தன்னோட பேரரசுடன் இணைச்சுக்கிட்டார். தனக்கு தேவையானதை அடைஞ்ச பிறகு அமைதி வழியை தேர்ந்தெடுத்தார். ஓ, ரொம்ப தந்திரமான முடிவு. அப்புறம் 5 கிரேக்க மன்னர்களுக்கு தூதுவர்களை அனுப்பினாரே. ஆமா, சிரியாவின் ஆன்டியோகஸ் II, எஜிப்தின் தாலமி II, மாசிடோனியாவின் ஆன்டிகோனிஸ், சிரினாவின் மாகஸ், எப்பிரஸின் அலெக்சாண்டர். அப்புறம் சோழ பாண்டிய நாடுகளுக்கும் தூதுவர்களை அனுப்பினார். இப்ப சொல்லுங்க, அசோகரின் தம்மம் அப்படிங்கிறது ஒரு மதமா? பௌத்த மதத்தை தான் அப்படி சொல்றாரா? இல்ல, தம்மம் ஒரு மதம் அல்ல, அது ஒரு சமூக ஒழுங்கு. பெற்றோருக்கு கீழ்ப்படிதல், கருணை, இதெல்லாம் தான். முக்கியமா அது பௌத்தத்தின் உச்சநிலையான நிர்வாணத்தை அல்ல, சொர்க்கத்தையே நோக்கமாக கொண்டது. அருமையான விளக்கம். சரி, பிற்கால மௌரியர்கள் மற்றும் பேரரசின் வீழ்ச்சி பற்றி பார்ப்போம். கிமு 232 முதல் 185 வரை. மொத்தம் 137 ஆண்டுகள் இந்த வம்சம் நீடிச்சது. அசோகருக்கு பின் பேரரசு மேற்கு, கிழக்கு என 2ஆ பிரிக்கப்பட்டது. மேற்குல குணாலா, கிழக்குல தசரதா. கடைசி மன்னர் பிரகத்ரதாவ கிமு 185ல புஷ்யமித்ர சுங்கர் கொன்னுட்டார். இதோட மௌரிய சாம்ராஜ்யம் முடிவுக்கு வருது. சரி, இவ்ளோ பெரிய பேரரசு வீழ்ச்சியடை என்ன காரணம்? வரலாற்று அறிஞர்கள் நிறைய காரணங்கள் சொல்றாங்க. ரோமிலா தாப்பர் இத அதிக மையப்படுத்தப்பட்ட நிர்வாகம்னு சொல்றாங்க. HC ராய் சௌத்ரி என்ன சொல்றார்? அசோகரின் அமைதி கொள்கை தான் ராணுவத்தை பலவீனப்படுத்துச்சுன்னு சொல்றாரு. கரெக்டா? ஆமா. அப்புறம் HP சாஸ்திரியின கருத்துப்படி இது பிராமணிய எதிர்ப்பு. இப்படி பல பார்வைகள் இருக்கு. இப்போ அரசர்களின் மாற்றுப் பெயர்கள் மற்றும் தூதுவர்கள் பற்றிய அட்டவணைய ஒருவரி கூட விடாம பாத்துருவோம். சந்திரகுப்தரை கிரேக்கர்கள் எப்படி அழைச்சாங்க? ஸ்ட்ராபோ மற்றும் ஜஸ்டின் சாண்ட்ரோகாட்டஸ்னு சொன்னாங்க. அரியன் மற்றும் புலுடார்ச் ஆண்ட்ரோகாட்டஸ்னு அழைச்சாங்க. முதலாம் ராட்சசத்துல விருஷல் அல்லது குல்ஹீனான்னு சொல்லப்பட்டிருக்கு. இவரோட அவைக்கு வந்த தூதுவர் மெகஸ்தனிஸ். பிந்துசாரரின் பெயர்கள் என்ன? கிரேக்கர்கள் அமிட்ரோசேட்ஸ், சீனர்கள் விந்துபாலா, சமண நூல்கள் சிம்ஹசேனா, வாயு புராணம் பத்ரசரான்னு சொல்லுது. இவரோட அவைக்கு வந்த தூதுவர்கள் டயமாகோஸ் மற்றும் டயோனீஷியஸ். அசோகரின் பெயர்கள் தேவனாம் பிரியஸ், பியதசி. இது மாஸ்கி, குர்ஜரா கல்வெட்டுகள்ல உறுதியாகுது. அடுத்து மௌரிய நிர்வாகம். சப்தாங்க கோட்பாட்டை பத்தி சொல்லுங்க. கௌடில்யர் அரசை மனித உடலோடு ஒப்பிடுறார். ராஜா தலை, அமாத்யா கண்கள், ஜனபதா கால்கள், துர்கா கைகள், கோஷா வாய், சேனா மூளை, மித்ரா காதுகள். ஒரு நிமிஷம்,
ராணுவத்தையும் மூளையோட ஒப்பிடணும், கைகள்னு தானே சொல்லணும். ஏன்னா ராணுவம்ங்கிறது வெறும் பலம் கிடையாது, அது துல்லியமா திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மூளை மாதிரி. ரொம்ப ஆழமான விளக்கம். இவங்களுக்கு மந்திரி பரிஷத் தெரிஞ்சு யுவராஜா, புரோஹிதர், சேனாபதி எல்லாம் இருந்தாங்க. ஆமா. அடுத்து மைய நிர்வாகத்துல முக்கிய அதிகாரிகளை பத்தி பார்க்க போறோம். இது தேர்வுக்கு மிக மிக முக்கியமானது. சன்னிதாத்தா அப்படிங்கிறவர் யாரு? கருவூல அதிகாரி, அதாவது கஜானாவை காப்பவர். சமஹர்த்தா என்பவர் வருவாய் வசூலிக்கும் தலைமை அதிகாரி. கரெக்ட். வியவஹாரிகாங்கிறது சிவில் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. பிரதேஷ்டாங்கிறது கிரிமினல் நீதிமன்றத்தின் நீதிபதி. அப்புறம் தம்ம மகாமாத்ரா அசோகரால் நியமிக்கப்பட்டவங்க. ரஷ்டபாலா மாகாண வைஸ்ராய்கள். பிரதேசிகா மாவட்ட ஆட்சியர்கள் மாதிரி. ஆமா. ரஜுகாஸ்ங்கிறவங்க நிலத்த அளவிடும் வருவாய் அதிகாரிகள். யுக்தா துணை வருவாய் அதிகாரி. ஸ்தானிகா வரி வசூலிப்பவர். கோப்பாங்கிறது கணக்காளர். நகராக்கா நகர நிர்வாகி. இது மட்டும் இல்லாம பல அத்தியாட்சர்கள் இருந்தாங்க. சீதாத்தியாக்ஷா விவசாயம், பன்யாத்தியாக்ஷா வர்த்தகம், சம்ஸ்தாத்தியாக்ஷா சந்தை, பௌத்தவாத்தியாக்ஷா எடைகள் மற்றும் அளவைகள், நாவாத்தியாக்ஷா கப்பல்கள், சுல்காத்தியாக்ஷா சுங்கவரி, அகராத்தியாக்ஷா சுரங்கங்கள், லோகாத்தியாக்ஷா இரும்புத்துறை. அப்பாடா, எல்லாமே அரசன் கட்டுப்பாட்டுல தான். மாகாண நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் 5 மாகாணங்கள் இருந்துச்சு. உத்தரபதா தலைநகர் தக்ஷசீலம், அவந்த்ராஷ்டிரா உஜ்ஜைன், பிராச்சி பாட்லிபுத்திரம், கலிங்கம் தோசாலி, தக்ஷிணபதா ஸ்வர்ணகிரி. நிர்வாக அலகுகள் சக்ரா, அஹார் அல்லது விஷயா, சங்கிரஹணா, அப்புறம் கிரான்னு பிரிக்கப்பட்டிருந்துச்சு. நகர நிர்வாகத்தை மெகஸ்தனீஸ் வியந்து எண்ணியிருக்கார். 30 உறுப்பினர்கள் கொண்ட 6 குழுக்கள், தலா 5 பேர் வச்சு நிர்வகிச்சாங்க. ராணுவத்துக்கும் அதே மாதிரி 6 குழுக்கள் இருந்துச்சு. உளவாளிகளை பத்தி சொல்லவே இல்லையே. உளவாளிகள் 2 வகை. சன்ஸ்தான், அதாவது நிலையானவர்கள், ஒரே இடத்துல இருந்து உளவு பாப்பவங்க. சஞ்சாரி, ஊரூரா அலைந்து திரிந்து உளவு பாப்பவர்கள். சூப்பர். அடுத்து பொருளாதாரம். வரி 4 1/4 6 1/4 வரை இருந்துச்சு. சேதுபந்தா, நீர்ப்பாசன வசதி, சுங்க வரிகள் எல்லாம் அரசு கவனிச்சது. சுரங்கம், மது, ஆயுதம் எல்லாமே அரசின் ஏகபோக உரிமை. பஞ்ச காலத்துல நிவாரணம் வழங்கப்பட்டது சோகௌரா மகாஸ்தான் கல்வெட்டுகள் உறுதி செய்து. பரோச், சுபாரா, தாமிரலிப்தி மாதிரி துறைமுகங்கள் இருந்துச்சு. முத்திரை குத்தப்பட்ட நாணயங்கள் புழக்கத்தில் இருந்துச்சு. சரி, சமூகம் எப்படி இருந்துச்சு? கௌடலியர் சூத்திரர்களை ஆரிய சமூகம்னு சொன்னாரு இல்லையா? ஆமா. ஆனா மெகஸ்தனீஸ் சமூகத்தை தத்துவஞானிகள், விவசாயிகள், படைவீரர்கள், மேய்ப்பர்கள், கைவினைஞர்கள், நீதிபதிகள், ஆலோசகர்கள்னு 7 பிரிவா பிரிச்சார். அந்த முரண்பாகு ஒன்னு சொன்னீங்களே அடிமை முறை பத்தி. மெகஸ்தனீஸ் இந்தியாவுல அடிமை முறை இல்லைன்னு சொல்றார். ஆனா இந்திய நூல்கள் அடிமை முறை இருந்ததை உறுதி செய்தே. கிரேக்கர்கள் அடிமைகளை ரொம்ப மோசமா நடத்தினாங்க. ஆனா இந்தியாவுல அடிமைகளுக்கு சில உரிமைகள் இருந்துச்சு. வீட்டு வேலைகள் செஞ்சாங்க. அதனால அவருக்கு அது அடிமை முறை மாதிரி தெரியல. பெண்களின் நிலை எப்படி இருந்துச்சு? மெய்காப்பாளர்களாகவும் ஒற்றர்களாகவும் இருந்திருக்காங்க. விவாகரத்து உரிமையும் இருந்திருக்கு. அடுத்து ரொம்ப முக்கியமான கலைப்பகுதிக்கு வருவோம். ஆனந்த் குமாரசாமி மௌய கலைய அரச கலை மற்றும் மக்கள் கலைன்னு 2ஆ பிரிக்கிறார். பாட்னாவுல இருக்கிற 80 தூண்கள் கொண்ட மண்டபம், பாய்யான் இதை கடவுளின் படைப்புன்னு வியந்து பாராட்டியிருக்கார். அசோகர் காலத்துல ஒற்றைக்கல் தூண்கள் ரொம்ப பிரபலம். சாரநாத், சாஞ்சில இருக்கிற 4 சிங்க முத்திரை, ராம்பூர்வா, நந்தன்கார்க்ல ஒற்றை சிங்கம், ராம்பூர்வா காளை முத்திரை, தௌலி கல்ஷீல யானை, பராபர் குகைகளான சுதாமா, கௌபாத்தா, லோமேஷ், அப்புறம் சாஞ்சி, பர்குட் ஸ்தூபிகள் எல்லாம் மௌரிய கலையின் உச்சம். கண்டிப்பா. இந்த பிரம்மாண்டமான நிர்வாகத்தை கட்டியெழுப்பிய அசோகரின் புகழ்பெற்ற வாசகங்கள் கல்வெட்டுகள்ல இருக்கு. அனைத்து மனிதர்களும் என் குழந்தைகள்னு கலிங்க கல்வெட்டுல சொல்றார். பாறை கல்வெட்டு 6ல என்ன சொல்றாருன்னா, நான் எங்கு இருந்தாலும் அதிகாரிகள் மக்கள் பணியை என்னிடம் தெரிவிக்க வேண்டும்னு உத்தரவு போடுறார். என்ன ஒரு ராஜ தர்மம்!